ஹலோ பசங்களா. ஹாய் 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 ஹாய். நம்ம லைவ் வந்துட்டோமா? சொல்லுங்க பார்ப்போம். எஸ் we are on live. ஒரே நிமிஷம் இருங்க. எஸ் Good evening. நம்ம லைவ் வந்துட்டோமா? குட் ஈவினிங்டா கண்ணா, குட் ஈவினிங்டா. வணக்கம். ஹாய். ஹலோ ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஹலோ. ஓகே, சூப்பர், ஃபைன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா? குட் நைட்னு யாரா சொல்கிறது? குட் நைட்லாம் இல்லைடாக்கண்ணா, இட் இஸ் குட் ஈவினிங். என்ன சார் 10 மணிக்கே அப்படின்னா 10 மணிக்கெலாம் இல்லையா? ஓகே, ஹாய். வெல்கம் டு த அனதர் மிட் நைட் மசாலாஸ் கேங் ஷோ ஆஃப் கிரிகாலன்ஸ். வெல்கம் யூ ஆல். ஓகே, ஸோ நேத்தோட கண்டினியூஷன்ஸாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வந்தாச்சா? அதான் இப்போ இருந்து சீக்கிரமாக வந்தால் நல்லது தானே. நிறைய டைம் பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், நிறைய இது பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எப்படி நம்ம 2 மணி வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இல்லையா? நீங்கள் தான் தூங்கும்போது சீக்கிரம் போயிடுறீங்க இல்லையா? உங்களுக்கு தான் தூக்கம் வருது, சீக்கிரம் போயிடுறீங்களே, அதனால். ஓகே, ஃபைன். ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியராக கிடக்குண்ணா. சூப்பராக்கா. ஆடியோ வீடியோ இல்லை, எவ்ரிதிங் கிளியர். ஹாய் கோபிகா. ஹாய், எவ்ரிதிங் கிளியராடா? குட் நைட் இல்லைடா. கிளம்பும் போது தான் சொன்னோம் சார், கண்டிப்பாக வருமா சார்? எதிராக கண்டிப்பாக வருமா சார் அப்படின்னா கொஷின் ப்ராக்டிஸ் தான், நான் கண்டிப்பாக வருண்டா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுனால. பட் பேசிக்காக வந்து நமக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு இதில் இருந்தால் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? எஸ். ஸோ வணக்கம். அடுத்த திங்கக்கிழமை இன்னும் ரிசல்ட் வந்திருக்கும். என்ன ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த திங்கக்கிழமை நீ நீட்லாம் படிக்க வேணாம். திஸ் இஸ் த லாஸ்ட் மண்டே தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி நீட்டை கடைசி மண்டே படிக்க போறீங்க. ஓகே, அப்போ இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளா இல்லையா? கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். ஏன்னா நீங்கள் அடுத்த மண்டே நீங்கள் நீட் படிக்க மாட்டீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் மண்டே தட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி நீட் படிக்கக்கூடிய கடைசி மண்டேவா இதான் இருந்துட்டு இருந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த கடைசி மண்டேவா ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டே ஆக்கிடலாமா? Okay, so are you guys ready for this last Monday of NEET session? NEET session oda last Monday 2026 NEET session oda last Monday session நம்ம இன்னைக்கு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஓகே guys, ready? ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் guys, ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. எஸ், நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருந்துட்டு இருக்குடா. ஸோ ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 27 13 ஏப்ரல் வரைக்கும் 2 PM to 5:30 PM எனக்கு முடிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு இன்னும் அட்டன் பண்ணாதவங்க ட்ரை பண்ணிக்க பாருங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. கமான் ராகண்ணா, பிளாஸ்ட் பண்ணிவிடுங்க. வரும்போது குட் நைட், போகும்போது குட் மார்னிங். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படியே செஷன் லைக் பண்ண செஷன் லைக் பண்ணி விட்டுக்கோ. செஷன் லைக் பண்ண வேற இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. குவிக் சீக்கிரம் நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்ன ஒரு ஹாய்டா. என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையில் உங்களுக்கு கலங்கா நைட் ஆரம்பித்து காலையில் முடிக்கிறீங்க அப்படின்றது சீக்கிரம்டா. அப்போ நம்ம நேற்று எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எக்ஸ்கிரீஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா? பிரீத்திங் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எக்ஸ்கிரீஷன்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து லோகோமோஷன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? லோகோமோஷன்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? 3 பிரீத்திங் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ், எக்ஸ்கிரீஷன் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம லோகோமோஷன்ஸ் கான்செப்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம்டா. ரெடி கைஸ்? ரெடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? லோகோமோஷனில் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? பிளாஸ்ட் போட்டாச்சா? கமான். Yes, this is the first question for locomotion concept. இந்த முதல் கேள்வி இதோ உங்களுக்காக. இது 1 கோடி ரூபாய் கேள்வின்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்க இதை கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உருப்படுமான்னு தெரியாது, பட் உருப்படணும் அப்படின்னு தான் கரெக்டா சொல்ல பாருங்க. ஓகே, ஹாய் அபிநயா, வெல்கம் ஆல் நைட் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே, என்ன क्वेश्चन அப்படி பார்த்தா the sensation of the fatigue in the muscles after a prolonged strenuous physical work is caused by prolonged கஷ்டப்பட்டு நீங்கலாம் பண்றீங்க தெரியுமா, கஷ்டப்பட்டு வர்க் பண்ணிட்டேன் ராங் வர்க் அப்புறமா அந்த சென்சேஷன் இருக்கு தெரியுமா, அது எதனால காஸ் ஆகுது? what is the reason? The sensation of the fatigue in the muscles after a prolonged strenuous of physical work is basically caused by ஒரு நிமிஷம் இருங்கடா. இதெல்லாம் செட் பண்ணல. Yes, it's going to be option D, accumulation of lactic acid. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அன்ஏரோபிக் கண்டிஷன்ல இப்போ நம்ம மசில்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இப்போ ஜிம்முக்குலாம் போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்கள் வீட்டில் உங்கள் வேலை கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்கள் ஸ்கூலில் வந்து டெஸ்ட் புக் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து மசில்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கு மசில் புல் பிடிச்சிருச்சு, ஐயோ பிடிச்சிருச்சு, என்ன நடக்க முடியல அப்படின்னு இருக்கலாம். இப்போ இந்த கிரிக்கெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு கிராம்ப் ஆகுது வேற, அது வேற மசில் புல் ஆகும். ஸோ அது எதனால பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன் ஆகிறதுனால தான். ஓகே, லாக்டிக் ஆசிட் அக்யூமுலேஷன் ஆகுது. அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாக்டிக் ஆசிட் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி நடக்கும். அதுன்னு சொல்லிருக்கோம். ஹாய் டாக்கா, வெல்கம். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் ஆக போகுது? ஆப்ஷன் டி, அக்யூமுலேஷன் ஆஃப் லாக்டிக் ஆசிட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபேண்டாஸ்டிக். ஹாய் ரம்யா, வெல்கம் டு த லாஸ்ட் மண்டே செஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குட் ஈவினிங். ஓகே, சூப்பரா கணக்கு, சூப்பரா. கிஷோர், காவேரி, அபிநயா, மகா, அருணா, நிஷா, கமலேஷ், அனன்யா, ஷாம், ஹரிதா, ஓவியா, சூப்பரா கணக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி will be the right answer. ஓகேவா? நந்தினி, ஹாய் டாக்கனா. நம்ம கிளாஸ் எப்போ வேணா இருக்கலாம். இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்றது. ஓகே, நைட்டுக்குள்ளே எப்போ வேணா இருக்கலாம், 10:30 எப்போ வேணா இருக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which one of the following is the Carter's descriptions for certain part of a normal human skeleton? Which one of the following is a correct description of the certain part of normal human skeleton? Certain part of normal human skeleton base पे சொல்லுங்க. Yes, all are welcome to last NEET Monday session. நாளைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து டியூஸ்டே செஷனா இருக்க போகுது. லாஸ்ட் NEET டியூஸ்டே செஷன் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறது மண்டே செஷன் பார்த்துட்டு இருக்கோம். சரி சொல்லுங்க பாப்போம். which is the right answer? என்ன சொல்லுங்க? which one of the following is the correct description for certain part of normal human skeleton? which கரெக்டான description என்ன அப்படி பார்த்துருக்கான். ஆப்ஷன் ஏலே பாருங்க. paired bones and the temporal bones of the skulls are joined by the fibrous joint. paired bones and the temporal bones of the skull அது எப்படி ஜாயின் பண்ணப்பட்டிருக்கான்? fibrous joints மூலமா ஜாயின் ஆகப்பட்டிருக்கு. so option B is the right answer. option A is the right answer. all bones of the skulls and veins are joined by the fibrous bones. படிச்சிருப்போம்ல, எல்லா போன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கல்லையும் ஃபேஸ்லையும் இருக்கக்கூடிய எல்லா போன்ஸும், ஸ்கல் அண்ட் ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா போன்ஸும் எப்படி ஜாயின் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த பேஸில் ஜாயின் ஆகப்பட்டிருக்குன்னா ஃபைப்ரஸ் ஜாயின் பேஸில் தான் ஜாயின் ஆகப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் வருகின்றது பார்த்துருவோமா? சூப்பரா ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ்டா, கலக்கிறீங்க. தனியா இன்னொரு ரூட் ஓடிட்டு இருக்கு போல இருக்காங்க. வேற ஏதாவது? which one of the following pairs of the structures are correctly matched with their correct description? structure description எது வந்து கரெக்ட்டா மேட்ச் இருக்கு? structure description எது வந்து கரெக்ட்டா மேட்ச் இருக்கு? மலைக்கிறேன். come on டங் டா டங்கு டா. எது கரெக்டா மேட்சா இருக்கு? குயிக் சொல்லுங்க பாப்போம். which is correctly matched? cartilage, tibia and fibula both forms of knee joints. cartilageous cornea is a transparent anterior version. shoulder joints and elbow joint, ball and socket joint. டேய் ஒண்ணுக்கு ரெண்டு நல்லா பாருங்கடா. கிளியரா பாருங்க. இது வேற.
என்னாச்சு ஒரே நிமிஷம் தாக்கணுங்களா just a minute சாரி ஓகேவா ஒன்றும் இல்லை சின்ன ஒரு நெட்வொர்க் எரர் ஓகேங்களா சரி இதுக்கு என்ன ஆன்சராக இருக்க போது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஏன் சி போடுறீங்க கார்டிலேஜஸ்க்கும் கார்னியாக்கும் பிளட் சப்ளை தேவை கிடையாது பட் ரிக்வயர் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேட்டரி நீட் ஆப்ஷன் பி தானே கரெக்ட் ஆன்சர் கார்டிலேஜஸ்க்கும் கார்னியாக்கும் பிளட் சப்ளை தேவை கிடையாது ஆப்ஷன் பி சி எப்படி வரும் சி வராதுராக்கனா இட்ஸ் நாட் சி இட்ஸ் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா பி ராக்கனா பி சி இல்லடா நம்ம கார்டிலேஜஸ் படிக்கும்போது கார்டிலேஜஸ் எப்படி சொல்லுவோம் ஏ வாஸ்குலர் தான் டிஸ்கிரைப் பண்ணி படிச்சிருப்போம் இன்வெர்டிபிரேட்ஸ் அவுட்ல இருக்கு அண்ட் அதே மாதிரி தான் கார்னியா வந்து ஆன்டீரியர் போர்ஷன்ஸ் ஆஃப் தி ஐ வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா லிம்பாட்டிக் அண்ட் பிளட் வெசல்ஸ் லேக் ஆயிட்டு இருக்கும் ரெண்டுமே இட் போத் லேக்ஸ் லிம்பாட்டிக் அண்ட் பிளட் வெசல்ஸ் படிச்சிருப்போம் ஓகேங்களா பட் அதுக்கு என்ன இருக்க போது ரெஸ்பிரேட்டரி நீட்ஸ்க்காக ஆக்சிஜன் தேவையா இருக்க போது சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர் ஒரு நிமிஷம் இருங்க Yeah. Okay. டே எல்போல என்ன ஜாயிண்டா இருக்கு எல்போல நல்லா பார்த்து அடிக்கணும் என்ன கேட்குறாங்கன்றதுன்னு பார்த்து அடிக்கணும் அவன் என்ன கொடுத்துருக்காங்க ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு பால் அண்ட் சாக்கெட் ஜாயின் சொல்லணும் அப்படின்னா தப்பா தானே எல்போல என்ன ஜாயிண்ட் இருக்கு ஹிஞ்ச் ஜாயிண்ட் என்று படிச்சுட்டு போனோம் இல்லையா தப்பு இது ஒன்று மட்டும் பார்க்கக்கூடாது ஒரு கண்ணால மட்டும் பார்க்கக்கூடாது ரெண்டு கண்ணாலையும் பார்க்கணும் ரெண்டு கண்ணால பார்த்தா தான் ஆன்சர் தெரியுமா ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஹிஞ்ச் ஜாயிண்ட் ஹெல்போல இருந்துருக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் பால் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்கலாம் பட் ஹிஞ்ச் ஜாயிண்ட் வந்து ஹெல்போல இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அங்கே வந்து நமக்கு பால் அண்ட் சாக்கெட் ஜாயின்ஸ் நம்மளால பார்க்க முடியும் எஸ்டா நிஷா ஓகேங்களா சூப்பர் இருக்கண்ணா ஓகே இப்போ இது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி இருக்கணும் ஆப்ஷன் பி கார்டிலேஜஸும் கார்னியாலையும் நம்ம என்ன பார்க்க முடியாது பிளட் சப்ளை இருக்காது அப்படின்றது ஓகே நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா there are the following parts of human skeleton parts are correctly matched with their respective inclusion skeleton category and none of this not match இது மேட்ச் ஆவல தான் கேட்டிருக்காங்க நான் மேட்சிங் பேர் தான் மேட்சிங் பேர் கேட்கல நான் மேட்சிங் பேர் கேட்டிருக்காங்க மேட்சிங் பேர் கேட்கல which is non matching மேட்சிங் பேர் கேட்கல அவன் எது மேட்ச் ஆவல அப்படின்ற பேர் தான் கேட்டிருக்கான் which is non matching pair which is non matching which is non matching yes clavicle and glenoid cavity எங்க பார்க்க முடியும் pectoral girdle ல பார்க்க முடியும் pelvic இல்ல pectoral girdle ல பார்க்க முடியும் ஓகே சோ ஆப்ஷன் B is right answer clavicle and glenoid cavity எங்க பார்க்க முடியும் pectoral girdle ல பார்க்க முடியும் சோ ஆப்ஷன் B is right answer yes டா கண்ணா சூப்பர் காவேரி சசி தமன்னா நந்தினி அபிநயா பிருத்திவி கமலேஷ் கான் பாண்டியன் மகா ருத்ரேஷ் நந்தினி சூப்பர் ரம்யா உவஸ்ரீ ஹாய்டா சூப்பர் ஜபா நிஷா ஸ்ரீகுட்டி அருணா தமிழரசி ஜித் கலக்கிட்டீங்க ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஏன்னா கிளாவிக்கல் அண்ட் நம்ம பெக்டோரல் கிரிடில் பெல்விக் கிரிடில் கிடையாது ஓகேவா சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கானா கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றீங்க ரிகார்டிங் த ஸ்பெசிபிக் டிஸார்டர் ஆஃப் மஸ்குலர் ஆர் ஸ்கெலிட்டன் சிஸ்டம் சூப்பர் யுவராணி ஓவியா ஜாஹிதா கலக்கிட்டீங்க சூப்பர் இதுக்கு சொல்லுங்க பாப்போம் correct statement of specific disorder of muscular and skeleton system base பண்ணி disorder கேக்குறான் disorder நல்லா பாருங்க disorder கேட்டிருக்கான்
disorder கேட்டிருக்கான். is going to be yes option B. C கிடையாது. option B osteoporosis. age related characterized disease bone mass of increased cell fractures லாம் படிச்சிட்டு போலியா. decrease the estrogen level வந்து common cause ஆ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு osteoporosis right answer. osteoporosis decrease the bone mass and the higher chance of fractures with the advancing aging. வயசாக அந்த aging ஆக fracture கான இதை வந்து அதிகப்படுத்த பார்க்கும் அப்படின்றது. option B is right answer. okay, option B will be the right answer. okay, osteoporosis மறந்துடாதீங்க. is going to be osteoporosis right answer. decrease the level of estrogen in common cause. decrease level of estrogen common cause decrease பண்ணிட்டு இருக்கோம். okay, it's going to be option B டா கணுங்களா. option B. next question பார்த்தலாம். the characteristics and example of the synovial joint in humans. humans இருக்கக்கூடிய synovial joint ஓட characteristics and examples என்னது அப்படினு இருக்காங்க. synovial joint ஓட characteristics and examples என்னது? இங்க ஒரு டேபிள் இருக்கிறதுனால என்னால இப்படி நடக்க முடியல. ஒரு நிமிஷம் இருங்க. yes, answer பண்ணுங்க பாப்போம். which is the right answer for this? characteristic and examples எது கரெக்ட்டா? synovial joint பேஸ் பண்ணி எது கரெக்ட்டா கொடுத்திருக்கான் அப்படினு பார்த்தோம்னா is going to be clenoid cavity. two bones க்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ் தான் நம்ம synovial space அப்படி நம்ம சொல்றோம். free movement of bone, yes, fully filled with the synovial cavity between two bones joined between atlas and axis. option C is the right answer. cushion இல்ல. ஓகேவா? filled with two bones தான். ஓகே, two joints கிடையாது, two bones தான். two joints கிடையாது ரகனா, two bones space தான் synovial fluid அப்படி சொல்லிருக்கோம். so option C ரகனா. சூப்பரா. கமலேஷ், அருணா, பிருத்வி, சசி, மகா, ஹரிஹரன், தமன்னா, அபிநயா, கிஷோர், ஓவியா, கான் பாண்டியன், ரம்யா, பியாரி, ரிஷி, ஸ்ரீகுட்டி, நிஷா, ஷாம், ஹரிதா, ரம்யா, தமிழரசி, ஜபாஸ்டின், ஜித், கலைக்கிறீங்க. it's going to be option C is right answer. fluid fill என்னது? பேசிக்கா வந்து அட்லஸ் அண்ட் ஸ்கால்புலா நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த கான்செப்ட்ல கூடிய அந்த ரெண்டு ஜாயிண்ட் தான். ஓகே, ரெண்டு போனுக்கு நடுவுல இருக்குது, ரெண்டு ஜாயிண்ட்க்கு நடுவுல இருக்குது, ரெண்டு போனுக்கு நடுவுல. ஓகேவா? எஸ்டா, நந்தினி, சசி, கலைக்கிறீங்க. ஓகேவா? சூப்பர் ரகனா. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन, select the correct statement with respect to locomotion in human. locomotion இங்க இருந்து இங்க நடந்து போறது. humans கூடிய locomotion. ஜிங்கிஜா, பச்சை கலர் ஜிங்கிஜா, சிவப்பு கலர் ஜிங்கிஜா அப்படினு. locomotion in humans பொறுத்த வரைக்கும் which is the correct statement? which is the correct statement with response to locomotion in human? good night. yes, welcome to the last Monday live. லாஸ்ட் மண்டே லைவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அடி சக்க தூளே அப்படின்னு மலையாளம் வருது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இன் ஜாயிண்ட் காசஸ் தேர் இன்ஃப்ளமேஷன். யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஜாயின்ஸ்ல தான் இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை வந்து காட்டுது அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம லோகோமோஷன் ஹியூமன்ஸ் அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஜாயின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது. ஓகேவா? எஸ், லாஸ்ட் மண்டே இனிமேல் லாஸ்ட் எல்லாமே லாஸ்ட் தான். நாளைக்கு லாஸ்ட் டியூஸ்டே கிளாஸ், அடுத்த நாள் லாஸ்ட் வெட்னஸ்டே கிளாஸ், லாஸ்ட் தர்ஸ்டே கிளாஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னது? ஆப்ஷன் பி, அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் இஸ் ஜாயின்ஸ் அப்படின்றது. சூப்பராக இருக்கணும். கலக்கிறீங்க. நந்தினி, கமலேஷ், ஸ்ரீகுட்டி, காவேரி, மகா, ரிஷி, ஜனனி, கலக்கிறீங்க. நிஷா, ரம்யா, ஜபா, ஷாம், அபிநயா, அருணா, ஜனனி, ஆசத், கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சரிம்மா. செலிபிரிட்டிஸ்னாலே அப்படிதான்டா. செலிபிரிட்டிஸ்னாலே உங்களுக்கு அடிக்கடி கால் வரும், அது வரும், இது வரும். என்னைக்கு தான்டா. ஓகே, அப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா? லாஸ்ட் மண்டே வேர்ல்டு இஸ் கோயிங் டு எண்ட் அட் நெக்ஸ்ட் மண்டே. வேர்ல்டு இஸ் கோயிங் டு போய் எண்ட் ஆகாதுடாக்கா. நீட் எக்ஸாம் தான் எண்ட் ஆக போகுது. ஸோ நீட் எக்ஸாமோட செஷனுக்கான லாஸ்ட் மண்டே தான் நான் சொல்லியிருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அப்பா உங்களுக்கு இருக்க மூளைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் அங்கே இருக்க வேண்டியதுங்க. ஓகே, அங்கே போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பிருத்வி, கலெக்டிங். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அக்கா, பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? வெல்கம். Okay, next question பார்த்தலாம். அடுத்த question, the H zone in the skeletal muscles fiber is due to. H zone in the skeletal muscle fiber எதனால? H zone, Z zone கிடையாது, H zone கேக்குறாங்க. H zone என்கிட்ட இருந்தது நல்ல விஷயம்டா. இந்த மண்டேக்கு கண்ணீர் அஞ்சலி.
ஓகே சரி H zone பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க yes is option C is right answer the central gap between the actin filament and extending throughout the myosin filament in the A band super rakana fine option C is right answer fine so option C is right answer என்னது central gap ரெண்டு பேஸ் பண்ணி கேப் இருக்கு தெரியுமா actin and myosin filament நடுவுல இருக்கக்கூடிய gaps அந்த A band இருக்கக்கூடிய gaps நம்ம என்ன சொல்லிருக்கோம் H zones அப்படி பேஸ் பண்ணி சொல்லிருக்கோம் so option C is going to be the right answer fantastic and fantabulous கலக்கிட்டீங்க அதேதான்ப்பா சூப்பர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஃபேண்டாஸ்டிக் அடுத்த கட்ட கேள்விக்கு போகலாம் ஸ்டிமுலேஷன்ஸ் ஆஃப் a muscle fiber by motor neuron occurs at stimulations of muscle fibers by motor neuron occurs at stimulations of muscle fibers by motor neuron எங்க occurs ஆகுது occurs at stimulations of muscle fiber by a motor neuron occurs at motor neuron கொடுத்துட்டான் என்ன கொடுத்துட்டான் motor neuron கொடுத்தானா எங்க நடக்க போகுது neuromuscular junction option A neuromuscular junction is the right answer option A neuromuscular junction is going to be the right answer super option A is right answer fantastic okay super Ramya கலக்கிட்டீங்க பாக்கி கமலேஷ் உவஸ்ரீ ஜனனி அபிநயா நிஷா ஹரிதா காவேரி அனன்யா கிஷோர் நந்தினி கமலேஷ் ஹரிஹரன் ஆசத் ஹேமா நந்தினி ஸ்ரீகுட்டி ரிஷி ஹருணா காவேரி பிருத்திவி மகா ஜபாசின் தனிஷ்கா வனிதா ஓவியா சூப்பர் ரகனா ஓகேவா எஸ் மானசா தர்ஷினி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சரிங்க சார் கேட்கல சத்தமா நானே என் பேரா சொல்லிட்டு இருக்கேன் நானும் என் பேரா சொல்லி கேட்கல அப்படின்றது எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் எல்லாரும் பிகில் எஃபெக்ட்ல தான் இருக்கீங்க போல கப்பு முக்கியம் பிகிலே அடுத்ததுல கப்பு முக்கியம் பிகிலே கரெக்டாக சொல்கிறேன்னா பார்த்தீங்களா நீங்கள் ரெகுலராக கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா ரெகுலராக கரெக்டாக சொல்லுவேன் ஓகேவா ஹாய்டா வெல்கம் தர்ஷினி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் செலக்ட் த கரெக்ட் மேட்சிங் ஆஃப் த டைப் ஆஃப் ஜாயின்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன் ஜாயின்ஸ் டைப் ஆஃப் ஜாயின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன் ஜாயின்ஸ் பேசிக்காக நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் வேற மாதிரி பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம் குட் நைட் சார் எதுல கரெக்டான ஜாயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க which is the correct அப்படி தான் கேட்டிருக்காங்க ஏன் சி போடுறீங்க நல்லா பாருங்க gliding joint between carpals நான் என்ன சொல்லிடுவேன் நீங்க carpals கையில தான் காரை ஓட்டிட்டு போவீங்க அப்படின்னு பார்த்துட்டு போலையா ஸோ carpals அப்படின்றது ஓகேவா எஸ் கப்பு முக்கியம் பிகிலே ரொம்ப முக்கியம் ஓகேவா நிறைய பேர் கப்பு முக்கியமாக இருந்துட்டு உங்களுக்கும் கப்பு முக்கியமாக தான் இருக்க போகுது உங்களுக்கு நீட் எக்ஸாம் பேசிக்கல் இருந்தலாம் பட் அடுத்தவங்களுக்கு வேற தான் இருக்க போகுது ஸோ ஆப்ஷன் டி கிளைடிங் ஜாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம எங்கே பார்க்க முடியும் பிட்வீன் த கார்பல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா கார்பல்ஸ் பிட்வீன் நம்ம பார்க்க முடியும் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபென்டாஸ்டிக் ரைட் ஆன்சர் ஓகேவா சூப்பரா கடைசி செஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடைசி செஷன்ரா வெறித்தனமா இருங்க which of the following is not a functions of a skeleton system functions of the skeleton system எது கிடையாது நாலு ஆப்ஷன்ல எது வந்து functions of skeleton system கிடையாது yes gliding joint between the carpals yes இது சொல்லுங்க பாப்போம் which of the following is not a functions of the skeleton system இதுக்கும் skeleton systemத்துக்கும் சம்பந்தம் இருக்கா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் லோகோமோஷனா அட கண்ணுங்களா லோகோமோஷன் டேய் போன் மேரோ எங்கடா பிறக்குதுன்னு படிச்சிருப்போம் ஆர்பிசி எங்கடா பிறக்குதுன்னு பார்த்துருப்போம் போன் மேரோல தானே பிறக்குதுன்னு பார்த்துருப்போம் ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் தானே போன் மேரோ வந்துட்டு இருக்கு ஸோ இது கரெக்ட் தான்டா லோகோமோஷன் ஸ்டார்ஜ் ஆஃப் மினரல்ஸ் ரொம்ப ஹீட்டு ரொம்ப வெக்கையா இருக்கு ஃபேனை போடு மாலா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஃபேனை என்னது 16ஆம் நம்பர்ல வெயி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எரியுதிரி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் இப்போதான் நம்ம அங்கிள் தான் ஞாபகம் வருது எரியுதி மாலா ஃபேனை போடு அப்படின்னு சொன்னோம் ஓகேவா ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்றேன் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாடி ஹீட் வந்துட்டு நம்ம எந்த யூஸ்ஃபுல்லா இருக்காது நம்ம ஸ்கெலிட்டன் சிஸ்டத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஓகே அப்போ எரியுதிரி மாலாக்கு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுச்சோம் மறந்துடாதீங்க எரியுதிரி மாலா ஓகே இது என்னவா இருந்திருக்கு எரியுதிரி மாலா வந்துருக்கு ஸோ ஆப்ஷன் பி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பாடி ஹீட் இஸ் நாட் வித் ஜாயின்ஸோட கண்டென்ட் ஆகாது அப்படின்னு which one of the following joints would allow no movements எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை does not allow no movements எந்த ஒரு மூவ்மெண்ட் அலோவ் பண்ணாது எது எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் அலோவ் பண்ணாத ஜாயின்ஸ் எது எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் அலோவ் பண்ணாத ஜாயின்ஸ் எது எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் அலோவ் பண்ணாத ஜாயின்ஸ் அப்படினது yes it's going to be fibrous joints option D fibrous joint is the right answer option D fibrous joints தான் எந்த ஒரு மூவ்மெண்ட்டையும் நமக்கு அலோ பண்ணாது option D fibrous joint is the right answer fantastic சூப்பரா கலக்கிங்க ஓகே சூப்பரா கமல் தர்ஷினி தனிஷ்கா காவேரி சூப்பரா ரிஷி
Yeah, fine. Option D, fibrous joint is the right answer. Okay, next question பார்க்கலாம். அடுத்த question பேஸ் பண்ணி சொல்லுங்க. Glenoid cavity articulates. Okay, fine. Glenoid cavity என்ன articulates பண்ணுது? The glenoid cavity articulates. Yes, இது என்னது? Option D என்னது? Humerus and scapula. Glenoid cavity இப்பதான் பார்த்தோம். என்ன articulates பண்ணிருக்கு? Articulates humerus and scapula. Humerus with scapula. Option D is the right answer. Option D is going to be the right answer. Humerus with scapula தான் நம்ம glenoid cavity வந்து articulates பண்ணிட்டு இருக்கு. So option D ராக்கணுங்களா? Option D. கலக்கிட்டடா. தங்கங்களா, செல்லங்களா, பட்டுங்களா. ஹாய்டா பவித்ரா. சூப்பரா. So option D is right answer. சூப்பர். தர்ஷினி, நந்தினி, தனிஷ்கா, மகா, பவித்ரா, அருணா, ரிஷி, சாரா, பழனி, ஹரிஹரன், நிஷா, நந்தினி, உவஸ்டி, ஓவியா, ஆசத், பவித்ரா, பியாரி, வர்ஷனா, கலக்கிட்டீங்க. It's going to be option C இல்ல D. Option D is the right answer. Okay, just a minute, ஒரே நிமிஷம். நீங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றீங்க, நாங்க வந்துறோம். Yes, sliding filament theory. Okay. Sliding filament theory can be best explained as. Sliding filament theory எப்போ best explain பண்ண முடியும்? When do the sliding filament theory can be best explained by? என்ன ஆப்ஷன் போட்டுருக்கீங்க? Yes, so option C is the right answer. சூப்பர் இருக்கணும். எப்படி? Actin and myosin filament do not shorten but rather slide past each other. Shorten ஆகாது but slide past each other அப்படின்றது. Okay, slide past each other. So option C is the right answer. Okay, option C is going to be the right answer. Fantastic இருக்கணும். Fantastic. Okay, so option C, actin and myosin filament do not shorten but rather slide past each other. Option C is going to be the right answer. Okay, fantastic. Okay, next question பார்க்கலாம். அடுத்த question. Name the ion responsible for the unmasking of the active sites of myosin for cross bridge activity during the muscle contraction. Name the ion responsible for the unmasking of the active sites for myosin for cross bridge activity during the muscle contraction. Cross bridge activity நம்ம எலும்புல எதிரா அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். பேசிக்கா நம்ம கால்றோம் அப்படி பார்த்தா நம்ம அதேதான் கால்சியம் தான். சூப்பரா இருக்கணும். ஃபைன் எல்லாமே சூப்பரா படிச்சிருக்கீங்க. மசில் கான்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கால்சியம் படிச்சிருப்போம் இல்லையா? சூப்பர். ஆப்ஷன் டி கால்சியம் இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி will be the right answer. சூப்பரா இருக்கணும். எஸ் தனிஷ்கா கலகிரிங். Okay, fine. தேவா, மகா, ஷேடோ, ரிஷி, சாரா, நந்தினி, விஐடியில் வந்து நல்ல விஷயம். நல்ல மார்க் எடுத்துட்டீங்களா? ஷாம், தேவா. டே இன்னைக்கு யாரோ எழுத போறேன். நீங்களே எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு எக்ஸாம்? இன்னைக்கு யார் எழுதின எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு? ஐடி எக்ஸாம் நீங்க எழுதினீங்களா? இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஹவ் வாஸ் த டுடே எக்ஸாம்? எப்படி இருந்துச்சுடா பேப்பர்? எப்படி இருந்துச்சு? இஸ் இட் ஈஸி? ஃபைன். சூப்பராகண்ணா. சூப்பரா. அதேதான். அப்போ ஃபைன் தான். நல்லது. இதே மாதிரி உங்களுக்கு நம்ம நீட் பேப்பரும் ஈஸியாக வரட்டும். ஈஸியாக வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஓகே, நீங்கள் 30ஆம் தேதி எழுதுறீங்களா? சரி. Osteoporosis, the age-related disease of skeleton system, may occurs due to. Osteoporosis, an age-related disease of skeleton system, may occurs due to. Osteoporosis, the age-related may occurs due to. எதனால் occur ஆகுது? I'm fine, பிரதிஷ்டா. ஓகே. எதனால் occur ஆகுது? ஆஸ்டியோபோரோசிஸ் ஏஜ் ரிலேட்டட் பார்த்தோம். இப்போதான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் ஏஜ் ரிலேட்டட்னு பார்த்துட்டு இருந்தோம். எதனால் occur ஆகுது? நல்லா பாருங்க. சி இல்லைக்கன்னா பி. எஸ், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. டிக்ரீஸ் த லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது தான் நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ். எதனால் ஈஸ்ட்ரோஜன் டிக்ரீஸ் ஆகுது? பேசிக்கா ஏஜிங் ஃபேக்டர் தான். பேசிக்கா என்னது? ஏஜிங் ஃபேக்டர் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர்.
ஆப்ஷன் பி டிக்ரீஸ் த லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் தான் என்ன பண்ணிருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் காஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டிக்ரீஸ் த லெவல் ஆஃப் இது வந்து என்ன காஸ் பண்ணிருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துட்டு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் காஸ் ஆயிட்டு இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் லெவல் டிக்ரீஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து காஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகேவா, என்னடா ஃபிளாக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்க. Lack of relaxation between succession stimuli in a sustained muscle contraction is known as lack of relaxation. ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருந்தோம் lack of relaxation. பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன சொல்லிட்டு இருப்போம் lack of stimulations, lack of stimulation இல்லை lack of relaxation அப்படின்றது. lack of relaxation அப்படின்றது என்ன நடக்கும் போது ரொம்ப அப்படியே ஷார்ப்பாக பேசி நடந்துட்டு இருக்கிறது நம்ம டெட்டனஸ். எஸ், அந்த இது ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஃபைன் ராகண்ணா, சூப்பரா. டக்கு 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 போயிட்டே இருக்கு தெரியுமா. அதான் நம்ம ஃபேட்டிகோ இல்லடா, இட் இஸ் டெட்டனஸ்டா. ஆப்ஷன் சி டெட்டனஸ். டெட்டனஸ்டா, டெட்டனஸ் 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 இஸ் ஆப்ஷன் சி டெட்டனஸ். எதனால ஃபேட்டிகோ? ஃபேட்டிகோன்றது டயர்டை பண்ணி பேஸ் பண்ணி வர்றதுடா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா, தான் டெட்டனஸ் அப்படின்றது. இதுக்கு வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, டெட்டனஸ் வீடியோஸ் வீடியோ எதாக இருந்தால் நான் காட்டுறேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருப்போது? ஆப்ஷன் சி டெட்டனஸ் தான். ஃபேட்டிகோ வராது. ஆப்ஷன் சி டெட்டனஸ் தான் வந்துருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம் கண்ணா. சிஸ் அது விஐடி காலேஜில் வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமா? சக்சஸிவ் ஸ்டிமுலிடா, இதான் ரொம்ப முக்கியமானது. சக்சஸிவ் ஸ்டிமுலி, சஸ்டெயின்டு மசில் கான்ட்ராக்ஷன். மசில் கான்ட்ராக்ஷனால சக்சஸிவ் ஸ்டிமுலி அப்படின்றது. ஓகேவா, சக்சஸிவ் ஸ்டிமுலி மசில் கான்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி வர கிடையாது. எதிரா அது என்ன கேட்டிருக்கீங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். அண்ட் அத்லெட்ஸ் while running fell on the track. ஓடிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டானா ட்ராக்ல கீழே விழுந்துட்டான். ரெடி ஃபுல் இவனை காலை வச்சிட்டான் போல. அண்ட் ஷி யூஸ்ட் ஹர் ஹேண்ட்ஸ் டு சஸ்டெயின் மினிமல் இன்ஜுரி. இப்படி கீழே யூஸ் ஹேண்ட் மினிமல் இன்ஜுரி. இந்த ப்ராசஸ் ஹர் ஹேண்ட் ரிசீவ் த மேக்ஸிமம் பிளாக் ஆன் த ஜாயின்ஸ் இன் திஸ் ஆக்சிடென்ட். விச் ஆஃப் த காம்பினேஷன் ஆஃப் ஜாயின்ஸ் would be badly affected. இப்படி ஓடிட்டு இருக்காங்க, அப்படி வந்து டக்குன்னு கீழே வந்தாச்சு. இப்படி கீழே விழும்போது ஜாயின்ஸ்ல அடிபட்டுருச்சு. அப்போ எந்த ஜாயின்ஸ் எவ்வளோ இருக்கும்? இட் இஸ் பை 940 டாக்கண்ணா, 940 டா. அப்போ எந்த ஜாயின்ஸ்ல மேஜரா நம்ம பார்க்க முடியும்? எந்த ஜாயின்ஸ்? டியா? டி என்ன கொடுத்திருக்கான்? கார்டிலேஜஸ் அண்ட் சைனோவியல் ஜாயின்ட்டா? கார்டிலேஜஸ் வருமா? இட் இஸ் ஃபைபரஸ் அண்ட் சைனோவியல் ஜாயின்ட்ல தான். ஓகேவா, ரேடியஸ் அண்ட் ஹல்னா அப்படின்றத படிச்சிட்டு போலியா, அதே கான்செப்ட் தான் கண்ணா. ரேடியஸ் அண்ட் ஹல்னா படிச்சிட்டு போலியா, அதான் நம்ம ஆக்சிடென்ட் ஆகுது. Humerus and radius and ulna, hinge joint, shoulder between the humerus, scapula, but forearm and ulna is joined together by fibrous joint. So it's going to be option C, fibrous and synovial joint. Option C, fibrous and synovial joint is the right answer. Option C, fibrous and synovial joint is going to be the right answer. தெரிஞ்சு வச்சவங்க, so it's going to be option C is the right answer. Okay, ரொம்ப ஈஸியான கதை தான். ஆரம்பமா அப்படி விழும்போது நமக்கு என்ன கான்செப்ட் நடக்குது அப்படின்னு நீங்க எல்லாம் விழுந்திருப்பீங்க, கண்டிப்பா விழுந்திருப்பீங்க. கீழே விழாத மனிதனும் இல்லை, கீழே விழுந்து எந்திரிக்காத மிருகமும் இல்லை அப்படின்னு சொல்லிருப்போம். Which one of the following is not a ciliary movement? Ciliary movement எது கிடையாது? Which one of the following is not a ciliary movement? Yes, which one of the following is not a ciliary movement? Ciliary movement எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி. என்னது? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா மேக்ரோஃபேஜஸும் லியூகோசைட்ஸும் என்ன காட்டுது? அமீபாய்டு மூவ்மெண்ட்டை காட்டிட்டு இருக்கு. எதை பேஸ் பண்ணி? சூடோபோடியா. ஃபால்ஸ் ஃபுட் பார்த்துட்டு போலியா, சூடோபோடியாவை பேஸ் பண்ணி. Okay, so it's going to be option D is the right answer. Option D, the movement of macrophages and leukocytes வந்துட்டு amoeboid movement பேஸ் பண்ணி தான் நடக்குமே தவிர நமக்கு ciliary movement நடக்காது. So option D is the right answer. Yes டாகன சூப்பர். ஆசித், ஹரிணி, பிரிசிலா, குயின், ஷேடோ, கமலேஷ், தர்ஷினி, ரிஷி, அப்பாஸ், நிஷா, பியாரி, மோனிஷா,
அதுதான்டா கமலேஷ். அனன்யா, தர்ஷினி, உவஸ்ரீ கலக்கிட்டேன். நிர்மலா, ஓவியா, அருணா, ஹரிதா, தனிஷ்கா, நந்தினி, பியாரி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா யா ஃபைன். எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டுட்டோம் சார். நல்ல விஷயம். எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டுட்டே இருங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிடையாது எல்லா ஆப்ஷன்ஸும் போட்டே இருங்க. நீட்டும் அதே எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு போட்டுருவோம். which one of the following type of muscles will be the first one to undergo fatigue? First one to undergo fatigue. Which type of the muscles will be the first one to undergo fatigue? எந்த மசில்ஸ்? ஏன்னா ஒரே ஆப்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா? சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன மசில்ஸாக இருந்துருப்போது? நல்லா பாருடா கண்ணா. ஆப்ஷன் ஏ இல்லக்கண்ணா என்ன மசில்ஸ்? கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் தான். ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ். எஸ் ஆப்ஷன் டி. நோ இட்ஸ் நாட் சி. ஆக்சிடேஷன் வராது. ஓகே ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் ஃபைபர்ஸ் தான். ஆக்சிடேட்டிவ் பேஸ் பண்ணி நம்ம வேற பார்க்குறது. ஃபாஸ்ட் கிளைகோலைட்டிக் அப்படின்றது பார்ப்போம். ஸோ சூப்பர் இருக்கண்ணா. ஓகேவா? எஸ் பாஸ்போரைலேஷன்லாம் பார்த்துருவோம். சூப்பர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கலகிங்க. ஃபைன். ஓகே ஃபைன். நாளைக்கு வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நாளைக்கு நம்ம ஜெனடிக்ஸ் பார்க்க போறோம். ஜெனடிக்ஸ் கான்செப்ட்ல பார்க்க போறோம். ஜெனடிக்ஸ் கான்செப்ட்ல நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 20 क्वेश्चंस முடிச்சோம். 500 போடுங்க பாப்போம். கமான் பிளாஸ்ட் பண்ணுங்க. கமான் ரக்கண்ணா. கமான்ண்ணா. செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்க்குறவங்க யாராவது செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்ட் போட்டுருங்க. ஃபயர் விடுங்க பார்ப்போம். கமெண்ட் பாக்ஸ்ல ஃபயர் விடுங்க பார்ப்போம். நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம். நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அழிக்கிற கழிக்கிற எண்ணம், அடியுமா உடிக்குமா இன்னும் 10:30 சார் அப்படின்னா சொல்ல மாட்டேன். நாளைக்கும் 9:45 இருக்கலாம். ஓகே நைட் எப்போ வேணா எதிர்பார்க்கப்படும். நம்ம கிளாஸ் அப்படியே ஆவலாக எதிர்பார்க்கப்படுது. ஓகே நம்ம கிளாஸ் வந்து சிபிஎஸ்சி ரிசல்ட் மாதிரி. நான் இன்னைக்கு வருவேன்னு நினைச்சியா? நான் நாளைக்கும் வர மாட்டேன். ஆனால் நான் நாளானிக்கு கண்டிப்பாக வருவானே சொல்ல மாட்டேன் அப்படின்றது. அதான் நான் முந்தானத்தே வந்திருப்பேன் அப்படின்றது. கிளாஸ் எப்பயும் போல தானே கண்ணா 2 o'clock வரைக்கும் தானே இருக்கும். எஸ் ஃபயர் போட்டாச்சா? அப்படியே செஷன் லைக் பண்ணியாச்சா? அழிக்கிற எண்ணம் முடியுமா நடக்குமா இன்னும் அப்படின்னா எஸ். அப்படி செஷன் லைக் பண்ணாம யாரை பார்த்துருந்தீங்க செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. செஷன் லைக் பண்ணாம யாரை பார்த்து செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்த்துலாம். அவுட் இது நிறைய வாட்டி அடிச்சு எத்தனை வாட்டி தான் கேட்பேன். நானும் இது எடுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 வாட்டி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த கேள்வி கேட்டிருக்கோம். அப்போ நான் கண்டிப்பா இந்த வாட்டி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுப்போம். அவுட் ஆஃப் H pairs of rib of humans only Y pairs are true ribs. அப்பனா என்ன ribs? H pairs of rib. எத்தனை pair of rib இருக்கோ அத்தனை pair of ribல அது H சொல்லிருக்கான். H வந்து எத்தனை pair of rib. அதுல Y வந்துட்டு true pairs of rib. அப்ப எத்தனை இருக்குன்னு கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். Yes, which is the right answer? Which is the right answer? Yes, Dakana. It's going to be option D. H is equal to 12. ஏன் அப்படின்றனா 12 pairs of ribs இருக்கு. எத்தனை pairs of ribs இருக்கு? 12 pairs of ribs இருக்கு. அந்த 12 pairs of ribsல வந்து பாத்தீங்கன்னா 7 pair வந்து true pairs of இருக்கு. True pairs என்னது? அதோட இந்த ஸ்டர்னத்தோட போய் அட்டாச் ஆயிருக்குது. ஓகே ஸ்டர்னத்தோட போய் என்ன இருக்குது? அட்டாச் ஆயிருக்குது. So option D is the right answer. Fantastic Dakana. Fantastic and fantabulous. ஓகேவா? 2 AM வரைக்கும் கிளாஸ் போனா என்னால 9 AM தான் சார் எந்திரிக்க முடியுது. டே இட்ஸ் அப் டு யூ. நான் என்னைக்குமே வந்துட்டு பண்ணுங்க அப்படி நான் பார்க்கறதில்ல. இஃப் யூ கன்வீனியன்ட் வித் திஸ் யூ கேன் வாட்ச் இட். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே கன்வீனியன்ட்டா இருந்தால் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றது. நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாருங்க நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன்னாக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பட் எனக்கு நைட் செஷன்ல தூக்கம் வரல. இதுக்கெல்லாம் என்னடா சொல்றது? இந்த பிவோட் ஜாயிண்ட் பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய பிவோட் ஜாயிண்ட் என்ன சொல்றோம்? அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய பிவோட் ஜாயிண்ட். வாட் இஸ் த ஜாயிண்ட் பிட்வீன் அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்? 9:45 என்கிட்ட இருக்குடா. பிரேக் உண்டுடா. கண்டிப்பா இருக்கு. தூக்கமே வரல. தூக்கம் வராது. இனிமே தூக்கம் வராது. நீட் எக்ஸாம்ல நீட் பேப்பர் எழுதுறதுக்கு தூக்கமே வராது பாருங்க. எஸ் என்னது? அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் நாட் saddle joint, it is synovial joint. Option B is the right answer. Option B rakana. Option B synovial joint is the right answer. The pivot joint between atlas and axis என்ன சொல்றோம்? synovial joint அப்படி நம்ம சொல்றோம். மார்னிங் செஷன் எப்போ சார்னா மார்னிங் நமக்கு செஷன் கிடையாதுடா. மார்னிங் பிசிக்ஸ் சார் தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். obviously நாளைக்கு மார்னிங் பிசிக்ஸ் தான் செஷன் தான் ஷெட்யூல் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கல. will be at 6 or 7 6-7 குள்ள இருக்கும். எங்க போச்சுனே தெரியலையா? கண்டிப்பா கவலைப்படாதீங்க. அடுத்த ஆட்சி வந்தோடனே நம்ம அண்ணங்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு தர சொல்லுவோம். ஓகே திஸ் ஆப்ஷன் பி synovial joint is right answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following hormones can play a significant role in osteoporosis? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். significant role in osteoporosis.
குறையும். ஒரே ஒரு வச்சு அடிச்சிடலாம். சிக்னிஃபிகன்ட் ரோல் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸை பேஸ் பண்ணி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்டா. ஸோ கரெக்டாக அடிக்க பாருங்க. சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் ஆஸ்டியோபோரோசிஸ். ஏன்னா சொல்லியிருந்தேன், ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அக்கறை ஆகுதுன்றதை பார்த்துருப்போம். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. உங்களுக்கு பாராதைராய்டு ஹார்மோன் படிச்சிருப்பீங்க. பட் பாராதைராய்டு ஹார்மோன் தெரியலனாலும் கூட நீங்க ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக அடிக்க முடியும். ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களால் என்ன பண்ண முடியுமா, ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் பாராதைராய்டு ஹார்மோன் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். கண்ணா சூப்பரா கண்ணா, ஃபைன்ரா, ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகேவா? 5 days தான் இருக்கு. எஸ் 5 days தான் இருக்கு. திஸ் இஸ் தி லாஸ்ட் டே. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இன்னைக்கு லாஸ்ட் மண்டே. அதுக்கப்புறம் மண்டே இருக்காது. அடுத்த மண்டே நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எழுத மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க அப்படின்றது. ஓகேவா? 100 kilometers. டேய் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களாடா? அட்மிட் கார்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி அது ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி விட்டுட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சிட்டீங்களா? 2-3 காப்பி எடுக்க சொன்னா எடுத்து வச்சாச்சா? எல்லாருமே டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சாச்சா? ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். டக்குன்னா ஹார்ட் காப்பி எடுத்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர், ஃபயர். அதேதான் எடுத்து வச்சவங்க. சப்போஸ் யாரும் எடுக்காமலே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-3 காப்பி எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயாவது யூஸ் ஆகும். Okay, next question பார்த்தலாம். Calcium is an important in the skeletal muscle contraction because it calcium எதனால muscle contraction, skeletal muscle contraction அப்படி சொல்லிருக்கோம். 40 கிலோமீட்டரா? ஒரு ஆளுக்கு 100 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அப்படின்னு. சோ சார்ரா மோனிஷா. பட் சீக்கிரமா கிளம்பிடுங்க. அப்படிலாம் ரொம்ப தூரமா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா எழுதுங்க. ஓகேவா? கலரும் எடுக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா? எது வேணா எடுத்துட்டு போலாம். சேஃப்டிக்கு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதான் சொன்னேன், அப்பவே சொன்னேன், அது எடுக்கலாமா இது எடுக்கலாம் அப்படின்னு கேள்வி. ரெண்டு உனக்கு கலர் வேணுமா, கலர் இருக்கு. அதான் சொல்றேன் பாத்தீங்களா, இது வேணுமா அது இருக்கு, அது வேணுமா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கார் படத்துல வந்துட்டு யோகி பாபு கொடுக்கல நேத்து சீன் பார்த்தோம் இல்லையா, உனக்கு அது வேணுமா இது இருக்கு, இது வேணுமா அது இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கலாம். சரி, calcium is an important skeletal muscles contraction between binds of troponins remove the masking of the active sites of the mass. ஏனால அப்படினது பாத்தீங்கன்னா troponin remove பண்ணி என்ன பண்றது, masking the active sites of actin for meiosis அப்படின்றது. To remove masking the active sites of binds troponin கூட போய் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த masking. ஓகேவா? நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, இப்போ போலீஸ் வந்துட்டாங்க அப்படினா திருடங்க ஓடிடுவாங்க. ஒன்ஸ் போலீஸ் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் திருடங்க வந்திருக்காங்க. அப்ப கால்சியம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கான், போலீஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கான். சோ கால்சியம் வந்து troponinல போய் பைண்ட் ஆகும்போது என்ன ஆயிரப்போகுது, இந்த மாஸ்க் அதற்கு மாஸ்க் பண்றது போயிரப்போகுது. அப்புறம் வந்து ஆக்டின் மயோசின் ஜாயின் ஆயிரப்போகுது. ஒன்ஸ் கால்சியம் லெவல் குறையும் போது என்ன ஆயிரப்போகுது, மறுபடியும் அந்த மாஸ்கிங் சென்டர் வந்துட்டு அதோட போய் பைண்ட் ஆக போகுது அப்படின்னு படிச்சிட்டு போலியா. சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். கண்ணா சார் எனக்கு டெய்லி ஸ்கூல் போகவே 1 hour ஆகும் சார். டேய் நல்ல விஷயம் தான்டா, 1 hour ஸ்கூல் போனா உங்களுக்கு கவலை கிடையாது. நானும் 1 hour தான் ஆகும். எனக்கு காலங்காத்தால ஸ்கூல் போற 1 hour ஆகும், காலேஜ் போறதுக்கு 2 hour ஆகும். It started by 9:40 டா. எனக்கு ஏன் ஸ்கூல் தான் நல்ல விஷயம் தான்டா ஹரிஹர, நல்ல விஷயம், சூப்பர்ரா. நம்ம ஸ்கூல்ல நமக்கு நீட் கிடையாது, எவ்வளவு லக்கு தெரியுமா. நம்ம ஆளு தான் வராங்களான்னு பாத்துக்கோங்க. உங்க இன்விஜிலேட்டர் தான் வந்தாங்கன்னா சார் ரெண்டு விஷயம் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? எஸ் ரிமெம்பர் கெரோலின், எஸ் கெரோலின் பாத்துருங்க. ஒருத்தன் சொல்லியிருந்தேன் சார் என்னோட பக்கத்து தெருவில் தான் சார் சென்டர் அப்படின்னு, எகிரி குடிச்சு கூட போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன மாதிரி நம்ம என்ன சொல்றது, எஸ்டா கெரோலின் ரிமெம்பர் யூ, ஹாய் ஹலோ கவிதா. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு, விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். கொடுக்கப்பட்டதுல வந்துட்டு எது வந்து கரெக்டான ஆப்ஷன் இருந்துட்டு இருக்கு. வணக்கம் சத்யா, வணக்கம். உங்களை இந்த இரவு செஷனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். எஸ், விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பேசிங்க இருக்கு. சார் ஐ எம் ஆஸ்கிங் இம்பார்ட்டன்ட் திங். எதுடா என்னடா கேட்குறீங்க, டே எல்லாரும் இப்படி மெசேஜ் பண்ணிட்டு தான் எப்படி கரெக்டாக பார்க்க முடியும். எஸ், விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன், பார்த்துடலாமா. எஸ், ஆப்ஷன் சி. ஏ இந்த ஏ வராது, சப்போஸ் எக்ஸ்ட்ரா பெட்டிங் போல இருக்கு. ஆப்ஷன் சி, there are 7 pairs of vertebral stems and 3 pairs of ribs பேஸ் பண்ணி நமக்கு 2 pairs கால்வே vertebral ribs வந்திருக்கு. So option C is the right answer. Okay, option C will be the right answer. Okay, ஓகேங்களா. எஸ் டாக்டர், எனக்கு ஸ்கூல் போக 1 hourக்கு மேல ஆகும்டா. எல்லாருக்குமே பேசிக்கா வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படி தானே போயிட்டு இருக்காங்க. வேன் வச்சு போவாங்க, சில பேர் பஸ் கவர்மெண்ட் பஸ்ல போவாங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்கூல் கிடைக்காது இல்லையா. ஸோ அதில் நீங்கள் பழகி போயிருப்பீங்க. ஓகே, அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதில் நீங்கள் பழகி போயிருப்பீங்க. ஓகேவா? எஸ், இஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்குலர் டிசார்டர் இஸ் இன்ஹெரிட்டட். இன்ஹெரிட்டட் ஆகக்கூடிய மஸ்குலர் டிசார்டர் என்ன டிசார்டர்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்குலர் டிசார்டர் இஸ் இன்ஹெரிட்டட்?
sorry, yes, which of the following is, yes, it's going to be option A, muscular dystrophy அப்படின்றது. என்னது? option A, muscular dystrophy is right answer. சூப்பரா இருக்கணும். option A, muscular dystrophy அப்படின்றது. ஓகேவா? எவ்வளவு நேரம் ஆகும்? it's going to tell அப்படி இருந்து போயிட்டு இருக்கடா. yes 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 da yes da yes da 5 minutes தான் ஆகுமா? 5 minutes தான் ஆகுமா? எல்லாரும் யாரோ ஏதோ கேட்டிருந்தீங்க. சார் மை ஆதார் கார்டு அப்டேட் ஆகல, எனி ப்ராப்ளம் வருமா? நோ 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 நோ, நீ அதான் ரெஜிஸ்டரே பண்ணிட்டீங்களே, ரெஜிஸ்டர் பேஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணியிருப்பீங்களே ஆதார் கார்டு அப்டேஷன், அப்பயே நீங்கள் பண்ணிட்டீங்க. இனிமேல் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? உங்களுக்கு தான் அட்மிட் கார்டு வந்துருச்சு இல்லை, அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வராதுடா, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஆதார் கார்டுலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. 10th ஃபோட்டோ இருக்குது, அதெல்லாம் பரவாயில்லக்கண்ணா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. இல்லைன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகாதீங்க, வேறு ஏதாவது இது எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு தான் உங்களுக்கு இதாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டான் இல்லையா? ஆதார் கார்டு தான் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு லைசன்ஸ் வந்திருக்கு. அதான் பேன் கார்டு வெரிஃபை பண்ணியிருக்கலாம், வேறு அது ஓட்டர் ஐடி கூட, ஓட்டர் ஐடி 18 வயசு ஆயிருக்கணும், வேறு பாஸ்போர்ட் லைசன்ஸ் பேஸ்க்கு இருப்பான்னு தெரியாது. பட் இருந்தாலும் இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அப்டேட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மிட் கார்டே வந்தது. ஓகே, அதனால நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சிருக்கீங்க, அந்த ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படிலாம் பார்க்க மாட்டோம், ரொம்ப இன்டெப்த்லாம் பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா நோ ப்ராப்ளம்டா, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்டா. அது அப்படி ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் ரிஜெக்ட் ஆயிருக்கணும். ஆதார் கார்டெலாம் வந்ததுக்கு அப்புறமாலாம் நமக்கு மேட்சிங் இருக்காது. நம்ம அதனால தான் ஆதார் கார்டு முன்னாடி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நம்ம அது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து விட்டுச்சு. இட்ஸ் கேம். ஓகே, வந்தாச்சு, நமக்கு அட்மிட் கார்டு வந்தாச்சு. ஓகே, அதனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வராது. இன்னைக்கு மிச்சம் இருக்க 3 சாப்டர் முடிச்சிருவோம்டா, மிச்சம் இருக்க 3 சாப்டர் முடிச்சிருவோம். எஸ், நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் பண்ணுங்க. எஸ், மேட்ச் பண்ணலாமா? ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், எதை நம்ம ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆகாது. கடைசி இருக்கக்கூடிய 11th and 12th ஸ்ட்ரிப் வந்து ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆகாம இருக்கிறது நம்ம ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஆக்ரோமியன் அப்படின்னு கிளாவிக்கல பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது, ஸ்கேல்புலா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா லொகேட்டட் பிட்வீன் தி 2nd and 7th ரிப், ஸ்கேல்புலா பேஸ் பண்ணி. கிளினாய்டு கேவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாவிக்கல் head of the humerus பேஸ் பண்ணி வரப்படும். Yes, it's going to be option D is the right answer. Option D, yeah, option D is the right answer. Fine rakana, fine ra. D இல்லையே, ஐ திங்க் 2 or 1 வந்திருக்கு போல இருக்கு. அப்படிதானே? எஸ், கிளினாய்டு கேவிட்டி அப்படின்றது ஹெட் ஆஃப் ஹியூமரஸ். கரெக்ட். 2 வாட்டி 3 ரிப்பீட் ஆயிருக்குடா, 2 வாட்டி 3 ரிப்பீட் ஆயிருக்கு. டி தான் வந்தாகணும். ஏன்னா 4 ஃபர்ஸ்ட் இருக்க 4 ஆப்ஷன் இதான் வந்து இருக்கு. 4 வச்சு நம்ம அடிச்சிடலாம். பட் இங்க சம் நெட்வொர்க் எரர், சம் என்னது டெக்னிக்கல் எரர். ஓகே, ஏன் மேலே ஆகும்டா? போஸ்ட் கார்டு ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருப்பீங்க தானே? போஸ்ட் கார்டு ஃபோட்டோ நீங்கள் ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எடுத்திருப்பீங்க தானே? நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ, ஓகே, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் வருதோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்பட வேணாம். ஓகேவா? அவங்க சொல்லுவாங்க கேரவலின். ஓகே, சில இதில் வந்து கிளாக் வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு அங்கே இது பொறுத்த மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்கூலையோ உங்களோட இன்ஸ்டியூஷன் பொறுத்த மாதிரி இருக்கும், உங்கள் சென்டரை பொறுத்த மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க டைம் சொல்லுவாங்க. நீங்கள் டைம் கேட்டால் டைம் சொல்லுவாங்க. ஒரு டைமுக்கும் ஒரு பெல் அடிப்பாங்க. எப்படி நம்ம போர்டு எக்ஸாம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. பட் கிளாக் வச்சிருக்கணும். பட் அந்த கான்செப்ட் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே, எல்லா இதுலையுமே கிளாக் இருக்குமா அப்படி தெரியாது. உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குதோ நீங்கள் வச்சுக்கோங்கடா. நமக்கு மே 1ஆம் தேதி இல்லை மே 2ஆம் தேதி வந்து நம்ம நைட்டில் வந்து பேசுவோம். ஓகே, நானும் பிரமிளா மேம், விஜய் சார் 3 பேருமே வருவோம். 3 பேருமே வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டவுட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு எந்த நீங்கள் எக்ஸாமும் கிளியராக தான் போவீங்க, கவலைப்படாதீங்க. ஓகே, உங்களுக்கு என்னென்ன டவுட் வருதோ, ஓகே சார் அதை எடுத்துகிட்டு போகணுமா, இதை எடுத்துகிட்டு போகணுமா, என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டு போகணும், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ்க்குலாம் நிறைய ட்ரெஸ் போட்டு, பாய்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது. கேர்ள்ஸுக்கு என்ன ட்ரெஸ் போட்டு போகணும், அது மட்டும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு இப்படி இருக்கே, எத்தனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், பென் எடுத்துகிட்டு போகணும், பேப்பர் எடுத்துகிட்டு போகணும், பிட் எடுத்துகிட்டு போகணும், பிட்டில் வச்சு நோட் எடுத்துகிட்டு போகணும், புக் எடுத்துகிட்டு போகணும், புக் பார்த்து எழுத அலோ பண்ணுவாங்களா, டீச்சர்ஸ்க்கு எப்படி லஞ்சம் கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, டீட்டெயிலாக அதை பற்றி நமக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செஷனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, மே 2ஆம் தேதி இல்லை 1ஆம் தேதி வச்சிடலாம். ஓகே, மே 1 ஆர் மே 2 உங்களுக்கு மே 1ஆம் தேதி எக்ஸாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் வருதோ நீங்கள் வந்து லைவ்ல வந்து வாங்க, நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஈவினிங் டைமில் ஒரு நாள் அப்டேட் பண்ணுறோம். அப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சாதான் போக முடியும். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே, அப்போ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இப்போவே நோட் பண்ணி வச்சோங்க. அப்போ வந்து ஒரே டே கேட்டு தொலைச்சிருங்க.
ஓகே கிளாக் இருக்குமா உள்ள வந்துட்டு ஃபவுண்டைன் இருக்குமா போர் அடிச்சுன்னா இன்விஜிலேட்டர் டான்ஸ் ஆடுவாங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா எஸ் பசிச்சுன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணா வந்து கொடுப்பானா அப்படிலாம் நீங்கள் கேட்டு பாருங்க ஓகே ஸோ இதுக்கு பொறுத்து போவோம் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சார் எனக்கு சூப்பரா நியர் அப்சரா தேட்டர் கிருஷ்ணகிரி சூப்பர் கேந்திர வித்யாலயா ஃபைன் yes super rakana chronic autoimmune disorder affecting the neuromuscular junctions leading to the fatigue weakening paralysis ஆஹா இது ரொம்ப ஈஸி இததான் எதோட இது அப்படி தந்துருக்கோம் myasthenia gravis அதுதான் அதோட டெஃபினிஷன் தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அண்ணா ஜெம் சயின்ஸ் பார்க் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஓகே ஓஹ்ரஸ் காலேஜ் அந்த காலேஜ் தெரியும் எனக்கு ரம்யா ஒரு காலத்தில் நான் அந்த காலேஜில் சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்கேன் பக்காவா கேட்பேன் கேட்ட நல்லா தான் இருக்கும் ஓகே எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி myasthenia gravis ரொம்ப ஈஸி தான் chronic autoimmune disease disorders myasthenia gravis ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் லாஸ்ட் क्वेश्चन பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கான்செப்ட் பார்த்தோம் அப்படினா ரெண்டு क्वेश्चंस இருக்கு during muscular contractions which of the following events occurs என்னென்ன following eventsலாம் muscular contraction அப்போ occur ஆகும் muscles contraction அப்போ என்னென்ன following நடந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது டூடா இன்னைக்கு போய் விசிட் பண்ணி பாத்தீங்களா அதே மாதிரி தானே எந்த இது தெரியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா ஓகே எந்தெந்த காலேஜ் தெரியாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க கூகுள் பண்ணி அந்த கூகுள் மேப்ல சர்ச் பண்ணி பாருங்க எந்தெந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது கடைசி நிமிஷத்துல எங்க போனனே தெரியல லெஃப்ட்ல போனோமா தெரியல ரைட்ல போனோமா தெரியல அப்படின்னு இருக்காதீங்க இப்பவே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க டேய் எல்லாரும் இந்தியன்ஸ் தான்டா எல்லாரும் தமிழன்ஸ் எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அதுக்குள்ள எதுக்குடா சண்டை போடுறீங்க எஸ் இதுக்கு என்ன ஆப்ஷனா இருக்க போகுது எஸ் இதுக்கு என்ன ஆப்ஷனா இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச் ஜோன் டிஸ்அப்பியரன்ஸ் தேவையா கண்டிப்பா தேவை ஏ பேண்ட் வைடன்ஸ் ஆகுமா வேணாம் ஐ பேண்ட் ரெடியூஸ் வித் ஆகுமா கண்டிப்பா ஏ பேண்ட் வைஸ் ஆகும் மயோசின் ஹைட்ரோலைசிஸ் ஏடிபி ரிலீஸ் கண்டிப்பா இருந்தால் தான் ஏடிபி ரிலீஸ் ஆகும் ஜெட் லைன் அட்டாச் வித் ஆக்டிவ் மயோசின் எஸ் அப்போ பி மட்டும் தான் நமக்கு தேவை கிடையாது இல்லையா என்னது பி மட்டும் தான் நமக்கு தேவை கிடையாது ஆனா ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் ஓகே நமக்கு பி தேவை கிடையாது ஆனா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் கண்ணா விஎல்சி சூப்பரா கண்ணா சூப்பரா தனிஷ்கா காரைக்கால் அப்படின்னு காரைக்கால் நாகப்பட்டினம் அந்த சைடா காரைக்கால் நாகப்பட்டினம் எப்போ எனக்கு காரைக்கால் அப்படின்ற இது ஞாபகம் வந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டு போய் நிற்போம் இல்லையா அப்போ காரைக்கால் நாகப்பட்டினம் ஒசூர் அப்புறம் ஏதோ சொல்லிருப்பாங்க அப்படின்றது 1 hour ஆக மாட்டாக்கா கஸ்கின் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தூரமாக தான் போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு பேருக்கு தான் பக்கத்தில் வந்திருக்கு முக்காவாசியான பேருக்கு 1 hour ட்ராவலாக தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா ரொம்ப தூரமாக தான் ட்ராவல் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கும் குருநானக் காலேஜ் தானே தர்ஷினி எல்லாருக்குமே குருநானக் காலேஜ் தான் போல முக்காவாசி சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குருநானக் காலேஜ் தான் போட்டிருக்காங்க முக்காவாசி சொல்றேன் எல்லாத்தையும் சொல்ல ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 மேட்ச் பண்ணுங்க பாப்போம் எல்லாருக்குமே இந்த பேஸ் கான்செப்ட் தான் பண்ணும் நாகப்பட்டினம் பக்கம் தான் சார் அதான் நாகப்பட்டினம் பக்கம் அதனால தான் நான் இப்போ இதற்கெல்லாம் போகும்போது கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னேன் காரைக்கால் நாகப்பட்டினம் அப்படின்றது ஓகே இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்துருவோமா ஸ்கால்புலா வந்துட்டு இருக்கு ட்ரையாங்குலர் ஃபிளாட் போன் எஸ் இந்த ஃபிளாட் போன் தான் சொல்றாங்க எல்லாருக்கும் முதுகு தெரியும் நான் கோட்டு போடுறதுனால எனக்கு தெரியல எனக்கு சூப்பரா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இங்க தெரியுமா இந்த இங்க தெரியுது இந்த முதுகுல இருக்கு தெரியுமா இந்த ஸ்கால்புலான்றது தோ இதான் ட்ரையாங்குலர் ஃபிளாட் போன் அப்படின்னு ஸோ ஆப்ஷன் 4 ஸ்கால்புலா கிரானியம் அப்படின்றது ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் ஸ்டெர்னம் அப்படின்றது ஃபிளாட் போன் சென்டர்ல இந்த டை கட்டர் இருக்குது அதான் ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லிருக்கோம் வெர்டிபிரல் வந்து கார்டிலேஜ் ஜாயிண்ட் ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர் எஸ் ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா சார் ஓட்டு போடுறதுக்கு ஃப்ளெக்ஸ் பண்றாரு என்னடா ஓட்டு போடுறதுக்கு ஃப்ளெக்ஸ் பண்றாரு என்னடா பண்ணனா உங்களுக்கு தெரியும்டா தாய் மயிலாடுதுறை தெரியும்டா வந்திருக்கேன்டா எனக்கு மயிலாடுதுறையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா வாட் இஸ் இல்லை ஐ எம் இந்தியன்டா அவ்வளோதான் ஐ எம் இந்தியன் இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஓகே மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் இந்தியா நீ தமிழ்னா பார்த்தா தமிழ்னா தெரியும் நீ வடக்குனா பார்த்தா வடக்குனா தெரியும் நீ வந்துட்டு தெலுங்குனா பார்த்தா தெலுங்குனா தெரியும் நீ வந்து கன்னடமா பார்த்தா கன்னடனா தெரியும் நீ வந்து வேறனா இருக்கு நீ மலையாளியா பார்த்தா மலையாளியா தெரியும் ஸோ எப்படி பார்க்கறது அந்த மாதிரி பேஸில் இருப்பேன் ஓகே கண்ணாடி மாரி இல்லையா நம்ம எதுவும் சொல்லுவோம் இல்லையா தனுஷால சிம்பு சொல்கிறாலே அந்த மாதிரி தான் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்தது மேட்ச் தான் ஃபிளாஸ்ட் மசில்ஸ் ஃபைபர்ஸ் லோ இது ரொம்ப ஈஸி ஆக்டின் ஸ்காக்ரோமியா சொல்லுங்க பாப்போம் இந்த இலை ஊற்றி திருநெல்வேலி சைடில் இலை அப்படின்னு சொல்றது திருநெல்வேலி பாஷை தான் இல்லை ஸோ ஃபிளாட் மசில்ஸ்
ஃபாஸ்ட் மசில்ஸ் ஃபைபர்ஸ் வந்து மயோகுளோபின்ஸ் தான். ஸ்லோ மசில்ஸ் ஃபைபர்ஸ் வந்து வந்துட்டு இருக்க போது லாக்டிக் ஆசிட் தான். ஈஸி தான் போல இருக்கு. ஆக்டிங் ஃபிலம் வந்து கான்ட்ராக்ட் இல்ல, ஐ பேண்ட். சாக்ரோமியர் வந்து கான்ட்ராக்டல் யூனிட். சோ இது பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆப்ஷன் ஏ வா ரைட் ஆன்சர் கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன் ஏ கிடையாது. எஸ் சும்மா சொன்னேன். ஓகேவா? யா என்ன இருக்க போது ஃபாஸ்ட் மசில்ஸை பேஸ் பண்ணி என்ன இருக்க போது இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் லாக்டிக் ஆசிட் தான். ஸ்லோ மசில்ஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு மயோகுளோபின் இருக்க போது. ஆக்டின் மசில்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஐ பேண்ட். கான்ட்ராக்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு சாக்ரோமியர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கணும் ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். இந்த எல்ஏ அப்படின்றது அதை பத்தி தானே சொல்லிட்டு இருப்போம். சார் என் வீடு இருக்கிற இடம் பேர் மணலி. மணலியா? மணலி மாத்தூர் அங்கேயாடா? மணலி மாத்தூர் மாதாவரம். அயாம காரைக்கால் அப்படியாடா? மணலின்னு ஒரு பேரா? எங்க தமிழ்நாட்டிலேயா இல்ல அவுட் சைட் தமிழ்நாடாடா? தமிழ்நாட்டிலே இல்ல அவுட் சைட் தமிழ்நாடா? இது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ரிப்ஸ் ஆர் அட்டாச் டு. ரிப்ஸ் எங்க அட்டாச் ஆயிருக்க போது? இட்ஸ் ஓகே கண்ணா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டா? ஓகே. அப்போ டுவர்ட்ஸ் அந்த கேரளா போற ரூட்டா? கன்னியாகுமரி திருநெல்வேலி போற இடமா? பயமா தான் இருக்கும், பட் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, அதை வந்து நம்ம மண்டையில ஏறக்கூடாது. நம்ம பயம் வந்து நம்ம மண்டையில ஏறாம நம்ம பாத்துக்கணும். ஓகே, ரிப்ஸ் எங்க அட்டாச் ஆகும்? மெயினா வந்து இந்த காலர் போன் பேஸ் பண்ணி பாத்துருக்கோம். காலர் போன், டை போன் பாத்துட்டு போல அந்த ஸ்டெர்னத்துல தான் அட்டாச் இருக்க போகுது. ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் பி ஸ்டெர்னம் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஸ்டெர்னம் இஸ் ரைட் ஆன்சர். கொடுக்குறேன்டா. ஒரு 50 क्वेश्चन பார்த்து முடிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? பாண்டிச்சேரியில வந்திருக்கீங்களா சார்? பாண்டிச்சேரி வந்திருக்கேன்டா. பாண்டிச்சேரி இந்த என்னது தாத்தா சொல்லக்கூடாது, நம்ம காந்தி தாத்தாவை பாக்குறதுக்காக வராம இருக்க முடியுமா? பீச்சு காய்ந்ததா ஆரோவில்லா இருக்கு இல்லையா? ஐ ஆம் ஃப்ரம் காரைக்கால். நீங்களும் காரைக்காலா? கேரளா ரூட் தான் சார். அதான் அந்த கன்னியாகுமரி அப்படிங்கிறது கேரளா பேஸ்மெண்ட் ட்ரிவாண்டம் ரூட் தான். ஓகேவா? என்ன சொல்றோம்? ஸ்டெர்னம் அப்படிங்கிறது டை போன். ஏன் டை போன் அப்படின்னு சொல்லணும்? டை கட்டணும்னா இந்த பேஸ்மெண்ட் வந்திருக்கலாம், அதான் டை போன் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இதுக்கு ஸ்டெர்னம் எங்க அட்டாச் இருக்க? ஸ்டெர்னம் பேஸ்மெண்ட் அட்டாச் இருக்க போது. பின்னாடி ரிப்ஸ் பேஸ்மெண்ட் நம்ம அட்டாச். ரிப்ஸ்ல அந்த வெர்டிபிள் காலத்தை பேஸ்மெண்ட் அட்டாச் இருக்க போது. ஓகேவா கண்ணா? எஸ். அந்த செகண்ட் கொஸ்டின் இல்லடா. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க செகண்ட் கொஸ்டின் அப்படின்றதுக்கு. ஏற்கனவே நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்டட் பேஸ் பண்ணி கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். வாட் இஸ் த டைப் ஆஃப் த மூவபிள் ஜாயிண்ட் பிரசன்ட் பிட்வீன் த அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்? அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் நடுவுல என்ன மூவபிள் ஜாயிண்ட் பிரசன்ட் இருக்கு? அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ் நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம். Atlas and axis base பண்ணி பிறக்கக்கூடிய ஜாயிண்ட் என்னது? pivot joint. Yes, it's going to be option A is the right answer. pivot joint. joints நோட் பண்ணிக்கோ. jointsக்கு நம்ம தனியா வீடியோவே போட்டுருக்கோம். ரெக்கார்டரா பார்க்கறனா போய் பாத்துருங்க. jointsக்குலாம் என்ன அப்படி ஞாபகம் வச்சு நம்ம வீடியோ போட்டுறோம். ஓகே, ஆப்ஷன் A is the right answer. சூப்பர். ஆப்ஷன் A will be the right answer. கலக்கினீங்க. ஓகே, சூப்பரா. கேரோலின், தனிஷ்கா, ஹரி, தர்ஷினி, ஸ்ரீகுட்டி, ரெனிட்டா, தர்ஷினி, ரம்யா, அப்பாஸ், கான் பாண்டியன், மோனிஷா, ஆசத், தமிழரசி, ஜபா, ஹரிணி. எஸ் டாக்கண்ணா. சூப்பர். ஆசத், பாவ்ஸ், பியாரி, நிஷா, ஜித், மோகன், பியாரி. கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெட்டு முடிய போதா? அச்சச்சோ. தண்டையார்பேட்டையாடா தனிஷ்கா? நீங்க எல்லாருமே சென்னை கான்செப்ட் தானே? கண்டிப்பா கேரோலின். மயிலாடுதுறை வந்திருக்கேன்டா. பட் அங்க ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குல்ல சார், கோயிலுக்குலாம் போயிட்டீங்கன்னா ஃபேமிலியில் கூட்டு போனாங்க, அப்படிதான் போனோம். ஓகே, yes. Next question பார்த்தலாம். ATPase is a muscle. Okay, muscles எங்க லொகேட் இருக்கு? ATPase of the muscles located in. ஓகே அரிசியா. கண்டிப்பாடா கேரளே. ஸ்பெஷலா போடலாம். என்ன ஒரு அக்கறை பாருங்க ஆசத்துக்கு. கன்னியாகுமரி வந்திருக்கேன்டா. கன்னியாகுமரி பீச்சில் வந்து நம்ம ஆல்கே கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு என்னெல்லாம் சுற்றிருக்கேன் தெரியுமா? ஒரு பீச் இருக்குமே, நிறைய ஆல்கேலாம் இருக்குமே. கண்ணா நீங்கள் படிச்சுட்டே இருக்கடா, இதெல்லாம் ரிவிஷன் தாண்டா, இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக எடுக்க முடியும். உங்கள் பேசிக் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாராலையுமே 280+ கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா, நல்லா கான்செப்ட் படிச்சிங்கன்னா 330+ உங்களுக்கு கன்ஃபார்ம். இல்லைண்ணா ஒன்று விடாமல் நான் அந்த மாதிரி நான் பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பயாலஜியில் என்ன தாண்டி தொறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, அப்படி அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 350+ தாராளமாக எடுக்க முடியும். ஓகே, அப்போ 3 கேட்டகரி எல்லாருமே 280+ படித்தாலே 280+ எடுக்க முடியும். கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா பயாலஜி எஃபர்ட் போட்டு படிச்சிங்கன்னா 330+ தாராளமாக அடிச்சலாம். ஈவன்
அது என்னவா இருந்தாலும் கூட மாடரேட்டாலும் ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் 330 ப்ளஸ் எடுக்க முடியும் ஓகேவா பட் 350 தான் பேசிக்காக இருக்கும் சரி ATPase ஆஃப் த மசில்ஸ் எங்கே பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஆப்ஷன் சி மயோசின்ல பிரச்சனை இருக்க போகுது இட்ஸ் நாட் ஆப்ஷன் ஏ இது வந்துட்டு ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி மயோசின் இஸ் ரைட் ஆன்சர் ATPase அப்படின்ற மசில்ஸ் இஸ் லொகேட்டட் இன் த மயோசின் கான்செப்ட்ல ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அப்படிதான் நினைக்கிறேன்டா மோனிஷ் அந்த கோயில் தான் நினைக்கிறேன் அது எப்பவோ வந்தது intervertebral disc is found in the vertebral column of intervertebral disc is found in the vertebral column of all areaலையும் கில்லி நல்ல விஷயம்டா சரி intervertebral disc is found in the vertebral column of intervertebral disc is found in the vertebral column of vertebral column of vertebral column of intervertebral disc is found in the vertebral column of yes it's going to be mammals intervertebral disc எங்க பார்க்க முடியும் mammals தான் பார்க்க முடியும் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா மீனாட்சி திருக்கல்யாணம் நாளைக்கு சரி 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 மதுரை மீனாட்சி திருக்கல்யாணமா சரி ஆப்ஷன் சி மேமல்ஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்போ மதுரைக்காரங்களாம் ஒரே ஃபங்க்ஷன் தான் போல அலப்பறை கலப்புறோமா மதுரைக்காரங்களாம் ஒரு அலப்பறை கலப்புறோம் அப்படின்றது ஒரு 10 क्वेश्चंस பார்த்தோம் 10 क्वेश्चन பார்த்து நம்ம பிரேக் போயிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் 6th क्वेश्चन which one of the following is showing the correct sequential order of the vertebrate in a vertebral column of human beings which one of the following is showing the correct sequential order என்ன கேட்டிருக்கான் correct sequential order of vertebrae in a human being correct sequential order based on டே அப்போ எந்த இதில் நீங்கள் படிக்கிறீங்கன்னு அர்த்தம்டாக்கண்ணா நல்லா பார்த்துக்கோங்க 280 ப்ளஸ் நமக்கு பேசிக்காக நம்ம படித்தா எடுக்கக்கூடிய மார்க்காக தான் இருந்துட்டு இருக்கு பயாலஜியில் நம்ம 300 மினிமம் 300 ப்ளஸ் எடுத்தாதான் நமக்கு சீட்டு ஓகே இல்லைன்னா சீட்டு கிடைக்காது cervical thoracic lumbar sacral and coccygeal so option D is right answer option D will be the right answer super yes option D is right answer option D mock test paper based on previous year questions will where to get நம்ம பேஸ் பண்ண நம்ம mock test concept தான பண்ணிட்டு இருக்கோம் அதுல நம்ம previous year questions நிறைய practice பண்ணி தான இருக்கோம் okay by solving the questions how much can டே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி அப்படினு பார்த்தீங்கன்னா உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண क्वेश्चंस என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70% ஆஃப் क्वेश्चंस நமக்கு ரிப்பீட்டட் கான்செப்ட்ல வரதான் போகுது மிச்சம் இருக்க 30 to 30% ஆஃப் क्वेश्चंस எல்லாம் காண்டி வைப்பான் சோ நீங்க படிச்சு நம்மலாம் பார்க்கறதுனால நம்மளால 60 to 70% ஆஃப் क्वेश्चंस நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா yes which one of the following option is incorrect incorrectான ஆப்ஷன் என்னது அப்படினாங்க which of the following option is incorrect incorrectான ஆப்ஷன் என்னது அப்படின்றது டே நீட் ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாமேடா நீட் ரிசல்ட் வரட்டும்டா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடியட்டும்டா கண்ணா நீட் ரிசல்ட் வரும்போது நாங்க போடுறோம் yes இதுக்கான ஆப்ஷன் இருக்கு which is the right answer hinge joint அப்படின griddle இப்பதான் நம்ம பார்த்தோம் hinge joint அப்படி நம்ம எங்க இருக்கும் knee and elbow joint தான் hinge joint அப்படின ஆப்ஷன் ஏ தான் இன்கரெக்ட்டா இருக்கேனா hinge joint நம்ம எங்க பார்க்க முடியுமா knee and elbow ல பார்க்க முடியும் knee and elbow ல பார்க்க முடியும் knee and elbow ல தான் நம்ம என்ன பார்க்க முடியும் hinge joint வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றாங்க சோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் இப்போ knee வந்து எங்க பார்க்க முடியும் hinge joint வந்துட்டு knee and elbow ல பார்க்க முடியும் சோ ஆப்ஷன் ஏ will be the right answer ஆப்ஷன் ஏ டா கணக்குல ஆப்ஷன் ஏ எஸ் டா கமலேஷ் அனன்யா ஆசத் கான்ஃபிடென்ட் ரெனிடா கமலேஷ் தர்ஷினி அரினா மோனிஷா யுவஸ்ரீ கீர்த்தனா ஜெபாசின் கேரோலின் தமிழரசி சத்யா மகா அனன்யா ஓகே எல்லாம் அப்படியே போயிடுச்சு ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ will be the right answer next question பார்த்தலாம் knee and elbow joints are example of பதாண்டா சொன்னேன் ஓகே knee and examples of என்ன வரக்க போகுது ஆப்ஷன் hinge joint ஓகேவா சோ இதெல்லாம் क्वेश्चंसே இருக்குது இதெல்லாம் क्वेश्चंसாவே இருக்குது hinge joint அதெல்லாம் hinge joint இப்பதான் பார்த்தோம் மெயின்டைன் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க ஓகே கடைசி 6 நாள் வந்து டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க அதான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சிலது பார்த்துட்டு போல இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது இந்த இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போலையா ஸோ அந்த கான்செப்டை மெயின்டைன் பண்ணுங்க ஓகேவா அந்த இதை மெயின்டைன் பண்ணுங்க நான் இந்த விஷயம் பார்க்க மாட்டேன் கடைசி 6 நாள் தேவையில்லாத உங்களுக்கு இருக்கும் இல்லையா இனிமேல் டிவி பார்க்க மாட்டேன்னு இருந்திருப்பீங்க இல்லை செல்லு பார்க்க மாட்டேன்னு இருந்திருப்பீங்க இல்லை நான் வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷனுக்குலாம் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு இருந்திருப்பீங்களா ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டு ஒழுங்கா ரிவைஸ் பண்ணாலே போதும் புதுசாக எதுவுமே படிக்காம ஒழுங்கா இந்த 6 நாள் உட்காந்து ரிவைஸ் பண்ணாலே போதும் படிச்சதை ரிவைஸ் பண்ணாலே போதும் உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா macrophages and leukocyte exhibit what does the macrophages and leukocyte exhibit என்ன பண்ணுது amoeboid movement அப்படின்றது ஓகேவா it's going to be option C is right answer
அமீபியாய்டு மூவ்மெண்ட். ஓகே, எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்னு பார்த்து தானே திருத்த முடியும். அந்த பேப்பரை பார்த்து எந்த இடத்துல தப்பு பண்றீங்க அதை பார்த்து திருத்த முடியும். ஓகேவா? 6 days இல்லை சார், 5 days சார், ஒரு நாள் ஓடிச்சா சார், 5 days, எந்த நாளாக இருந்தாலும் கடைசி நாள் இதான் பண்ணிட்டு இருக்க போகுது அப்படின்னு. கெமிஸ்ட்ரி தான் பயமா இருக்கு. என்னடா கெமிஸ்ட்ரிலாம் பயம்? நம்ம பிரமிழா சூப்பராக எடுத்துட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி காலப்படுது. கெமிஸ்ட்ரி எஸ், இந்த வாட்டி வந்து கெமிஸ்ட்ரி டஃபாக வரலாம் அப்படின்ற இண்டிகேஷன் தான் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாட்டி வந்துட்டு நமக்கு பிசிக்ஸ் தப்பாக வந்ததுனால இந்த வாட்டி நமக்கு கெமிஸ்ட்ரி தப்பாக வரலாம் அப்படின்னு இன்டிமேஷன் இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். எஸ், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணடா. சூப்பராக சொன்ன பேர், ஜங்க் ஃபுட்டையும் அவாய்ட் பண்ணி ஆகணும். நான் டயட் போட்டுருந்தாப்புல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிஸார்டர் ஆஃப் போன்? நாட் அ டிஸார்டர் ஆஃப் போன். போனோட டிஸார்டர் கிடையாது அப்படின்றது. ஓகே, இட் இஸ் நாட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டிஸார்டர் ஆஃப் போன்? எது வந்து போனோட டிஸார்டர் கிடையாது? நாட் அ டிஸார்டர் ஆஃப் போன். எது போனோட டிஸார்டர் கிடையாது? Yes, arthroarthrosis. ஏன் அப்படினது பாத்தீங்கன்னா arthroarthrosis because is the disorder of circulatory system. இதோட disorder நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். circulatory system ஓட disorder கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். circulatory systemத்தோட disorder கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். circulatory systemத்தோட disorder நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். So option D is the right answer. Option D is going to be the right answer. Fantastic and fantabulous. ஓகேவா? எடுக்க முடியுமா சார்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்துச்சுன்னா தாராளமா 360 எடுக்க முடியும்டா. நான் 360 பயாலஜி எடுக்க முடியும் ஈஸி சொல்ல மாட்டேன். உங்களால நல்லா படிச்சிட்டு இருக்கீங்க, நான் விகரஸா படிச்சிட்டு இருக்கேன், என்னோட மார்க் வந்து அரௌண்ட் 300 to 330 வந்துகிட்டே இருக்கு. எல்லா மார்க் டெஸ்ட்லயும் என்னால 300ல இருந்து 330 எடுக்க முடியுது, 300ல இருந்து 330 வரைக்கும் எடுக்க முடியுது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா மீட் எட்ஜ்ல வந்து 330+ கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகேவா? இல்ல நான் மார்க் டெஸ்ட்ல நான் 350+ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால நீட்லயும் வந்துட்டு 340+ உங்களால எடுக்க முடியும். ஓகேவா? சோ அது நம்ம பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே, சோ இதுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பிளாஸ்ட் பண்ணி போடுங்க பாப்போம். பிளாஸ்ட் பண்ணுங்க பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. யா அப்படியே செஷன் லைக் பண்ண கட் ஆஃப் மார்க் ஆஃப் 2026 பார்ப்போம், ரிசல்ட் வரட்டும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இதாவது முடியட்டும், நமக்கு நீட் எக்ஸாமாவது முடியட்டும், அதுக்கப்புறம் கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் போகும். ஓகேவா? 230 to 320 எடுக்கிறேன் சார். 230 to 320 எடுக்கிறீங்க, அப்போ 320 தான் கான்செப்டாக இருக்க போகுது. 232 உங்களால் 320 எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக 300+ உங்களால் தாராளமாக எடுக்க முடியும். பட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃபியூஸ் பண்ணணும். பிளான் ஃபிசியாலஜி நீங்கள் எடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ தான் சார். ஓகேவா? எஸ் லைக் யாரெல்லாம் செஷன் லைக் பண்ணலையோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் மார்க் என்ன சார்? கட் ஆஃப் மார்க் தெரியும். பார்ப்போம் எவ்வளோ வருதுன்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிட்டோம். இப்போ விக்ரஸாக படிக்கூடாது, ஈஸியாக தான் படிக்கணும் சார். ரிலாக்ஸாக அப்படி இருக்குன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் பார்த்துக்கலாம். எனக்கு இது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, நான் பார்த்துக்கலாம். எனக்கு என்ன ஃபேஸ் பண்ணணும்னு தெரியும், எனக்கு தெரியும், நான் சூப்பராக படிச்சிருக்கேன், நான் சூப்பராக இது பண்ண. நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணணும். நம்ம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணால் நமக்கு கிடச்சிட போகுது. டீம்டு யூனிவர்சிட்டி. என்னதுடா டீம்டு யூனிவர்சிட்டி? என்னது டீம்டு யூனிவர்சிட்டி? டீம்டு யூனிவர்சிட்டி வேணுமா உங்களுக்கு? எஸ், 314 இஸ் a good mark டா. பட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சே அபவுட் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒன்றுமே இல்லைடாக்கண்ணா, அது வந்து ப்ரைவேட்டும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது. யூஜிசி நார்ம்ஸில் வரதான் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? பேசிக்காக ப்ரைவேட்லேயும் இருக்கிறது வேண்டி இருக்கும், ஆட்டோனாமஸ் என்னது கவர்மெண்ட் காலேஜில் பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ரெண்டோட கான்செப்ட் இருக்கக்கூடியதான், ரெண்டும் சேர்ந்தது தான் டீம் டு பி யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது ப்ரைவேட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டும் கிடையாது. எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே சிலபஸ்ல இருந்து ஃபீஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நாளைக்கு தான்டா நல்ல விஷயம்டா. 345 மார்க்லாம் பயோல வந்துட்டு இருக்கா, ரொம்ப நல்ல விஷயம். உங்களால் 350+ பயோல நீட்ல எய்ம் பண்ண முடியலாம். அதான் நான் சொல்றேன்ல, உங்க மார்க் வந்து 300 to 330+ இருந்துச்சுன்னா உங்களால 330+ வந்து நீங்க நீட்ல எய்ம் பண்ணலாம் இப்போதைக்கு. பட் இன்னும் விக்ரஸா படிச்சா இதுவரை அதிகமாக போகும். பட் நீங்க 340+ எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 350+ நீங்க பயோல எய்ம் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் நீட் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களால 280+ கண்டிப்பா எல்லாம் எடுக்க முடியும். நான் சொல்றேன், நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க ரெகுலர் பேஸ்ல, நான் சும்மா படிக்க சொல்லல, கான்செப்ட் கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்க முடியும். நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. என்னடா கேள்வி கேட்டா இவ்வளவு பேர் கேள்வி கேட்கறேன் இல்லையா? தர்ஷினி உங்களுக்கு தான்டா சொல்றேன், உங்களுக்கு தான் 546 in botany, 158 in
ஜுவாலஜி அப்படின்றது கேட்டிருக்கீங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்க. ஓகேவா? அதில் நான் நல்ல மார்க் வேணும்டா, எந்த கோட்டாவில் உள்ள போகிறீங்கன்னு இருக்குடா ஹரிஹரன், எந்த கோட்டாவில் உள்ள போகிறீங்கன்னு இருக்கு. ஸோ தர்ஷினி எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்து அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் மார்க் டெஸ்ட் எல்லாருமே மார்க் டெஸ்ட்டில் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, எந்த சாப்டரில் தப்பு பண்ணுறீங்கன்ற பார்த்துட்டு அதை நம்ம ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே ஓகே ஃபைன் 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 ஃபைன். சரியா? சரி, நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஷால் வி கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக்? நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம்டா. விஐடி பிளாஸ்ட் பண்ணவங்களுக்கும் சூப்பர் நல்ல விஷயம். அடுத்து விஐடி பிளாஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் வந்துட்டு கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன எடுக்கணும், 500 600 ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மேலே தான் எடுத்தாகணும். என்னதான் இது வருதோ. ಸ್ವಲ್ಪ తెలుసు, అది తెలుగా కొంచెం కొంచెం அறியாம். $200 மார்க் டீம்டு காலேஜ் 200 மார்க் எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க? எப்படி 200 மார்க்? இட்ஸ் நாட் எனஃப், இட்ஸ் நாட் எனஃப், தட்ஸ் நாட் எனஃப்டா. சரி, நம்ம பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஸோ வில் மீட் அப் பை, எப்போ மீட் அப் பண்ணலாம்? 10:55. 11:10க்கு ரெஸ்யூம் பண்ணணும். we will resume by 11:10. நம்ம 11:10க்கு ரெஸ்யூம் பண்ணுவோம். ஓகேவா? we will resume by 11:10. டே அதான்டா சொல்கிறேன், கட் ஆஃப் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம இதில் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியை பொறுத்து நம்ம மாறும். கட் ஆஃப் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம கம்யூனிட்டி பொறுத்து நமக்கு மாறும். ஓகேங்களா? இட்ஸ் அப் டு 2டா, இட்ஸ் அப் டு 2. கரோலின் இட்ஸ் அப் டு 2டா கண்ணா. ஓகேடா நானே, ஓகேடா நானே. ஓகே, கட் ஆஃப் வந்துட்டு நமக்கு பொறுத்து மாறும். யா டெஃபினெட்லி கீர்த்தனா, டெஃபினெட்லிடா கண்ணா, டெஃபினெட்லி. ஓகேவா? நம்ம அதெல்லாம் அதுக்கெல்லாம் நீங்கள் மைண்ட் ஏற்றிக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். கட் ஆஃப் என்ன வரப்போது, அது எவ்வளோ வரப்போகுது. ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம், அது மட்டும் தான் பார்க்கணும். இப்போ ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வருவீங்க இல்லையா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அன்றைக்கி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது, உங்களுக்கு இவ்வளோ மார்க் வருது நீங்கள் நினைக்கும் போது உங்கள் கேட்டகரி என்ன, உங்கள் கம்யூனிட்டி என்னவாக இருக்க போது அதுக்கு மேட்சாக இருக்கான்றதை அப்போ மட்டும் நம்ம கம்யூனிட்டியை பார்த்தாலே போதும். இப்போவே போட்டு கம்யூனிட்டிக்கு இந்த கட் ஆஃப் தான் வருது, இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ மார்க் எடுத்தால் போதுமான்றதை குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத ஏற்கனவே நமக்கு 1008 ஸ்ட்ரெஸ் மண்டியில் ஓடிட்டு இருக்கு. எப்படி நீட் எக்ஸாம் இருக்க போகுது, நீட் எக்ஸாம் டஃபாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, இது படிக்கலையே, அது விட்டுட்டோமே, இது லேக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி 1008 ப்ரெஷர் நம்ம தலையில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம தேவையில்லாத ப்ரெஷர் நம்ம எடுத்துக்க வேணாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃப்ரீயாக இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறதுனா லைஃபை ஈஸியாக எடுத்துவங்க, டியூட்டியை சின்சியராக பண்ணுங்க. டேக் யுவர் லைஃப் ஈஸிலி, டூ யுவர் டியூட்டி சின்சியர்லி அப்படின்றது. ஓகே, மறந்துடாதீங்க. ஓகே, சரி, நம்ம 11:10க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். we will meet up at 11:10. 11:10க்கு உங்களுக்கு ரெஸ்யூம் பண்ணலாம். எல்லாரும் வந்துருங்க. ஓகேவா? எல்லாரும் வந்துருங்க சீக்கிரம். we will meet up at 11:10. எல்லாம் போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. நம்ம 11:10க்கு மீட் அப் பண்ணலாம்.
என்னடா கதை ஓடிட்டுருக்கு? என்னடா கதை ஓடிட்டுருக்கு? இந்த இன்ஸ்டா கதையை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்களே. சரி வந்துட்டிங்களாடா? இன்னும் 1 மினிட் இருக்கா? இன்னும் 1 மினிட் இருக்கா? எஸ் 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 நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? டக்கு டக்கு டக்குச்சும் 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 பார்த்துலாமா? வெல்கம் பேக் டு another செஷன் ஆஃப் கிரிகானந்த் மேஜிக் ஷோ. டின்னர் ஃபினிஷ்டா? டின்னர் சாப்பிடலடா. நான் டின்னர் சாப்பிடலடா. எனக்கு டின்னர் சாப்பிடல. ஓகே, என்னமோ கதை ஓடிட்டு அதே தான். ஓகே டக்கண்ணா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். ஓகே எஸ் 11:10 ஆயிடுச்சு. 11:10 ஆயிடுச்சு. நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி போயிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி போயிடலாம். வெல்கம் 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 யூ ஆல். வெல்கம் டு another செஷன். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா which of the following statement is again incorrect அப்படின்றது கேட்டிருக்காங்க. எந்த following statementனா இன்கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கு? எந்த following statement இன்கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்குன்றது கேட்டிருக்காங்க. which is the following statement which is incorrect on this கொடுத்ததுல? எஸ் எஸ் இன்னர் வால்ல பிரசன்ட் ஆயிருக்கூடாது. அலிமெண்ட்ரி கேனால் இன்னர் வால்ல பிரசன்ட் ஆயிருக்கூடாது. ஸ்ட்ரையேட்டட் அண்ட் இன்வாலன்ட்ரின்னு கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஸ்ட்ரையேட்டட் அண்ட் இன்வாலன்ட்ரின்னு கொடுத்துருக்கான். பட் அது ஸ்ட்ரையேட்டட் கிடையாது, நான் ஸ்ட்ரையேட்டடா தான் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது? இட் வில் பி நான் ஸ்ட்ரையேட்டட். ஓகேவா? So option C is right answer. The muscles located in the inner walls of the alimentary canals are non-striated and involuntary. So option C is the right answer. Option C will be the right answer. Option C is going to be the right answer. Okay, option C ராக்கனா option C நோட் பண்ணி வச்சுக்கோங்க. option C will be the right answer. Okay, என்ன இருக்க போகுது? நான் ஸ்ட்ரையேட்டடா இருக்க போகுது, ஸ்ட்ரையேட்டட் கிடையாது. ஓகேவா? நான் ஸ்ட்ரையேட்டட் சூப்பர் ராக்கனா. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन which of this following statement is true? எந்த following statement வந்து ட்ரூ ஆன ஸ்டேட்மெண்ட்? எந்த following statement வந்து ட்ரூ ஆன ஸ்டேட்மெண்ட்? which of the following statement is true? which of the following statement is true? நோடா கண்ணா. which of the following statement is true? எது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு? yes, option B. சூப்பர் ரகனா, சூப்பர். என்னது? head of the humerus bones or articulates with the glenoid cavity. அதான் சொல்லிருப்போம் இல்லையா? glenoid cavity தான் இந்த humerus bone ல இருந்து head அப்படி நம்ம பேஸ் பண்ணி பார்த்துட்டு போலியா? yes, it's going to be option B is right answer ரகனா. option B is right answer. is it buffering அடா கமலேஷ்? சும்மா அப்படி போடுறாதீங்கடா. முன்னாடியே சொல்லியிருக்கேன், நைட்டு கிளாஸ் எடுக்கும்போது பேயை பார்த்து கூட பயம் இல்லை, இந்த பஃபரிங் சிம்பிளை பார்த்தா தான் பயமா இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் பஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அசிஸ்ட் பண்ணுறது டெக் டீம் கூட இல்லை. எஸ் இஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன இருக்க போது? கிளினாய்டு கேவிட்டியாக தான் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ தமிழ். ஓகேவா? எஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இல்லடா மோனிஷா இல்லடா. ஓகே, எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. Next question பார்த்தலாம். muscles with the characteristic striations and involuntary nature are. நல்லா பாத்துங்க. characteristic striations, striated muscles ஆ இருக்கணும் and involuntary nature. striated and involuntary ஆ இருக்குது. என்னது? striated and involuntary இருக்கக்கூடிய muscles என்ன muscles? striated and involuntary muscles. the muscles which are striated and involuntary அப்படினு பாத்தீங்கன்னா கோடா இருக்கும், பட் involuntary ஆ இருக்குது. நோ, பேசிக் ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எதனால இன்வால்ட்ரி? நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹார்ட் மசில்ஸ். ஓகேவா? அதான் இன்வால்ட்ரி, பட் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் தான் இருக்கும். பார்த்திருப்பீங்க இல்லையா? ஹார்ட்ல இருக்க மசில்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு பேஸ் ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அதான் பேசிக்கான எக்ஸெப்ஷன் அப்படி நம்ம சொல்றோம். அதான் நம்ம பேசிக்கான எக்ஸெப்ஷன். சோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். என்னது? ஸ்ட்ரையேட்டட் அண்ட் இன்வாலன்டரி நேச்சர் என்னவா இருக்க போகுது? மசில்ஸ் ஆஃப் ஹார்ட்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் தான். yes option B is right answer. ஓகேவா? yes straight and involuntary பாத்துறோம். சூப்பரா. கான்ஃபிடன்ஸ், சஞ்சனா, தர்ஷினி, கவிதா, கமல், ரெனிதா, ஹரிராம், ஃபர்ஜனா, மோனிஷா, சத்யா, மகா, மைதிலி, பிரிசிலா, சஞ்சனா, தர்ஷினி, கோகுல், ரம்யா, ஜனனி, தமிழரசி கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். வில் லெட் யூ நோ. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் சாப்டர்ஸ் தான்டா. அஞ்சானே மேட்ச் த ஃபாலோயிங் பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸி. மேட்ச் பண்ணுங்க. என்னடா ஏன் சார் திடீர்னு ஏன் சார் நான் என்னடா சொல்லுவேன்? மேட்ச் பண்ணுங்க பாப்போம். மேட்ச் பண்ணுங்க. என்ன இருக்க போகுது? ஸ்டெர்னம் இஸ் a flat bone. ஸ்டெர்னம் என்று இங்க இருக்கக்கூடிய flat bone ஆல்ரெடி பார்த்துட்டோம். glenoid cavity synovial fluid பாயிண்ட் இருக்கு. freely movable joint வந்துட்டு vertebrate. அடுத்தது cartilaginous joint இது pectoral girdle. so it's going to be option D is the right answer. option D is going to be the right answer. okay, fine ராக்கண்ணா. option D இல்ல option D கிடையாது.
2 4 வச்சு அடிங்க 2 4 வந்திருக்கு வெயிட் பண்ணுங்க ஆப்ஷன் டி கிடையாதுடா நான் 4 பார்த்தோனே போட்டுட்டேன் ஆப்ஷன் பி டாக்கனா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் freely movable joint நம்ம கன்சிடர் பண்றது தான் நம்ம synovial fluid பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா நல்லா பாருங்க வெயிட் கன்ஃபியூஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் இருக்கு ஸ்டெர்னம் அப்படின்றது ஃபிளாட் போன் glenoid cavity அப்படின்றது pectoral girdle பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு freely movable joint அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம synovial joint cartilaginous joint தான் நம்ம vertebrate பார்த்துட்டு இருக்கோம் so option B is right answer option B is going to be right answer ஏன் சாப்பிடல அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல பசி இல்லாதனால so it's going to be option B is right answer option B will be the right answer fine நான் 4 பார்த்து அந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க 4 ன்னு பார்த்தோனே நீங்க பண்ணாதீங்க confusion of the constipation கிடையாதுல confusion is the constitution of the constipation of the loose motion third year drop ஓகேவா சார் ரக்கனா அதெல்லாம் இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ல இருக்குதுடா அவங்களுக்கு ஓகேனா ஓகே தான் அதுல நம்ம போய் கருத்து சொல்லவே முடியாது ஓகேவா டிராப் எடுக்கிறதுனா நேத்தே கிளாஸ் செஷன்லயே நான் கிளியரா சொல்லியிருப்பேன் அவங்க டிராப் எடுக்கிறாங்க அப்படின்றத போடுறீங்கன்னா தட்ஸ் அப் டு தேர் இண்டிவிஜுவல் அவங்க இண்டிவிஜுவலா தான் நமக்கு சொல்ல முடியுமே தவிர நம்மளால கருத்து சொல்ல முடியாது சரி இது என்ன இருக்க போது when the head of the humerus fit in the glenoid cavity which joint ஷோல்டர்ல இருக்கக்கூடிய ball and socket joint option A is right answer okay option A is right answer ஓகேங்களா சார் இன்னைக்கும் நீங்க மட்டும் தான் ஆபீஸ்ல இருக்கீங்க கண்டிப்பாடா நைட் 12 மணிக்கு யாரா எங்க கூட ஆபீஸ்ல இருக்க போறா நைட் 12 மணிக்கு என்ன என் கூட யாரா ஆபீஸ்ல இருக்க போறா yes is going to be option A is right answer அக்கனா next question பார்க்கலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா is going to be which one of the following is the correct matching of the three items and their grouping category ilium ischium pubis coxal bones of the pelvic girdles actin myosin rhodopsin muscle proteases items group proteins நம்ம ரெண்டு வாட்டி வந்திருக்கு cytosine uracil thiamine pyrimidine malleus incus cochlea ear goscils I think there is something in the question கரெக்ட் தானே கேட்டிருக்கான் எஸ் இல்லியம் ischium pubis என்ன இருக்குது coxal bone of pelvic girdle option A is the right answer ilium ischium pubis is a coxal bone of pelvic girdle option A is going to be the right answer கண்ணுங்களா it's A டாக்கனா ilium ischium pubis is a coxal bone of pelvic girdle ilium ischium pubis இங்க படிப்போம் தெரியுமா இடுப்பு பகுதியில் இருக்குது இல்லையா pelvic girdle pelvic region இடுப்பு பகுதி தானே so ilium ischium pubis அப்படினா coxal bone of pelvic girdle so option A is the right answer option A will be the right answer next question பார்க்கலாம் elbow joint is an example of elbow joint என்ன எக்ஸாம்பிள் வந்திருக்கு elbow joint எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் elbow joint examples yes again என்னவா இருக்க போகுது hinge joint elbow joint is an example of என்னது அதேதான் hinge joint option A elbow hinge joint okay yes ரொம்ப ஈஸி அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்தலாம் which one of the following items gives the correct total number கொடுக்கக்கூடிய following items என்னது which one of the following items gives the correct total number கொடுக்கிறது floating ribs in humans okay floating ribs நம்ம மனுஷனுக்கு floating ribs 11th and 12th pair தான படிச்சிருப்போம் 11th and 12th pair வந்துட்டு நம்ம என்னன்னு பாப்போம் floating ribs னு பாப்போம் இல்லையா 11th and 12th pair வந்துட்டு நம்ம floating rib னு அப்படி படிச்சிருப்போம் so ரெண்டு தான் சார் இருக்கு நாலு கொடுத்திருக்காங்க இல்லையா பேர் என்னது ரெண்டு அக்கறை ஆவர் தானே பேர் அப்படின்னா ரெண்டு அக்கறை ஆவர் தானே சோ மொத்தம் 4 இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே பேர் அப்படின்றது ரெண்டு அக்கறை ஆவர் தானே சோ மொத்தம் 4 இருக்கு ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் இன் ஹியூமன் இருக்கு 4 இருக்கு 11th and 12th பேர் அப்படி 11th and 12th பேரா இருந்துட்டு இருக்குது ஓகேவா சோ going to be option C is the right answer next question பார்த்தலாம் the shoulder blade is made up of shoulder blade is made up of the shoulder blade is made up of yes இங்க இருக்குமே முதுகுல ஒன்னு இருக்குமே என்னது yes is going to be option D scapula option D scapula is the right answer option D scapula
The shoulder blade is made up of scapula. Option D is right answer. Clavicle கிடையாது, scapula. Okay. Option D scapula. Yes, yes. Option D scapula. Scapula. Okay. Next question பார்க்கலாம். அடுத்த question. In human body, which one of the following anatomically is correct? Human body பொறுத்த வரைக்கும் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். Anatomically correct ஆகிக்கூட எது? Which one of the body is anatomically correct? Yes, yes, yes. Option D, floating ribs in the two pairs இருந்திருக்கு. ஏற்கனவே பார்த்தோம். Floating ribs வந்துட்டு two pairsல இருக்கிறது. Next question பார்த்தலாம். A cricket player. இப்போ வந்து என்ன வருதுன்னா cricket player வராரு. Okay, cricket player is a fast chasing a ball in the field. Which one of the following group of the bones directly contribute in this movement? புறா 4 போக போகுது. கென் பிலிப்ஸ் மாதிரி ஓடுறா அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க இல்லையா? கென் பிலிப்ஸ், ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரி பெஸ்ட் ஃபீல்டர் அவர். பெஸ்ட் ஃபீல்டர் மாதிரி ஓடிட்டு இருக்காரு. ஓகே, செம்மையா ஓடிடுறாரு. கேதர் ஜாதவ் மாதிரி மிக முக்கியமான ஃபீல்டர். பாகிஸ்தான் ஃபீல்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி முக்கியமான ஃபீல்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்ன போன்ஸ்லாம் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த மூவ்மெண்ட்டுக்கு? என்னென்ன போன்ஸ்லாம் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணுது தான் கேள்வி. விச் ஆர் த மூவ்மெண்ட்ஸ் இஸ் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் பண்ணுது? எஸ், நல்லா புரிஞ்சுங்க. காலில் வச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. அப்போ காலில் இருக்கிறது தானே ஓட போகுது. என்னது? டார்சல்ஸ். கார்பல், டார்சல் பார்த்துருப்போம். டார்சல்ஸ், ஃபியூமர், லாங்கஸ்ட் போன், மெட்டாடார்சல்ஸ், டிபியா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இப்படி இல்லாமல் தான் கேட்பாங்க. இப்படி தான் நமக்கு என்னவா இருக்க போகுது, கான்செப்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்படின்னு அவன் ஏதாவது ஒரு கதையை வச்சுட்டு அந்த கதையை வச்சு கூட கேட்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோன் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் டா கண்ணா. தர்ஷினி, மோனிஷா, பிரிசிலா, ஆசத், தீபக், ஹரிராம், தர்ஷினி, ஹரிதா, ஜெயந்தி, நேத்ரா, ஜித். கலைக்கிறீங்க. மோனிஷா, ஹீரா, கெரோலின், கலைக்கிறீங்க. இஸ் கோன் பி ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? டே மெலேயஸ் காதில் இருக்கக்கூடியதான் மெலேயஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அது வராது. காதில் இருக்கிறதா மெலேயஸ். மேலிகஸ், ஹிஸ்டிகஸ் இது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? இன்கஸ் அப்படின்னு. அக்ரோமியான் process the characteristical found in acromion. எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? where do acromion is found in? acromion எங்க ஃபவுண்ட் பண்ண முடியும்? acromion ஸ்விம் பண்றதுக்கு நம்ம இந்த கையும் யூஸ் பண்ணுவோம்ல. அப்ப இங்க இருக்கிற அந்த ரேடியஸ் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும். எஸ், அக்ரோமியான் அப்படின்றது என்ன இருக்கு? பெக்டோரல். டேய், ஏன்டா இவ்வளவு கன்ஃபியூஷன்? அக்ரோமியான் தானே கேட்டிருக்காங்க. பெக்டோரல் கிரில் தானே. பெக்டோரல் கிரில் ஆஃப் மேமல். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Pectoral girdle of mammal. Option B will be the right answer. Option B, pectoral girdle of a mammal. Option B is the right answer. Option B, pectoral girdle of a mammal rakana is option B. Okay, option B rakanangala. Option B note பண்ணிக்கோங்க. It's going to be option B is the right answer. Option B will be the right answer. Next question பார்க்கலாம். அடுத்த question, which of the following pairs is correctly matched? எந்த following pair வந்து correctly matched ஆ இருக்கு? Which of the following pairs is correctly matched? கொடுக்கப்பட்ட கேள்வியில் வந்துட்டு எந்த following pair வந்து correctly matched ஆ இருக்கு? Sorry. நல்லா பாருங்க. hinge joints between vertebrae இல்ல, gliding joints between zygopophis or the successive vertebrae. தெரியுதா? என்னன்னு தெரியுதா? Yes, it's going to be option B. Option B, gliding joints between zygopophis and successive vertebrae. Gliding joint between zygopophis and successive vertebrae. Option B is the right answer. Option B will be the right answer. Okay, option B rakana. Option B is the right answer. Note பண்ணிக்கோங்க. It's going to be option B. ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஒரு சின்ன இது காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிய வேண்டியது நான் ஒரு சின்னதா
hinge joint. Hinge joint எங்க இருக்கு? மெயினா எல்போ. எல்போ ரொம்ப முக்கியம். எல்போல இருக்கு. வேற எல்போ நீ, எல்போ நீல இருக்கக்கூடியது hinge joint-ஆ இருந்துட்டு இருக்கு. வேற எங்கெங்கலாம் இருக்கு? எல்போ நீ அண்ட் ankle. எல்போ நீ ankle இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம hinge joint-ஆ பார்த்துட்டு இருக்கோம். interphalangeal joint கூட சொல்லுவோம். ஓகேவா? interphalangeal joint அப்படின்னு சொல்லுவோம். interphalangeal joint. ஓகேங்களா? interphalangeal joint. interphalangeal joint இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போது? hinge joint-ஐ பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. எல்லாம் hinge joint-ஐ பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம என்ன ஜாயிண்டிங் கொடுத்துருந்தோம்? அடுத்து கிளைடிங் ஜாயிண்ட். அடுத்து கிளைடிங் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்த மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கார்பலில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, இன்டர்கார்பலில் இன்டர்டார்சல்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஜாயிண்ட்டு இன்டர்கார்பல், இன்டர்டார்சல்ஸு. வேற எங்கனது? ஸ்டெர்னம்மா, ஸ்டெர்னம்மு, ஸ்டெர்னத்தில் இது வராது, ஸ்டெர்னோகுலர், கிளாவிகுலார் ஜாயிண்ட்டு, ஸ்டெர்னோகிளாவிகுலார் ஜாயிண்ட்டு. அடுத்ததுக்கப்புறமா இப்போ முன்னாடி பார்த்தா ஜைகோபோஃபைசிஸில் பார்க்கக்கூடிய ஜாயிண்ட் எது? இந்த கிளைடிங் ஜாயிண்ட் அப்படின்றது. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? கார்டிலேஜியஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கார்டிலேஜஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த வெர்டிபிரேட்டில் பேஸ் பண்ணி பார்க்க முடியும். வெர்டிபிரேட்டில் கான்செப்டில் முக்கியமாக இந்த பியூபிக் சிம்போசிஸ் அப்படின்னு பார்ப்போம். இதை நோட் பண்ணி வச்சோம். பியூபிக் சிம்ஃபைசிஸ் அப்படின்னு இருக்கு. வேறு என்ன கொடுத்துருக்கான்? ஃபைப்ரஸ் ஜாயிண்ட். ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்டை பொறுத்தபோது இதுதான் நம்ம கிரேனியமு, டீத்து, ஜா அங்கெல்லாம் பார்க்க முடியும். கிரேனியம், டீத்து, ஜா அங்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய போனா தான் இந்த ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் இருந்துகிட்ருக்கு. எஸ், பேசிக்காக இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். கான்செப்டை இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? வி ஹோப் அவ்வளோதான். ஓகேவா? வி ஹோப். எஸ், இதெல்லாம் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? என்னடா ஏஆர்எஸ்எஸ், எதுக்கிட்ட பண்ணிருக்கீங்க? ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துலாம். Which one of the following is a sesamoid bone? Which one of the following is a sesamoid bone? Which one of the following is a sesamoid bone? செசமாய்டு போன் என்னது? 𝑺 தமிழ் சேர்ந்து பட்டியலா.
பட்டியாலா போயிருக்கீங்களா அந்த பட்டியாலா வேற பட்டியலா ஓகே going to be option B is right answer option B பட்டியலா ஓகேவா yes option B சூப்பர் தமிழ் நடிசி ஜித் மோனிஷா ஜெசின் மாறன் மோகன் யுவஸ்ரீ ஆசஸ் சஞ்சனா அபிநயா மோனிஷா கலக்கிட்டீங்க ரெனிட்டா yes is going to be option B பட்டியலா ஓகே option B is right answer option B பட்டியலா will be the right answer ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் சூப்பர் இருக்கணும் அடுத்த क्वेश्चन பேஸ் பண்ணி பார்க்கலாம் the next question என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தா சூப்பர் தர்ஷினி fine what will happen if ligaments are cut or broken ligaments வந்து cut or broken ஆயிடுச்சுனா என்ன நடக்கும் ligaments cut or broken ஆயிடுச்சுனா என்ன நடக்கும் what will happen if ligaments cut or broken ligaments cut or broken ஆயிடுச்சுனா என்ன நடக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா is going to be bones will be unfixed ligaments என்ன பண்ணிருக்கு bone to bone join பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு ligaments என்ன பண்ணிட்டு இருக்கு bone to bone join பண்ற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும்போது ligament bone ஆயிருச்சு கட் ஆயிருச்சு அப்படினு பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா bone will be unfixed அப்போ join ஆகாது fix ஆகாது bone வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு fix ஆகாது ரெண்டு போனுக்கு இல்ல ligaments இல்ல அப்படினது பாத்தீங்கன்னா என்ன ஆகாது bone வந்துட்டு fix ஆகாது அப்படினு இருக்கு ஓகே bone பேசிக்கா அந்த என்ன ஆகாது fix ஆகாது அப்ப ligaments அப்படினு ஒரு bone to bone வந்து join பண்றதுக்கு எப்படி நம்ம DNA ligase வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி தான் ligaments வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு okay so option C is the right answer option C is the right answer okay va fine what is patella sir patella அப்படிங்கிறது ஒரு sesamoid bone இருக்குனா எங்க பார்க்க முடியும்னா நம்ம இந்த ball and socket jointல பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் இருங்க நான் டயகிராம் காட்றேன் ஒரு கேப் மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு கேப் மாதிரி இருக்கும் இதோ இதுதான் ஓகேவா இதுதான் நம்ம சொல்றோம் பட்டியலாம் தெரியுதா தெரியும் கண்டிப்பா தெரியும் ஓகேவா இங்க நம்ம ஃபேமருக்கு பார்க்க முடியும் இந்த முட்டு பகுதியில் ஓகேவா எஸ் ஃபைன் யா அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் which statement is correct for the muscle contraction பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் அப்படின்றாங்க எந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மென்ட் அப்படி சொல்லிருக்காங்க இது கரெக்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்கான் which is the correct statement option B length of A band remains constant I band தான் மாறி வந்துட்டு இருக்கும் A band வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா ரிமைண்ட் ஆயிருக்கும் I band தான் என்ன ஆயிட்டு இருக்கு மாறி வந்துட்டு இருக்கு so option B is the right answer ஓகேவா length of A band is remains constant option B A இல்ல H line decrease இல்ல option B தான் ரைட் ஆன்சரா இருக்கு ஓகே ஆப்ஷன் பி டா கண்ணுங்களா சோ ஆப்ஷன் பி ஏ போடுறீங்க ஏ வராதுடா ஆப்ஷன் பி ஓகே ஆப்ஷன் பி டா கண்ணா ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பி வாட் இஸ் சாக்ரோமியர்னா என்ன இந்த previous question there will be no movement sir movement இருக்காதா சரி டேய் A band மூவ் ஆகாது இல்லடா ஐ மீன் I band தான மூவ் ஆகி வந்துட்டு இருக்கு length of A band அப்படியே இந்த A band இத புடிச்சு இழுக்க தான செய்யும் அப்ப I band தான வந்துட்டு இருக்க போகுது இப்படி I band தான வந்துட்டு இருக்க போகுது இதோட லெந்த் என்ன குறைய போகுது இதோட லெந்த் பேஸ் பண்ணி குறையாது இல்லையா எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் வாட் இஸ் சாக்ரோமியர் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீனா ரெண்டு Z லைனுக்கு நடுவுல இருக்குது பார்ட் ஆஃப் பிட்வீன் டூ Z லைன் சாக்ரோமியர் வந்து a part between two Z லைன் ரெண்டு Z லைனுக்கு இருக்கக்கூடியது தான் சாக்ரோமியர் அப்படினு சொல்றோம் ஓகேவா ரெண்டு Z லைனுக்கு நடுவுல இருக்கிறது நம்ம சாக்ரோமியர் அப்படினு சொல்றோம் சோ ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் D இஸ் ரைட் ஆன்சர் இருக்குனா எஸ் த கலைராணி மைத்ரி ஹரிதா தர்ஷினி ரம்யா ஆசத் அப்படியே போயிடுச்சு
ஓகே சரி மிச்சம் ஏர்ல டி போடலாம் சூப்பர் கரெக்ட் ஓகேவா சோ இதுல ஆப்ஷன் டி part of between two z line is right answer part of between two z line next question பார்த்தலாம் அடுத்த question which one of the following is a skull bone எதை நம்ம skull bone அப்படி சொல்றோம் அந்த நாலு ஆப்ஷன்ல எந்த போனை நம்ம skull bone அப்படி நம்ம சொல்லிருக்கோம் எந்த போனை நம்ம skull bone அப்படி நம்ம சொல்லிருக்கோம் which one of the following is a skull bone நம்ம skull bone எதனா சொல்லிட்டு இருக்கோம் sorry sorry yes pterygoid அப்படினு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் pterygoid is called as a skull bone ஓகேவா other tree என்ன சார் other tree என்ன சார் other tree other tree ஓகே pterygoids நம்ம என்ன சொல்றோம் skull bone அப்படி சொல்றோம் atlas உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் atlas என்னவா இருக்க போகுது first cervical cavity ஓகே first cervical cavity தான் atlas அப்படி நம்ம பார்த்துட்டு இருப்போம் and coracoid பேஸ் பண்ணி அதான் வர போகுது ஓகே pectoral girdle நம்ம பாப்போம் இல்லையா pectoral girdle பார்க்கக்கூடிய coracoids ஓகே pectoral girdle பார்க்கக்கூடிய coracoids and articulation தெரிஞ்சிருக்கும் சோ skull bone நம்ம டிட்டர்மைன் பண்றது என்னவா இருக்க போகுது pterygoid இருக்க போகுது skull bone அப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றது pterygoid இருக்க போகுது where is this pterygoid sir diagrammatically பார்ப்போம் எத்தனை பேருக்கு ஆர்த்தோ படிக்கணும் ஆசை இருக்கு இதுதான் pterygoid bone பட் நல்ல பிக்சரே இல்லை இதோ கிளியரா இருக்கா கிளியரா இல்லை இங்க பார்க்க முடியற போன்றா pterygoid தோ ஐயோ அதான் pterygoid bone அப்படி நம்ம சொல்றோம் யாருக்கெல்லாம் ஆர்த்தோ படிக்கணும் அப்படி ஆசை இருக்கு pelvic girdle டேய் pterygoid process இங்க சொல்லிட்டு இருக்கேன் நான் pelvic girdle போறீங்க இது பார்க்கிறது உங்களுக்கு pelvic girdle மாதிரி இருக்கா இது பார்த்தா உங்களுக்கு pelvic girdle மாதிரி இருக்கா எனக்கு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் சார் கார்டியாலஜிஸ்ட் ஆகணுமா நல்ல விஷயமா நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட் தான் அந்த ஹார்ட்டோட பம்பிங் சிஸ்டத்தை பார்த்து நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு தான் சொல்றீங்க ஓகேவா pterygoid bone இதான சொல்றோம் skull bone தானே கேட்டிருக்கான் skull bone தானே கேட்டிருக்கான் pterygoid bone இஸ் skull bone தான் இருக்கு atlas corticoids பேஸ் பண்ணி வராது இல்லையா ஓகே pterygoid இஸ் skull bone நல்ல விஷயம்டா நீங்க வாழ்க்கையில நினைத்ததை சாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க்கையில நினைத்ததை சாதிக்க எங்களுக்கு சாதுக்கள் ஆப்தமாலஜிஸ்ட் கண்ணுக்கு அவ்வளோ முக்கியமாடா சரி நான் ஆகிட்டு வந்துட்டு சொல்கிறேன் சார் நல்ல விஷயம்டா நீங்கள் ஆகிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன் ஐ வாண்ட் டு பிகம் அ சர்ஜன் சார் எந்த இதில் சர்ஜனாக ஆகணும் அப்படின்றது சர்ஜன் எந்த ஸ்பெசிஃபிக்கில் the joint found between the sternum and the ribs humans are the joint found between the sternum and the ribs joints found between the sternum and the ribs sternum and the ribs க்கும் நடுவுல கூடிய joints நம்ம என்ன சொல்றோம் sternum and the ribs க்கு நடுவுல இருக்க joints நம்ம என்ன சொல்றோம் cartilaginous joint super which is called as a option C is the right answer option C cartilaginous joints sternum and ribs நடுவுல இருக்க joints நம்ம cartilaginous joints option C is the right answer okay plastic surgeon dermatologist நல்ல விஷயம் முக்கியமான எங்கடா கேட்டேன் முக்கியம் தான் இல்லைன்னு இல்லையே டேய் நான் வந்து போட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப கிளாராக இருக்குது அப்படின்னால தான் ஓகேவா இந்த ஸ்டுடியோ லைட்டில் வந்து நீங்களால் கிளாஸ் ஒரு லாங் டைம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளார் ஆயிரும் கண் வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும் அதனால தான் நான் கிளாஸ் போட்டுருக்கேன் ஸோ ஆப்ஷன் சி ஸ்டெர்னம் அண்ட் ரிப்ஸ் வந்துட்டு என்ன இருக்க போது cartilaginous joints are இருக்க போகுது அடுத்த क्वेश्चन பார்த்தா which of the following is the contractile proteins of muscles which of the following is the contractile proteins of muscles contractile proteins of muscles என்ன இருக்க போகுது which one is the contractile proteins of gynecology சூப்பர் இருக்கனா no மானசா நோடா கண்ணா நோடா I not have டா yes எதுனா வந்து contractile proteins of muscles ரொம்ப ஈஸி which is option A myosin தான் tropomyosin இல்ல myosin தான் option A is right answer option A will be the right answer option A டக்கனா எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகணும் பேசிக் அதான் நல்ல விஷயம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் டாக்டர் ஆகிறேன் அதுக்கு அப்புறம் நான் எம்பி பண்றேன் நல்ல விஷயம்
I will do MBBS and I will become IAS. ஓகே நிறைய பேர் அப்படி இருக்காங்கடா, நிறைய இது பேஸ் பண்ணி நம்ம ஸ்பெக்ஸ் லைஃப்ல இப்போ ஸ்பெக்ஸ் எல்லாருமே ஸ்டைலுக்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஸ்பெக்ஸ் இல்லாமல் மாற்றுவீங்க? இன்டர்னல் பார்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் இந்த ஹிண்ட் லிம்ஸ். ஹிண்ட் லிம்ஸில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் எவ்வளோ போன்ஸ் இருக்குது? ஹிண்ட் லிம்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் ஹிண்டு பின்புறத்தில் இருக்க ஹிண்ட் லிம்ஸ். ஹிண்ட் லிம்ஸில் கூட டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ். எம்பிபிஎஸ் எழுதி ஐஏஎஸ் ஆகலாமா சார்? எம்பிபிஎஸ் எழுதி ஐஏஎஸ் எல்லாம் ஆக முடியாது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிட்டு நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நிறைய பேர் இருக்காங்க ஐஏஎஸ் ஆன டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எஸ் 30 இருக்கு. எத்தனை இருக்க போது? ஆப்ஷன் பி 30 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஹிண்ட் லிம்ஸ் கை கால இருக்கு தெரியுமா? அது எத்தனை இருக்க போது? 30 இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். ஐஏஎஸ்லாம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி அது குரூப் எக்ஸாம் இருக்கு. அது குரூப் எக்ஸாம் எழுதினா நம்ம ஐஏஎஸ்லாம் ஆக முடியும். அதுக்கு வந்து மினிமம் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். Okay, yes, next question பார்த்தலாம். அடுத்த question, the functional unit of the contractile system in a striated muscles is. The functional unit of a contractile system in a striated muscles is. ஆனா இப்போ வந்து பிளைண்ட் ஆயிடுது சார். இப்போ வந்து சார் நான் டாக்டர் ஆயிட்டு உங்களை சார் கண்டிப்பா மோனிஷா, I will be waiting da. I will be waiting for you da. Yes, which is the answer? Yes, option B sacromier. Option B sacromier is right answer. Option B sacromier is right answer. Fine rakana. Option B sacromier. Yes, fine. Lakshya, Ramya, Maithili, Janani, Abhinaya, Farjana, Kamal, Kalayani, Khan Pandian, Asat, Tamlarasi, Pooja, Rosi, Kalagini. It's going to be option B. Supramaha, Sham, Monisha. Super option B is sacromier is right answer. Okay, next question badala. Another question. The number of floating ribs in human bodies. Floating ribs, basic. எவ்வளோ இருக்க போகுது floating ribs? Yeah, I'm writing. I am also writing that, Manasa. Gynecologist. Yes, ரெண்டு பேர். இது ரொம்ப ஈஸி. ஓகே அது ரொம்ப ஈஸி. ரெண்டு பேர். அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். which of the part is a pectoral girdle? எது வந்து pectoral girdle? which of the part is pectoral girdle? எது வந்து pectoral girdle? யா ரொம்ப அப்பா ஒரு ஈஸி क्वेश्चन வந்துச்சு நம்ம அடிச்சு விட்டுருவாங்க. சரி எது pectoral girdle னு சொல்லிட்டு இருக்கோம்? which one of the following is a pectoral girdle? எது pectoral girdle? glenoid. அது ஓகேடா. இந்த क्वेश्चन வாங்க. yes, glenoid cavity. நிறைய வாட்டி பார்த்துட்டோம். glenoid cavityன்றதை நிறைய வாட்டி பார்த்தோம். pectoral girdle கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகேவா? எழுதுனனே தர்ஷினி. ஓகே ஆப்ஷன் A is right answer. Option A will be the right answer. ஓகே ஆப்ஷன் A is going to be the right answer. Super. Next question பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுதுனா which ions is essential for the muscle contraction? muscle contractionக்கு எசென்ஷியலா கூட ions எந்த ions is responsible muscle contractionக்கு 10 years challenge டா நல்ல விஷயம்டா. 10 years challenge நல்ல விஷயம். எந்த ions? calcium. Option C is right answer. calcium. Okay, fine. 10 years challenge accept பண்ணுங்க. அடுத்த 10 வருஷம் அதாவது 2036ல உங்க பேருக்கு முன்னாடி DR அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும். உங்க பேருக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? 2036ல DR அப்படின்ற ரெண்டு ஆல்பபெட் இருக்கணும். ஏற்கனவே உங்க பேருக்கு முன்னாடி ஒரு ஆல்பபெட் இருக்கும். அது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியலா கூட இருக்கலாம். பட் 2036க்கு முன்னாடி அந்த இனிஷியலுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்கணும்? DR அப்படின்னா ரெண்டு ஆல்பபெட் இருக்கணும். அந்த ரெண்டு ஆல்பபெட்டுக்கான உழைப்பு தான் நம்ம இப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேருக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ரெண்டு ஆல்பபெட்டுக்கான உழைப்பு தான் நம்ம இப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் எங்க இருக்கு? டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹரிணி. டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிறைய இருக்கு. எங்க இருக்கக்கூடிய டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்? PhD பண்றீங்க, PhD பண்ணு வாங்கலாம் தாராளமா, அதுலயும் டாக்டரேட் வாங்கலாம். பட் டாக்டர் அப்படின்ற கான்செப்ட் அப்படின்றது நமக்கு தான் கிடைக்கும். அந்த ரெண்டு பாம்பு சிம்பிள். ஓகேவா? ஸோ 10 வருஷத்துல நம்ம நீங்க எல்லாருமே என்ன ஆகணும்? அது எடுத்தாகணும் அப்படின்றது. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி நீங்க எல்லாருமே டாக்டரா மாறணும். வேலூராடா ஓகேடா எல்லாருமே நீங்க டாக்டரா ஆயிக்கணும். பார்ப்போம் 2036 10 years challenge 10 years transformation அப்படி நிறைய பேர் வீடியோ போட்டுருக்கீங்க. அதே மாதிரி 10 years challenge நம்ம ஆரம்பிச்சிட்டோம். லாங் போன்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் லாங் போன் என்னவா இருக்கு? which is the long bone function? which is the functions of the long bone? long bone functions என்னவா இருக்கு? ஆப்ஷன் B is right answer. Option B
support erythrocyte and leukocyte synthesis. சப்போர்ட்டுக்கும் தான் பண்ணுது, எரித்ரோசைட்டும் லியூகோசைட்டோட சிந்தசிஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Number of cervical vertebrae in a camel is? Camel. Sir, surely this video help us. கண்டிப்பா வந்துடுமா பாப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். இது இல்லனா இன்னொரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. சோ இது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, சேம் as that of whale. Okay, so going to be option C is right answer. Same as that of number of cervical camel இருக்கும்போது நம்ம whale பேஸ் பண்ணி எவ்வளவு இருக்குதோ அதே தான் இருக்க போகுது. ஓகே, 7 cervical camels. Okay, it's going to be option 7 இருக்க போகுது. 7 cervical camel. Option C is right answer. 7 cervical camel. Okay. Extremists of long bones possess cartilage. Last question. Extremists of long bones possess cartilage of. Last question in locomotion. Locomotion பொறுத்தவரைக்கும் last question. Extremists of long bones possess cartilage of. Yes, da Tamil. Super. It's going to be option D, hyaline. Option D is right answer. Option D, hyaline. அப்படின்றது. Okay, it's going to be hyaline. Okay. Sir, sacred school, sir. Sacred school. Option D, hyaline. Yes, option D, hyaline. And இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா லோகோமோஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன பண்ணிட்டோம்? நம்ம லோகோமோஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது. ஓகே, மை லொகேஷன்ஸ் டு உடுமல்பேட் 93 கிலோமீட்டர்ஸ். 93 கிலோமீட்டர்ஸா? சொல்லுவோம் மேடம், ஆர்டிகுலேட் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகுலேட் கேட்லின் அப்படின்னு சொல்லுவோம், அதை பேஸில் வருது. ஓகேவா? எஸ், ஒரு பிளாஸ்ட் போடுங்க. பிளாஸ்ட். கமான் கைஸ், பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. செஷனை பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. குயிக். லாஸ்ட் 2 2 லெசன் இருக்கு. லாஸ்ட் 2 more லெசன். 2 லெசன்களை பார்த்து முடித்து விட்டோம்னா இன்னைக்கான செஷன் முடிச்சு விட்டுரும். செஷன் லைக் பண்ணாமல் இருந்து செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோடா. யாராவது செஷன் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் பார்த்துலாம். ஓகே, we are moving on to neural control and coordination. அதே தான் நடக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. The nerve center which control body temperature and urge for eating are contained in. The nerve center which control the body temperature and urge for eating are contained in. The nerve center which control body temperature and urge for eating. Body temperature and urge for eating. சாப்பிடணும் அப்படின்னு தோணுது இல்லையா? அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தலாமஸ். என்ன தலாமஸ்? ஹைப்போதலாமஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நாங்களாம் யார் தெரியுமா? டான், பில்லாடன், மல்லடா, அண்ணாமல், அது மாதிரி சொல்லும்போது தலாமஸ், ஹைப்போதலாமஸ். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். அஷாம், தஷினி, மகா, கமலக்கண்ணன், நீலம், ஃபர்ஜனா, பாவ்ஸ், லீகல், ஹேமா, மோனிஷா, ஆசித், பூஜா, கேரோலின், பாவ்ஸ், கலைராணி கலக்கிட்டீங்க. ஓகேவா? $13 கிலோமீட்டருக்கு ஃபயரா? என்னடா பண்ண முடியும்? நம்ம கஷ்டப்பட்டு கோல் போடலான்னு போகும்போது அதை தடுக்கிறதுக்கு ஊரே கிளம்பி வரும். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நமக்குன்னு ஏதாவது ஒரு நடக்கும்போது தான் பிரச்சனை எங்கேருந்து வருமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஒன்றுமே பண்ண முடியாது. When a neuron is resting state that is not containing any impulses, the axonal membrane எப்படி இருக்க போகிறோம்? ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட axonal membrane எப்படி இருக்குமா? நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட axonal membrane எப்படி இருக்க போகுது? ஒரு நியூரான் ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கும்போது அது axonal membrane எப்படி இருக்க போகுது? எஸ், நல்லா பாருங்க. ஈக்குவலி பெர்மியபிளா இருக்கும். ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்குது அப்படின்றாங்க. என்ன இருக்குன்றாங்க? ரெஸ்டிங் ஸ்டேட். எஸ், comparatively more potassium ions and nearly impermeable to sodium ions. More potassium ions and would be impermeable to sodium ions. Option C is right answer. A, B, C, D எல்லா ஆன்சரும் போட்டுட்டு இருக்கீங்க. ஆப்ஷன் சி தாக்கனா
more permeable to potassium ions. Potassium ions க்கு more permeable இருக்கும். and nearly விடவே விடாது. எதை sodium ions விடவே விடாது. impermeable இருக்கும். sodium ions க்கு அது impermeable இருக்கும். option C is the right answer. sodium ions க்கு அது எப்படி இருக்க போகுது? which is nearly impermeable இருக்க போகுது. option C is the right answer. next question பார்த்துலாம். a person entering an empty room entering பண்றான். suddenly finding a snake. அடா பாவி நீயா அனகொண்டா விஷால் நீங்களா right in front of opening the door. Which one of the following is likely to be happen to his neurohormonal control system? அப்போ அவரோட neurohormonal control systemத்துல என்ன ஆகும்? பாம்பை பார்த்துட்டான் பாம்பை பார்த்துட்டான் பார்த்த உடனே அவன் நியூரோ கண்ட்ரோல் ஹார்மோன் சிஸ்டத்தில் என்ன ஆக போகுது? ஒரு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்டிமுலி வந்துருச்சு. வந்துச்சு ஒரு ஸ்டிமுலி வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டிமுலி வந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்? நல்லா பாருங்கடா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. டேய் சொல்லுவோம் இல்லையா நமக்கு என்னது அது எமர்ஜென்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட்டட் த எபிஃப்ரின் அண்ட் நான் எபிஃப்ரின் எமர்ஜென்சி ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அட்ரினல் மெடல்ல இருந்து ரிலீஸ் ஆகப்படுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே sympathetic nervous system is activated releasing epinephrine and non-epinephrine from the adrenal medulla இருந்து ரிலீஸ் ஆகுது. கார்டெக்ஸ்ல கிடையாது. சோ ஆப்ஷன் ஏ will be the right answer. ஆப்ஷன் ஏ will be the right answer. கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. எஸ் அட்ரினல் ரஷ் அது அந்த ரஷ் வேற. அதெல்லாம் நம்ம பாட்டு கேட்கும்போது அப்படி வருது. ஓகே இது நீ சிவனேன்னு போயிட்டு இருக்கு டக்குன்னு ஒரு பாம்பு வந்து டண்டனக்கா டான்ஸ் ஆடிச்சு அப்படினது பாத்தீங்கன்னா அதுதான் நடக்க போகுது. ஓகே வாஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகே எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The human hind brain comprises of 3 parts. Human hind brain comprises of 3 parts. One of which is அந்த மூணு பார்ட்ல one of which தான் கேட்டிருக்கான். என்னென்ன மூணு பிரெயின் என்னென்ன இருக்கு? என்னென்ன மூணு பிரெயின்? 3 பார்ட்ஸ் சொல்லுங்க. 3 பார்ட்ஸுமே சொல்லுங்க. क्वेश्चन பேப்பர் பார்த்தா நாங்க ஆடுவோம் ஆடினே இருப்போம். அது மாதிரி தானே ஆடினே இருப்பேன் அப்படின்றது. டேய் எந்த மூணு பார்ட்டுடா? மூணு பார்ட். ஏன்டா பி போறீங்க? கார்பஸ் கலோசமா? டேய் மூணு பார்ட்ரா. அடப்பாவி ரொம்ப ஈஸிடா. மூணு பார்ட் ஆஃப் பிரெயின்டா. மூணு பார்ட் ஆஃப் பிரெயின். செரிபெல்லா மெடுலா பான்ஸ். செரிபெல்லம் மெடுலா பான்ஸ். ஆப்ஷன் சி. மிட் பிரெயின் ஹிண்ட் பிரெயின் அப்படி பார்த்துட்டு போல. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். 4 மிட் ஹிண்ட் செரிபெல்லா மெடுலா பான்ஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பான்ஸ் மெடுலா செரிபெல்லம். சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் செரிபெல்லம். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எது கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. மறுபடியும் சொல்றேன் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சோ இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். செரிபெல்லம் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन injury localized to the hypothalamus would mostly likely disrupt. Injury is localized to the hypothalamus. hypothalamusல இன்ஜுரி ஆயிச்சு. hypothalamusல அடிச்சிட்டான். போடுறான் அவன் தலாமஸ்ல மெடுலா ஆம்பளங்கட்ட என்ன ஆச்சு? அது மெடுலா ஆம்பளங்கட்ட அந்த படம். சரி ஓகே அந்த படம் மெடுலா ஆம்பளங்கட்ட வருமா சொல்றேன். சரி இன்ஜுரி லோக்கலைசேஷன் hypothalamus பேஸ் பண்ணி நம்ம hypothalamus எங்க இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஆச்சு. அப்போ hypothalamusல அடிபட்டுச்சுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் பண்றதுல ப்ராப்ளம் வரும். ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு என்ன ஆக போகுது? டிஸ்டர்ப்ட் ஆக போகுது. ஓகேவா? நமக்கு வேர்க்குதுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஸ்வெட் ஆகுது. அதே மாதிரி நமக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு அப்படின்றது பார்த்தா நம்ம ஸ்வெட் ஆகுது. நமக்கு ரொம்ப குளிருது அப்படின்றது நம்ம பாடி வந்து ஷேக் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்றது அடிப்படும் அப்படின்றாங்க. ஓகே ஸோ ஏன்னா ஹைப்போதலாமஸ் எதை கண்ட்ரோல் பண்ணுது? இதே மாதிரி நிறைய டிசிஷன் பார்ப்பீங்கன்னா ஹைப்போதலாமஸை பேஸ் பண்ணி பாடி கண்ட்ரோல் பண்றதை நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இன்னைக்கும் பார்ப்போம். உங்க நீட் எக்ஸாம்ல கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஹைப்போதலாமஸை பேஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர். ஹைப்போதலாமஸை அடிபட்டுச்சுன்னா டிஸ்டர்ப் ஆக போகுது. Destructions of the anterior horn cells of the spinal cord would result in the loss of. Destructions of the anterior horn cells of the spinal cord would result in the loss of. Question paper எப்படி வர போகுதோ பாப்போம். எப்படி வர போகுதுன்னு பாப்போம். ஈஸியா வருதா கஷ்டமா வருதா? கஷ்டமா வந்துட்டு ஈஸியா வருதா இல்ல ஈஸியா வந்துட்டு கஷ்டமா வருதா அப்படின்றது. சரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் தி anterior horn cell spinal cord will be the loss of secondary impulses கிடையாது. ஒரு ஆள் போட்டோம்னா அப்படியே போக கூடாது. voluntary motor impulses தான். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ.
Poliomycetes anterior onset of the spinal cord destroy ஆக போகுது which results on the loss of motor activities of the cells அப்படினு படிச்சிருப்போம். Motor activities of the cells. So it's going to be option A, voluntary motor impulse. Option A, voluntary motor impulse is the right answer. Okay, voluntary motor impulses. Voluntary motor impulses. Option A is the right answer. Next question பார்த்தீங்கன்னா, the gymnastic is able to balance his body upside down in a total darkness lim கூட இல்லடா previous year question பார்த்து முடிச்சிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஜிம்னாஸ்டிக் ஆல அப்சைட் டவுன் தலைகீழா நிக்க முடியுதான், தலைகீழா தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னாஸ்டிக் எதனால அப்படி பண்ண முடிகிறது அப்படின்றான். என்னோட சப்போர்ட் இருக்கணும், எதை சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவன் அப்படி பண்ணலாம், தலைகீழா நிக்கலாம். கிறிஸ்டியன் மேக்குலா, யா இதனால கிறிஸ்டே அண்ட் மேக்குலா நம்ம பாடி பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய கிறிஸ்டே அண்ட் மேக்குலா. ஒரு நிமிஷம் மாற்றிக்கிட்டேன். மேக்குலா பாடி பேலன்சிங் யூஸ் பண்ண முடியுது. என்னவா இருக்கு? வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ். ஓகேவா? ஸோ பேலன்சிங் எதனால பண்ண முடியுது? கிறிஸ்டே அண்ட் மேக்குலாவால பண்ண முடியுது. அது என்னது? அது ஒரு வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ். வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ் தான் கிறிஸ்டே அண்ட் மேக்குலா அப்படின்னு. ஓகேவா? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. கண்ணா ஆப்ஷன் டி கிடையாதுடா கண்ணுங்களா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணா இன்னும் போகும்டா, இன்னொரு 1:30 2 o'clock வரைக்கும் போகும். ஸோ ஆப்ஷன் பி வெஸ்டிபுலர் apparatus ரைட் ஆன்சர். வெஸ்டிபுலர் apparatus ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். கண்ணுங்களா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி வெஸ்டிபுலர் apparatus. வெஸ்டிபுலர் apparatus. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா, which of the following region of brain is incorrectly paired with its function? நல்லா புரிஞ்சுங்க, incorrectly paired ஆயிருக்கான். which one of the following is incorrectly paired with its function? incorrectly paired with this function. எது வந்துட்டு incorrectly paired with this function? அந்த functions ஓட எது வந்துட்டு incorrectly paired ஆயிருக்கு? language comprehensions கொடுத்திருக்கோம். cerebellum language comprehensions பண்ணிட்டு இருக்கோம். ஷோ அது வராது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். cerebellum language comprehension வராது. ஆப்ஷன் பி 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 பீடா கண்ணா, பீடா ரொம்ப ஈஸி தான்டா அது. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம் இருங்க. Yeah. Yes, option B. Yes, option D வராது. option B is right answer. Okay வா? Next question பார்த்தலாம். Which one of the following ossicles is an other to tympanic membrane of a middle ear? Other to tympanic membrane of a middle ear. Which one of the following ossicles is other to tympanic membrane of a middle ear? Tympanic membrane of a middle ear. அதான் புரிஞ்சுவாங்க. மூணு படிப்போம், 3 இயர்ல படிப்போம். மேலே இன்கஸ்ட் ஸ்டேப்ஸ் அப்படி 3 படிச்சிருப்போம். ஸோ எது வந்துட்டு அதர் டு டிம்பானிக் மெம்பரேன் எடுத்துட்டு இருக்கு? ஆப்ஷன் ஏ மெலே. ஆப்ஷன் ஏ. நோடா கண்ணா, இட்ஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சி கிடையாது, ஸ்டெப்ஸ் கிடையாது. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏடா மெல்லே. மூணுமே ஆக்ட் ஆகும். பட் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The Pesian corpuscles respond to the rapid changes of the Pesian corpuscles. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தான் Pesian corpuscles. Pesian corpuscles ப்ரெஷர் தான் வரும். ப்ரெஷர் ஓகேவா? ரேபிட் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷரை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா? இது நம்ம கான்செப்ட் பார்க்கும் அப்படின்னா ஃப்ரீ எண்டிங் ரூட் எண்டிங் பிளச்சஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக அது வந்துட்டு டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான். receptor sites of the neurotransmitters are present on. receptor sites of the neurotransmitters எங்க present இருக்கு? எங்க வந்துட்டு receptor sites of the neurotransmitter is present? Where do the receptor sites of the neurotransmitters is present? Receptor sites of the neurotransmitters is present on. Where do it's present?
மெம்பரேன் சினாப்டிக் வெசிகல்ஸ் டேய் ரிசெப்டார் கண்ணா இங்க கீழே அப்படி பிரசன்ட் இருக்குமே நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்றது என்னது போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல எங்க பிரசன்ட் இருக்க போகுது போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல பிரசன்ட் இருக்க போகுது சினாப்சிஸ் சொல்லுவோம் போது எது சினாப்சிஸ் சொல்றோம் ரெண்டு நியூரானுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம் சினாப்சிஸ் அப்படி நம்ம சொல்றோம் சோ அந்த கான்செப்ட்ல போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல தான் பிரசன்ட் இருக்க போகுது சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன் ஆப்ஷன் சி எஸ் கணக்குல ஆப்ஷன் சி மறந்துடாதீங்க சூப்பர் ஜபா மோனிஷா ஆசத் மாஸ் கமல் கேரோலின் அபிநயா சம்ருத்தா ரம்யா மோனிஷா பூஜா தமிழரசி எம்ஜேஎச் ஆசத் கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர் தர்ஷினி தமிழரசி எஸ் கலக்கிட்டீங்க ஆப்ஷன் சி ஓகேங்களா சார்ஜ் இல்லையா நல்ல விஷயம்டா மைலின் ஷீத் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எதனால மைலின் ஷீத் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது சூப்பர் கூகுள் ஓகே கூகுள் மைலின் ஷீத் இஸ் ப்ரொடியூஸ்டு பை myelin sheath yes the boss myelin sheath is produced by Schwann cells and oligodendrocytes option D is the right answer Schwann cells and oligodendrocytes option D will be the right answer option D Schwann cells and oligodendrocytes option D yes da kanala it's going to be option D Schwann cells and oligodendrocytes ஆல தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகப்படுகிறது myelin sheath பேஸ் பண்ணி அந்த இருக்கும் பாத்தீங்களா நோட் ஆஃப் ரம்பீர் அப்படின்றத பாப்போம் அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஓகேவா கவர்மெண்ட் சீட்னா உங்க அது 500 பிளஸ் எடுத்தாங்கடா 500 பிளஸ் தாராளமா எடுத்தாகணும் பிடிஎஸ் கான்செப்ட் பண்ணி பார்க்கும்போது மேலே which one of the following structures are the region of incorrectly paired with its function which of the region is incorrectly paired with its functions லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்கான் லிம்பிக் சிஸ்டம் எதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ரெகுலேஷன் ஆஃப் செக்சுவல் பிஹேவியர் அண்ட் எமோஷனல் ரியாக்ஷன் தானே இது என்ன ஆட் பண்ணுறதுக்கு லிம்பிக் சிஸ்டம் ரெகுலேஷன் ஆஃப் செக்சுவல் பிஹேவியர் அண்ட் எமோஷனல் தானே லிம்பிக் சிஸ்டம் செக்சுவல் பிஹேவியர் அண்ட் எமோஷனலை பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஆப்ஷன் C is the right answer option C will be the right answer okay ஓகேங்களா it's going to be option C ராக்கனா option C yes option C fine option C is the right answer சூப்பர் ராக்கங்களா Nissel bodies are mainly composed of super Priscilla Queen free ribosome and rough endoplasmic reticulum Nissel bodies are என்னடாக்கனா mainly composed of free ribosomes and rough endoplasmic reticulum Cell bodies are mainly composed of free ribosome and rough endoplasmic reticulums. Option D is right. And Super Anilam, Priscilla, Baus, Maithili, Maha, Dashini, Asat, Library, Hema, Legal Team. Yes, good morning. Good morning. Sham, Super. Okay, it's going to be option D is right. So option D, free ribosomes and rough endoplasmic reticulum. Which part of the brain is responsible for thermoregulation? Romba easy. Takan solunga. Time waste panna kuda. Good morning. Kaale vanakkam. வணக்கம் எஸ் எந்த பார்ட் ஆஃப் தி பிரெயின் ரெஸ்பான்சிபிள் இருக்கு மிடில் ஆப்லங்கட்டா ஓகேவா எஸ் நம்ம மண்டேல ஆரம்பிச்சு டியூஸ்டேல வந்துட்டோம் பட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் டியூஸ்டே லாஸ்ட் செஷன் கிடையாது என்னது ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் டியூஸ்டேவா தான் இருந்துருக்கு லாஸ்ட் செஷன் கிடையாது எஸ் மிட்நைட் ஓகே ஃபர்ஸ்ட் செஷன் தான் ஏன்னா லாஸ்ட் செஷன் நீ நைட் தான் எடுப்போம் ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ ஹைப்போதலாமஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஹைப்போதலாமஸ் ரைட் ஆன்சர் பிளாஸ்ட் பண்ணுங்க பாப்போம் கமான் குயிக் லாஸ்ட் டியூஸ்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் இது லாஸ்ட் கிளாஸ் கிடையாது டியூஸ்டேயோட லாஸ்ட் கிளாஸ் கிடையாது ஏன்னா விஜய் சார் எடுப்பாரு பிரமிளா மேம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து எடுப்போம் ஓகேவா அதுக்கப்புறமா தான் லாஸ்ட் கிளாஸா மாறும் இல்லை லாஸ்ட் கிளாஸா மாறாது ஓகே ஃபயரை போடுங்க நினைச்சீங்களா நீங்க நினைப்பீங்க அதனால தான் நான் சொன்னேன் ஓகே நீங்க நினைச்சதே அப்படி தான் சொன்னேன் ஓகே சோ ஃபயர் போடுங்க செஷன் லைட் பண்ணச்சோங்க எஸ் பிரேக் போயிடலாமா சரி பிரேக் போயிட்டு வருவோம் ஓகே வில் மீட் அப் அட் 12:20 க்கு நம்ம மீட் அப் பண்ணலாம் வில் மீட் அப் அட் 12:20 12:20
ஓகேவா கணங்களா 12:20க்கு மீட்டப் பண்ணுறோம். இல்லை பிளட்டி மேரி இன்னும் இந்த விடலையாடா, அந்த பிளட்டி மேரியை விடலையா? நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? சீரியஸாக ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இப்போ 12 மணி தானே ஆகுது, நீங்கள் யாராவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன் பிளட்டி மேரி நீங்கள் யாராவது உண்மையாக ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன்னு உதாரணம் விடக்கூடாது, மனசால சொல்லணும். நான் மனசால சொன்னேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார் அப்படின்றது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்போ நான் பிளட்டி மேரியை நான் பார்க்கல, என்னோட உருவத்தையே பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்றது. ஓகே, பிளட்டி மேரி பண்ணணும்னா நமக்கு இந்த காஞ்சனா படத்தில் சொல்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, கரெக்டாக பண்ணணும். சும்மா லைட்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு போர்வை எடுத்து போத்திக்கணும், ஒரு மெழுகுவதி எடுத்துட்டு அந்த கண்ணாடி உங்கள் ஃபுல் பாடி பார்க்குற மாதிரி கண்ணாடி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணும்போது தான் நமக்கு பிளட்டி மேரி 3 வாட்டி சொல்லி இப்படி கண்ணாடிக்குள்ளே பார்க்கணும். அப்படி கண்ணாடிக்குள்ளே பார்க்கும்போது அங்கேருந்து கை இப்படி வந்து உங்களுக்கு பிடிச்சி சருன்னு எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைன். அதுக்குன்னு எதாவது பண்ணிக்கின்னு சொல்லிடாதீங்கன்னா பிளட்டி மேரி பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டே ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட் வித் சரியா? அதுதான் நம்ம ஐடியாலஜி. 4 மினிட்ஸ் லேட். 12 மணிக்கு ஷார்ப்பாக 12 மணிக்கு பண்ணோம் அப்படின்னா 12-12:30 வரைக்கும் எங்கே என்ன பண்ணலாம்? எனக்கு எல்லாருமே பிடிக்கும்டா கண்ணா, பிடிக்காத யார் இருக்காங்க? கம்முன்னு இருங்க சார், நினைச்சாலே பயமா இருக்கா? சரி ஓகே, நம்ம 12:20க்கு மீட்டப் பண்ணலடா, நம்ம 12:20க்கு மீட்டப் பண்ணலாம். சார் வை சார், நான் பண்ணியிருக்கேனே, நான் பண்ணல. நான் சொன்னேன், நான் வந்துட்டு அந்த கோஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்த போதே நான் பண்ணியிருந்தேன். கோஸ்ட் கான்செப்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே நான் பண்ணியிருந்தேன். மாட்டி விடப்பா சொல்றாரு வீட்டுக்கு முன்னாடி. அவ்வளோ பயமாடா உங்களுக்கு? எக்ஸாம் எழுதாம தப்பிச்சிடலாம். பிளட்டி மேரி காப்பாற்றும். வேணா பிட்டடி கூட யூஸ் பண்ணலாம் மேடம். மேரி 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 நீ நாளைக்கு 2 மணிக்கு வந்துட்டு நம்ம எப்படி நம்ம சிட்டி படத்தில், அதாவது எந்திரன் படத்தில் வந்து சிட்டி வந்துட்டு சனாக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு மேரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வாழ ஆசை இருக்கு. சரி வாழுங்க வாழுங்க எல்லாரையும் வாழுங்க, வாழ விடு அப்படின்னு தானே சொல்லுவோம். எல்லாரும் வாழுங்க, வாழையும் விடுங்க. பயமா? உங்களுக்கு பயமா? உங்களுக்கடா பயம்? உங்களை பார்த்து மேரிக்கு தாண்டா பயம், அதனால தாண்டா மேரி வராது. எஸ் சரி ராகண்ணா, வில் மீட் அப் அட் 12:20. நம்ம 12:20க்கு மீட் அப் பண்ணலாம். ஓகேங்களா? ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. தண்ணி குடிங்க. Stay hydrated, stay hydrated.
ஹோஸ்ட் வந்துச்சா சார்? யா வந்துட்டீங்களாடா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஹலோ 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 ஹலோ. மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். கமான் கமான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் அது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் பண்ணுங்க பாப்போம். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. இது அப்டேட் கொஸ்டின்டா. சாரி வேற கொஸ்டின். Chemicals which are released at the synaptic junctions are called. Chemicals which are released at the synaptic junction. Synaptic junctionல ரிலீஸ் ஆகக்கூடிய chemicals நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Chemicals which are released during the synaptial junctions. Synaptial junctionsல ரிலீஸ் ஆகக்கூடிய chemicals நம்ம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்? What is the chemicals that released during the synaptial? Yes, it's going to be option B, neurotransmitters. எப்படி வந்து நம்ம impulse வந்து transmit ஆகப்படுகிறது? neurotransmitters அப்படிங்கிற chemicals மூலமா தான் நமக்கு transfer ஆகப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? Yes, option B is right answer. இருக்கணும் option B. Yes, option C. Yeah, next question பார்த்தலாம். option B is right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுதுனா, the potential difference acrossing the resting membrane is negatively charged. The potential membrane across the resting membrane is negatively charged. This is due to the difference distributions of the following ions. This is due to the differential distribution of the end ions. The potential difference across the resting membrane is negatively charged. This is due to the differential distribution of the following ions. Following end ions or differential distribution இருந்துருக்கு. Yes, it's going to be option A, sodium plus potassium. Sodium and potassium ions ஓட distributions தான் affect ஆகுது. Sodium and potassium ions ஓட distributions தான் ஆகுது அப்படினு. So option A is the right answer. Okay, super. Following the distribution of sodium and potassium. Okay, என்ன பேசிட்டீங்க? என்ன தேவையில்லாத என்னடா பேசிட்டீங்க? விடுங்க. Come back. So option A is right answer. இருக்கணுங்களா? Yes. Next question பார்த்தலாம். Resting membrane potential is maintained by. Resting membrane potential எதனால மெயின்டைன் ஆகப்படுகிறது? Resting membrane potential is maintained by. இல்லடா வராதடா, டி வராதடா. Resting membrane potential is maintained by. Resting membrane potential ion pump. Super. It's going to be option C, ion pumps is the right answer. எப்படி மெயின் ஆகப்படுகிறது? ion pumps மூலமா மெயின் ஆகப்படுகிறது. So option C is the right answer. So அப்ப சூப்பர் ஆன option C. Fine. ஒரு நிமிஷம் இருங்க. option C. Yes, Jagan. Option C. Ion pump. Super. Kanpandian, Dashini, Sham, Maha, Mirush, Ramya, Rakshu, Renita, Sanjana, Sham, Monisha, Dashini, Renita, Abhinaya, Tamilarasi, Library, Jit, Kalagini. It's going to be option C. Super. Google. Fine. Next question. Question. The functions of our visceral organ is controlled by. Internal organ தான் visceral organ அப்படி சொல்றோம். Functions of visceral organ is controlled by. Internal organ தான் சொல்றாங்க. அந்த organs ஓட functions எந்த nerves வந்து control பண்ணுது? The functions of our visceral organ is controlled by. The functions of our visceral organ is controlled by. எந்த organs வந்து control பண்ணுது? Yes, okay, Monisha. நல்லா பண்ணுங்க. Sympathetic and parasympathetic. Somatic வராது. Sympathetic and parasympathetic. Option B தான் வரும். Option B, sympathetic and parasympathetic neural system தான். நம்ம visceral organs control பண்றது sympathetic and parasympathetic. Sympathetic and parasympathetic. Option B is the right answer. Neural system. எந்த neural system? Sympathetic neural system and parasympathetic neural system. Option B. கண்ணா நல்லா நோட் பண்ணிக்கோடா. டிஃபரன்ஸ் இருக்குடா. நோட் பண்ணி தெரியாம போடாதீங்க. Which one of the following is not involved in the
knee jerk reflex. Which one of the following is not involved in the knee jerk reflex? கரெக்டா சொல்லிட்டு சரி விடுங்க. சூப்பர் சூப்பர். knee jerk reflexல இன்வால்வ் ஆகாதது. which one of the following is not involved in the knee jerk reflex? என்ன ரொம்ப ஈஸியா கண்ணா. மஸ்கிள் ஸ்பிண்டில் பிரெயினுக்கும் நீக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியே தான் அடிக்கணும். அப்படிதானே? அப்படிதானே? பிரெயினுக்கும் நீக்கும் என்ன சம்பந்தம்? பேசிக் தானே அது. நீ அப்படின்னு முட்டி பிரெயினுக்கும் நீக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? ஓகே, விச் இஸ் நாட் இன்வால்வ் தானே கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் சி பிரெயின். ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஆப்ஷன் சி பிரெயின் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன் ராகண்ணா. எல்லாமே பிரெயின்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஆப்ஷன் சி பிரெயின். ஓகே, யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். An area in the brain which is associated with the strong emotions. Strong emotions. இப்போ நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு செக்ஷுவல் பிஹேவியரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ ஸ்ட்ராங் இமோஷன்ஸை பேஸ் பண்ணி எதை சொல்லுங்க பார்ப்போம். Yes, limbic system. இமோஷன்ஸ் செக்ஷுவல் பிஹேவியர்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணல? லிம்பிக்னாலே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, கை கால் லிம்ப் அதான் சொல்றேன். அதில் இது வந்துட்டு என்னது? செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. எனக்கு இமோஷன்ஸ் வருது, கொஞ்சம் இமோஷனலி பிரேக் டவுன் அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் எதை கண்ட்ரோல் பண்ணுது? ஆப்ஷன் சி லிம்பிக் சிஸ்டம் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பரா ஜெபசின், ஹேமா, ஓவியா, மகா, ஷாம், எம்ஜேகே, ராஷ்மிகா, கான் பாண்டியன், மிர்ஷு, ஷாம் கலக்கிறீங்க. ஓகே, it's going to be option C is right answer. Option C, limbic system. Limbic system. Mark the vitamin present in rhodopsin. Rhodopsinல present ஆயிக்கூட vitamins என்ன? The vitamins is present in rhodopsin. கண்ணை பத்தி பேசுறது இது. ரெட்டினல்ல பிரசன்ட் இருக்கிறது. கண்ணுல எந்த கண்ணுக்கு ரொம்ப முக்கியம்டா அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? யா விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே ரெட்டினல். ஓகேவா? ரோடாப்சின்ல பிரசன்ட் இருக்கும் போது விட்டமின் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். தெரிஞ்சு வச்சவங்க விட்டமின் ஏ. ஓகேவா? இது இன்டைரக்டா கேட்கறாங்க. ஓகேங்களா? சமிர்தா, சூப்பர்மா, பிரீத்தி, ஹரிதா, ஷாம், ஆசத், கமலக்கண்ணன், வின்சி, சஞ்சனா, தர்ஷினி, மிருஷ், வின்சி, ரம்யா, ஷாம், மகா, ஜபாசின், தர்ஷினி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே கணங்களா, ஃபைன்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Select the incorrect statement from the following. கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல incorrect statement என்ன statement? Which is the incorrect statement from the following? கொடுக்கப்பட்ட கேள்வியில வந்துட்டு incorrectான statement என்ன statement? Neural organization complex is lower in invertebrates அப்படினு கொடுத்திருக்கான். லோவரா இருக்கும் இல்ல இருக்காது. ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் a incorrect statement. ஓகேவா? ஆப்ஷன் சி. எஸ் ஜாகனா, சூப்பர். லோவரா இருக்காது. ஓகேவா? சோ going to be ஆப்ஷன் சி. சூப்பர். ஃபைன். ஆப்ஷன் சி இஸ் a incorrect statement. ஓகே, just a minute. Yeah. Which part of the human brain is concerned with the regulation of body temperature? நிறைய வாட்டி பார்த்தோம். Which part of the human brain is concerned with the regulation of body temperature? Option C, hypothalamus. Option C, hypothalamus. இது சொல்லாதீங்க, நான் next question பார்த்துடலாம். During the propagations of the nerve impulse, the action potential result from the movement of. During the propagations of the nerve impulse, the action potential results from the movement of. Action potentials results from the movement of. From the movement of. 𝑬𝒐𝒑𝒔. சூப்பர் ரகனா, சூப்பர். என்ன இருக்க போகுது? sodium ions from extracellular intercellular fluid. Option B. Sodium ions from extracellular fluid to intracellular fluid. sodium ions தான் போகுது. என்ன போகுது? sodium ions தான் போயிட்டு இருக்கு. sodium ions from extracellular fluid to intracellular fluid. Option B is the right answer. sodium ions from extracellular fluid to intracellular fluid. Okay, option B is right answer.
Bowman's glands are located in. Bowman's capsule கிடையாது, Bowman's glands are located in. பேசிக்கா எங்க லொகேட் இருக்க போகுது Bowman's glands? Bowman's glands. சூப்பர் ஓவியா கலை சூப்பர். இது சொல்லுங்க பாப்போம். Bowman's glands are located in. Where do we can see Bowman's glands? Bowman's glands are located in, yeah, it's located in the olfactory epithelium of our nose. Olfactory epithelium of our nose. Option C is the right answer. Option C, olfactory epithelium of our nose. Yes, dakkanங்களா super. Olfactory epithelium of our nose. Super. Fine. Next question பார்க்கலாம். அடுத்த question. Which one of these following pairs of structural distinguishes the nerve cells from other type of cells? Which one of the following pairs structures distinguish the nerve cells? Nerve cells other type of cells distinguish பண்ணக்கூடிய features என்னது? Nerve cells other cells distinguish பண்ணக்கூடிய features. Nerve cells other cells distinguish பண்ணக்கூடிய features என்ன features? Yes, perikaryon and dendrites. Super agana. Okay, perikaryon and dendrites. Okay, it's going to be option D, perikaryon and dendrites is the right answer. Fine ragana. Fine. Option D is the right answer. Option D is the right answer. Super Dashini, Veda, Mirush, Samirtha, Dashini, Mirush, Maha, Rashmika, Ramya, Abhinaya, Ovia, Hema, Sham, Asat Kalagini. It's going to be option D, perikaryon and dendrites. Which one of the following is an example of negative feedback loop in humans? Negative feedback loop in humans. Which one of the following is an example of? Okay, yeah. என்ன கேட்டீங்க? Bowman's glands என்ன? அது மியூக்கஸ் செக்ரேட் பண்றதோட தான். மியூக்கஸ் செக்ரேட் பண்றது, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் பண்றது, மியூக்கஸ் நம்ம சளிலாம் வருது இல்லையா, அதை செக்ரேட் பண்ணக்கூடிய வார்த்தை தான் நம்ம அந்த Bowman's glands பார்த்துட்டு இருக்குது தர்ஷினி. ஓகே, சரி. நெகட்டிவ் ஃபீட்பேக் என்னவா இருக்கு? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, constrictions of skin blood vessels and contractions of skeletal blood vessels when it is too cold. Option D is the right answer. Option D, too cold constrictions of skin blood vessels and contraction of skeletal muscles when it is too cold ரொம்ப குளிரா இருக்கும்போது. ஓகேவா? So option D is the right answer. During the transmission of nerve impulse through a nerve fiber, the potential on the inner side of the plasma membrane has which type of electric charge? Inner side of the plasma membrane ல எந்த டைப் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து பார்க்க முடியும்? ஆப்ஷன் பி இங்க இருக்குடாக்கண்ணா. இன்னர் டைப் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன்ல எந்த டைப் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் டிஸ்பர்ஷன் நம்ம பார்க்க முடியும்? இன்னர் சைடு, மறுபடியும் போட்டுக்கிறேன். இன்னர் சைடு ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்ல என்னத்தை பார்க்க முடியுமா? எஸ், நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் தென் மேக்னெட்டிக். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா தான், நெகட்டிவ், அப்புறம் உள்ள போகும்போது பாசிட்டிவ் பேஸ் பண்ணி வருது. அந்த மறுபடியும் அந்த இது வந்து என்ன, கொஞ்ச நேரம் தான் இம்பல்ஸ் டிராவல் ஆகும். ஓகேவா? நான் பார்த்துருப்பா அந்த பேரிகேடை தாண்டி கொஞ்ச நேரம் தான் அது வரும், மறுபடியும் நேரம் பேக் டு நார்மல் தான். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், அப்புறம் உள்ள ஏதாவது பாசிட்டிவ் அண்ட் தென் பேக் டு நெகட்டிவ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் சூப்பர் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக் கண்டென்ட். ஓகே, ஆப்ஷன் டி, எஸ் ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. One of the example of the actions of the autonomous nervous system is. One of the example of the actions of autonomous nervous system. Autonomous nervous system ஓட examples என்னதுன்றாங்க? Examples of autonomous nervous system. Since your library. Yes. என்ன இருக்கு? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்டானமஸ், தன்னைத்தானே இதுக்கு எது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிஸ்டாலிஸ் ஆஃப் இன்டெஸ்டைன். ஆப்ஷன் சி, பெரிஸ்டாலிஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பெரிஸ்டாலிஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன். ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். எஸ் ஆப்ஷன் சி, இட் இஸ் சி. ஆப்ஷன் சி, பெரிஸ்டாலிஸ் ஆஃப் இன்டெஸ்டைன். ஆப்ஷன் சி. ஓகே.
டைஜஷன் ஃபுட் டைஜஷன் ஆகும்போது மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா, ஹியூமன் இன்டெஸ்டைன்ஸ்ல வந்து ஃபுட் டைஜஷன் ஆகும்போது மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா, அதான் நம்ம பெரிஸ்டாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஃபைன். Abundance nerves are injured in human body. Which one of the following functions will be affected? Abundance nerves are injured in a human body. Which one of the following functions will be affected? Abundance nerves are injured in our following body. Injured ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இது ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான். ஓகே, இது ஆக்சுவலாக டெலிட்டட் போர்ஷன்ஸ் தான். என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் ஆஃப் ஐபாலை பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ மூவ்மெண்ட் ஆஃப் தி ஐபால். ஓகே, இதை பேஸ் பண்ணி போது ஆப்ஷன் ஏ மூவ்மெண்ட் ஆஃப் தி ஐபால். ஐபால் மூவ்மெண்ட்டாக தான் கான்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ மூவ்மெண்ட் ஆஃப் தி ஐபால். மூவ்மெண்ட் ஆஃப் தி ஐபால் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, அது டெலிட்டட் தான், நீங்கள் பேசிக்காக டென்ஷன் பண்ண வேணாம். ஓகேங்களா, இதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. 4 healthy people in their 20s got injured, resulting in the damage and death of the few cells of the following. Which of the following cells are the least to be replaced by the new cells? எந்த following cells options தான் அடிக்க முடியும். எந்த following cells எல்லாம் least likely to be replaced by the new cells? Least likely to be replaced by the new cells. Least likely கொஞ்சோண்டு தான். எது least எதுவா இருக்கு? Neurons have least generation power அப்படின்னு பார்த்துருப்போம். Neurons have least generation power அப்படின்னு பார்த்துருப்போம். So option B is right answer. Option B, neurons have least generation power. Generation power. Option B is the right answer. Fine, Ragam. Option B, yes. Option B is the right answer. Next question பார்க்கலாம். In the resting state of the neural membrane, diffusion is due to the concentration gradient if followed would drive to. In the resting state ல ஓகே, என்னது resting state of the neural membrane, diffusion due to the concentration gradient. இதில் I to low போகும் இல்லை, அந்த concentration gradient if followed would drive to. எப்படி drive ஆகும், எப்படி போகும், resting stateல இருந்து எப்படி இருக்க போகுது? ஐ மீன் அலோவ் பண்ணிச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க போகுது? ரெஸ்டிங் ஸ்டேட் நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெஸ்டிங் ஸ்டேட் நம்ம அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னா, சோடியம் இன்டு த செல். எஸ், ஆப்ஷன் சி, சோடியம் will go into the cell. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் டாக்கணும். ஓகே, ஆப்ஷன் சி சோடியம் இன்டு த செல். ஆப்ஷன் சி டாக்கணும். ஆப்ஷன் சி. எஸ் தர்ஷினி, ஷாம், ஹேமா, மைத்திலி, சீரா, தர்ஷினி, வின்சி கலக்கிட்டீங்கம்மா. It's going to be option C is the right answer. Option C, sodium into the cell. Okay, Dashini, Sanjana, yeah, fine. அலோ பண்ணிட்டோம்னா ஓகே, நல்லா பாத்தீங்க. ரெஸ்டிங் ஸ்டேட் இந்த நியூரல் மெம்பரேன், டிஃப்யூஷன் இஸ் டியூ டு தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இஃப் அலோட் would drive sodium into the cell. அலோ பண்ணிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? சோடியம் into the cells டிரைவ் ஆக முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப அலோ பண்ணிட்டோம்னா எக்ஸெப்ஷன் கேஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ரெஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் சோடியம் மெம்பரேன்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் சைட் போர்ஷன் தான் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகிறதுனால என்ன ஆயிர போகுது? டிஃப்யூஷன்ஸ் அலோ ஆகும்போது சோடியம் என்டர் ஆக போகுது, பொட்டாசியம் லீவ் ஆக போகுது அப்படின்றது. ஓகே, சோடியம் என்டர் ஆக போகுது, பொட்டாசியம் லீவ் ஆக போகுது. அதனால தான் அலோட் அப்படின்ற கொடுத்துருக்கான். இப்படி ஒரு வேலை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த கான்செப்ட்ல அப்படி போறது. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். இன்ஜுரி டு வேகனஸ் நர்வ்ஸ் இன் ஹியூமன்ஸ் இஸ் நாட் லைக்லி டு அஃபெக்ட். வேகனஸ் நர்வ் ஹியூமன்ஸ் இருக்க வேகனஸ் நர்வ்ல போய் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எங்க, ஐ மீன் எங்க இது நடக்காது? ஓகேடா மோனிஷா, ஒரு நிமிஷம் இருங்க. Yeah, it's option A, tongue movement. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அது பிரெயின்லேருந்து நெக்கு, செஸ்ட் இப்படி போயிட்டு இருக்கிறது தான் வேகனஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதான் நம்ம வேகனஸ் நர்வ் சொல்லியிருக்கோம். அதுக்கும் டங்குக்கும் இது இல்லை. ஓகே, அதுக்கும் டங்குக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, டங்க் மூவ்மெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, டங்க் மூவ்மெண்ட். ஆப்ஷன் ஏ, டங்க் மூவ்மெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஏன்னா அது நர்வ், பிரெயின் அந்த மாதிரி அதை கலெக்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்க போகுது.
ஓகேவா நெக்கு செஸ்ட்டு ஆப்டோன் இப்படி தான் நெக்கு செஸ்ட்டு ஆப்டோன் இப்படி கனெக்ட் பண்ணி தான் போயிட்டு இருக்க போகுது ஸோ அது வந்துட்டு நம்ம நாக்குக்கு வந்து கனெக்ட் பண்ணாது அப்படின்றது ஓகேங்களா இப்படியே கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்க போகுது ஒன்ஸ் நீங்கள் டயக்ராமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் In which animals nerve cells present but brain is absent? Nerve cells present இருக்கும் but brain absent இருக்கும். எதுல brain absent இருக்கும்? Humans னு போட்றாதீங்க. அப்புறம் அவ்வளவுதான். எதுல brain absent இருக்கும்? எதுல brain absent இருக்கும்? எதுல brain absent இருக்கும்? brain nerve cells எல்லாம் சூப்பரா present இருக்குமா? ஆனா brain absent இருக்கிறது இல்ல ஹைட்ரா. brain absent இருக்கக்கூடியது மூளையில மசாலாவே இல்லையா primitive nervous system without brain is found in the intraepidermal nerve net humans போட்டுடலாமா humans ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை humans ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா எல்லாருமே humans தான் போட்டிருப்பாங்க எவ்வளவு தைரியம் தான் human ஆப்ஷன்ஸ் கொடுக்காம விட்டுருக்கான் எதுலடா இருக்கும் மூளை இல்லாதவன் யார் அப்படின்றது பாத்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி ஹைட்ரா சார் ஸ்பாஞ்சி வராதா சார் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சில நர்வஸ் சிஸ்டமே இருக்காது என்ன இருக்காது ஸ்பாஞ்சில நர்வஸ் சிஸ்டமே இருக்காது இங்க என்ன கொடுத்துருக்கான் நர்வ் செல்ஸ் பிரசன்ட் கொடுத்துருக்கான் இதுல நர்வ் செல்ஸே ஆப்சென்டா தான் இருக்கும் நர்வ் செல்ஸே என்னவா இருக்கும் ஆப்சென்டா தான் இருக்கும் இதுல nerve cells present னு கொடுத்திருக்கான் சோ nerve cells present இருக்கு brain absent இருக்கு புரியுதா என்னன்னு தெரிஞ்சு வெச்சுங்க nerve cells present இருக்கு brain absent இருக்குன்னு தான் கேட்டிருக்கான் ஆனா அந்த ஸ்பாஞ்சில வந்து nerve cells absent தான் ஓகேங்களா அதனால தான் வராது நல்லா புரிஞ்சு அடிக்கணும் ஓகேவா புரிஞ்சு அடிக்கணும் brain absentனால உடனே அது போட்டு கூடாது which one of the following statement is correct about node of ரன்வீர் கபூர் நோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை பொறுத்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாங்க which one of the following is correct about node of ரன்வீரை பொறுத்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் node of ரன்வீரை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்டா பார்த்துட்டு இருக்கோம் which is correct about node of ரன்வீர் yes கிரவுண்டா டேய் கண்ணா நல்லா பாடுறா myelin sheath is discontinuous இது axon இதுல கூடிய myelin sheath எப்படி இருக்க போகுது இப்படி தானே இருக்கும் சோ டிஸ்க் அப்பதான் நோட் ஆஃப் ரன்வீர் வந்து வர முடியும் அப்படி வந்தா தானே நமக்கு நோட் ஆஃப் ரன்வீர் வந்து கிடைக்க போகுது so option B is right answer okay option B node of ranveer is discontinuous is the right answer node of ranveer is discontinuous option B is right answer okay option B da kannங்களா option B is the ramya maha jaba library gokul kamal harita sanjana dashini samrita dashini maithili abhinaya legal team pooja ramya kalagini is going to be option B will be the right answer kannங்களா option B note பண்ணிக்கோங்க it's going to be option B okay next question பார்த்தலாம் when we migrate from dark to light we fail to see some time but after a while visibility become normal இப்போ நீங்க காலங்காத்தால இல்லனா காலங்காத்தால கூட இல்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க வெச்சுங்க நீங்க என்ன பண்றீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது வீட்ல லைட்லாம் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க டக்குன்னு வந்து உங்க அம்மா வந்து லைட் போட்டாங்க அப்படி பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும் தெரியுமா என்னடா இருட்டிலே தூங்கிட்டு கண்ணு திறக்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும் ஒரு மங்கலா இருக்கும் அதுக்கு அப்புறமா தான் நார்மல்ல வரும் எதனால அப்படி நடக்குது யாரா ஃபீல் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பீங்க இது ஃபீல் பண்ணிருக்கீங்க தானே வீட்டில் நம்ம தூங்கும் போது தான் நம்ம அம்மா வந்து லைட்டு போடுவாங்க இல்லை நம்ம யாரா வந்து லைட்டு போடுவோம் நம்ம இருட்டில் தூங்கும் போது தான் வந்து லைட்டை போட்டு விளையாடிட்டு இருப்பாங்க யாரா ஃபீல் பண்ணிருக்கீங்களா இது என்னது அதனால அடாப்டேஷன் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் யாரா ஃபீல் பண்ணிருக்கீங்களாடா எஸ் ஸ்பாட்லைட் ஃபீல்டா ஒண்ணுமே தெரியாது கண்ணில் ஓகேங்களா என்னடா ஒண்ணுமே தெரியாது என்னடா கண்ணை இப்படி தான் பார்ப்போம் கண்ணை இப்படி வச்சு பார்த்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகும் ஓகே எஸ் நைட் டைம்லாம் எஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி அடாப்டேஷன் ஓகே ஃபைன் ராகண்ணா ஃபைன் எல்லாரும் ஃபீல் பண்ணுங்க ஓகேவா நம்மளாம் இப்போ தூங்குமோ அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபோட்டோ பீரியட்ஸம்மா அம்மா இது என்னம்மா இது என்னம்மா பிளான்ட்டை பற்றியாடா படிச்சுட்டு இருக்கோம் ஹியூமன் ஃபிசியாலஜின்னு பேர் வச்சிருக்கோண்டா சூரியன் நடுவில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் சூரியனுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஐயோ நியூரோக்ளியா கன்சிஸ்ட் ஆஃப் செல் ஃபவுண்ட் இன் சைனீஸா இருப்போம் சார் அப்படி நல்ல விஷயம் சைனீஸா இருப்போம் அதுக்கப்புறம் இந்தியன்ஸா ஆகும் நல்ல என்ன ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்த்துருக்கீங்க
இதை சைனாக்காரன் பார்த்துட்டோன்னா அப்போல்லாம் என்னென்ன ஓட்டக்கண்ணான்னு சொல்கிறேன்னு நினைக்க மாட்டான். சரி, நியூரோக்ளியர்னா கன்சிஸ்ட் ஆஃப் செல்ஸ் ஃபவுண்ட் இன் வேர் டு இட்ஸ் ஃபவுண்ட் இன் இட்ஸ் ஃபவுண்ட் இன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேங்லியா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேங்லியா இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேங்லியா. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கேங்லியா. ஃபைனா கண்ணா சூப்பரா கண்ணா. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சரா. சூப்பரா. Okay, central nervous system and ganglia. Okay, super. Maithili, Kamal, Maha, Dashini, Sham, Hema, Sanjana, Samirtha. Yes, it's going to be option C is right. It's a group of nerve. Ganglia under the group of nerve. Group of nerve. That's what suspensory ligaments is a part of. Suspensory ligament is a part of. Suspensory ligament is a part of. இது உங்களுக்கு related portions தான், but தெரிஞ்சு வச்சுங்க. Suspensory ligament is a part of eye. ஐயோட பார்ட் தான் சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸா இருந்துருக்கு. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன் வெர்டிபிரேட்ஸ் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இஸ். இன் வெர்டிபிரேட்ஸ் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இஸ். இன் வெர்டிபிரேட்ஸ் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் இஸ். இன் வெர்டிபிரேட்ஸ் சரி வாங்க. இன் வெர்டிபிரேட்ஸ் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் is simple reflex actions எப்படி இருக்குமா? மோனோசினாப்டிக்கா இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி மோனோசினாப்டிக். எப்படி இருக்க போகுது? மோனோசினாப்டிக்கா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். simple reflex action is monosynaptic. Monosynaptic is the right answer. ஓகேவா? ஓ நோ ஓ எஸ். அந்த ஆட் பார்த்துருக்கீங்களா? ஓ நோ ஓ எஸ் அப்படின்ற ஒரு ஆட் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த ஃப்ளிப்கார்ட்டை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். Anesthetic reduces the pain by blocking the transmission of nerve impulses. The kind of chemical working as an anesthetist are those that block. என்னதை பிளாக் பண்ணுது? அனஸ்தீசியா கொடுப்போம் இல்லையா? அனஸ்தீசியா கொடுத்தா நமக்கு ஒரே மயக்கமாக இருக்கும். ஸோ அது ஒரு நர்வ் இம்பல்ஸை தான் பிளாக் பண்ணிட்டு இருக்கு. அப்படி நர்வ் இம்பல்ஸை பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெவிக்விக்கா ஓகே. சரி, நர்வ் இம்பல்ஸை பிளாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த என்ன கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் பேஸ் பண்ணி அதை ஆக்ட் ஆகுதுன்னு தான் கேள்வி. என்ன கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுது தான் கேள்வி. எந்த கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸு? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் மறுபடியும் வருது? எஸ், எந்த டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வோல்டேஜ் கேட்டட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஓகேவா? சோடியம் அண்ட் பொட்டாசியம் சேனல்ஸ் வோல்டேஜ் கேட்டட், அதாவது பிளஸ் அண்ட் மைனஸ் தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேஸ் பண்ணி சேனல்ஸ் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். காலையில் உதச்சிருச்சு. சரி, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். The nissal granules of nerve cells are made up of. Nissal granules of nerve cells அதனால மேட் அப் இருக்கு. The nissal granules of nerve cells are made up of. Nissal granules of nerve cells is made up of. Nissal granules of nerve cells. Nissal granules of nerve cells எதால மேட் அப் இருக்கு? எதால nissal granules of nerve cells வந்து மேட் அப் இருக்கு? எதால nissal granules of nerve cells வந்து மேட் அப் இருக்கு அப்படின்றது சின்ன குழந்தையை கேட்டாலும் சொல்லும். Yes, is made up of ribosome. Option A is right answer. Option A, ribosome is right answer. And with this we have completed the என்னதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்? நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கம் ஆன் கைஸ். யா, வந்துட்டோம் முடிக்க போறோம். இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான். எஸ், ஒரு ஃபயர் போடுங்க. கமான் நெருப்பு மழை பொழியட்டும். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. சமிர்தா, ரம்யா, தனிஷ்கா, ஹரிதா, சஞ்சனா, ஜனேஷ், தமன்னா, தர்ஷினி, மைத்திலி, தனிஷ்கா, வேலன்சியா, ஓவியா, கான் பாண்டியன், லீகல், பூஜா, ஷாம், ரம்யா, பாவ்ஸ், தமிழரசி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ், பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெனடிக்ஸ் சொன்னடா. இன்னைக்கு ஜெனடிக்ஸ் இன்னைக்கு நைட்டு தான் சொன்னேன். டியூஸ்டே நீ காலங்காத்தால வந்துட்டு ஜெனடிக்ஸ்னா நான் நேற்று கிளாஸ் ஒரு கண்டினியூஷன் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கும் நாளைக்கும் தான் நம்ம ஜெனடிக்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் தான் ஜெனடிக்ஸாக இருக்க போகுது. எஸ், ஃபயர் பிளாஸ்ட் பண்ணியாச்சா? அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்கடா. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் யாராவது இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேர்ந்து வச்சுக்கோங்க. ஓகே, டெலிகிராமில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஓகேவா?
ஃபைன் ஒரு 10 minutes பிரேக் எடுத்துப்போம். நம்ம 2 o'clock வந்து ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, we will resume by 2 o'clock. பஃபரிங்கா? இஸ் இட் பஃபரிங்? கண்ணா பஃபரிங் ஆகுதாடா சொல்லுங்கடா. பஃபரிங் ஆகுதா? பிளாஸ்டே சூப்பரே. சார் பஃபரிங் ஆகுதா? இஸ் இட் பஃபரிங்? நோ. ஃபைன். இல்லை சில டெக்னிக்கல் ஏறினால அப்போ மட்டும் ஆயிருக்கும். சரி, தேங்க். இப்போ இல்லை. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். சரி, ஸோ நம்ம கெமிக்கல் அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட கொஸ்டின்ஸை வந்துட்டு நம்ம 2 மணிக்கு ரெஸ்யூம் பண்ணுவோம். வில் ரெஸ்யூம் பை 2. 1 ரெஸ்யூம் பை 2 நான் 1 hour கொடுக்கணும். ரெஸ்யூம் பை 1. அப்படியே ஓடிடாதீங்க. ஓகே, 10 minutes ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, 10 minutes ரெஸ்யூம் பண்ணலாம். 1 போல 2 போட்டேன். ஓகேவா? யா கொடுத்துடலாம்டா. கெமிக்கலை பார்த்து முடிச்சோன்னா 6 hours கொடுத்துடலாம்.
கெமிக்கல் கோஆர்டினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस பார்த்து விட்டுருவோமா? ஓகே ரெடி गाइस, கெமிக்கல் கோஆர்டினேஷன் பார்த்துறோமா? First question in chemical coordination. Chemical coordination la first question. Select the correct match of hormone and its source and its function. Hormone, source, function. ரெண்டு source வந்திருக்காங்க. Hormone, source, function. இது functions. Source இல்ல function. கரெக்ட்டா செலக்ட் பண்ணுங்க பாப்போம். we are last chapter வந்துட்டோம்டா. டக்கு டக்கு சக்கிட்டும் டக்கு சிக்கும் டக்குட்டும் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. எங்க பெண்ணு எங்க வச்சேன்? எங்க இருக்கா? ஃபைன். எனக்கு பிரபாஸ் చాలా இஷ்டம் ப்ரோ. இப்படியா ப்ரோ? வருது ப்ரோ. ராஜா சாப் பாத்தீங்களா ப்ரோ? நல்ல படம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிட் வேற வந்துட்டு இருக்கு. Yes, என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் B. Is it B? ஐயோ. Okay, this way me non-ephedrine and increase it. So option B is right. Okay, option B is right. Super ஆகணும். ஃபைன் கலக்கிட்டீங்க. Okay, சூப்பர். ஷாம், பாவ்ஸ், சஞ்சனா, ஓவியா, தனிஷ்கா, தர்ஷினி, மோனிஷா, தமிழரசி, பூஜா கலக்கிட்டீங்க. Dashini super is going to be option B is right answer. Yes da kanal. Okay, option B. Yes da maha super is going to be option B is right answer. Next question padalam. Which one of the following pairs is incorrectly matched? Incorrectly matched ஆனது எந்த following pair வந்து incorrectly matched இருக்கு? எந்த following pair வந்துட்டு incorrectly matched இருக்கு? Which of the following pairs is incorrectly matched? ஆப்ஷன் ஏ. எதனால குளுக்கோஜன் அப்படிங்கிறது ஆல்பா பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு, பீட்டா சோர்ஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். சூப்பரா. ஓகேவா? கரை ரிலீஸா? சரி. எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்டா. படத்தெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏப்ரல் 30 தான்டா ரிலீஸ்னா, இன்னைக்கா ரிலீஸ் ஆகுது? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. குளுக்கோகான் அப்படின்றது ஆல்பாஸ். லோ கால்சியம் இன் அ பாடி ஃப்ளூயிட்ஸ் மே பி த காஸ் ஆஃப். பாடியில் வந்து லோ கால்சியம் இருக்கு, என்ன காஸ் பண்ணும்? பாடியில் வந்து லோ கால்சியம் இருந்துச்சுன்னா என்ன காஸ் பண்ணும்? வாட் வில் காஸ் பாடி ஹேஸ் லோ கால்சியம்? லோ கால்சியம் இருந்துச்சுன்னா என்ன காஸ் பண்ணும்? லோ கால்சியம் இருந்துச்சுன்னா நமக்கு டெட்டனிஸ், ரேபிட் ஸ்பாம்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். Okay, option A is right answer. Yes, the 30 தான் release. Okay, super. Dashini, Samartha, Kashkin, Bhavs, Ramya, Tanishka, Maithili, Asat, Tamlarasi, Abhinaya, Pooja, Valencia, Sanjana, Tanishka, Maha, Ovia, Khan Pandian, Kalakini. It's going to be option A. Okay, option A is right answer. Super. Option A. Okay, next question பார்க்கலாம். Toxic agents present in the food which interfere with thyroxine synthesis leads to the development of. Toxic agent present in the food which interfere with thyroxine synthesis leads to the development of. Black movie க்கு waiting. சரி, டாக்ஸிக் ஏஜென்ட் பிரசன்ஸ் இன் பிளட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. சின்ன ஃபுட்டில் பிரசன்ட் ஆகிக்கூடிய டாக்ஸிக் ஏஜென்ட்ஸ் என்னவா இருக்க போது? காய்டர். என்னதை காஸ் பண்ணுது? எஸ், லீட்ஸ் டு த சிம்பிள் கிரெட்டனிசம் கிடையாதுடா, காய்டர், சிம்பிள் காய்டர். டாக்ஸிக் ஏஜென்ட் பிரசன்ட் இந்த ஃபுட் காய்டரை லீட் பண்ணுது, which lead to the simple goiter தான் படிச்சிருப்போம்.
ஏன் சி ஏபிசின்னு போடுறீங்க தவிர சி யாருமே போடுறது இல்லையே. சிம்பிள் காய்டர் தானே படிச்சோம், ஞாபகம் இல்லையா? Thyrotoxicoids and toxic goiter are under the category of hyperthyroidism. ரெண்டுமே hyperthyroidismோட கேட்டகரிஸ் தான் வந்துட்டு இருக்க போகுது. பட் இது சிம்பிள்ஸா, இது ரெண்டுமே என்னது hyperthyroidism. Thyrocorticoids and toxic goiter வந்துட்டு hyperthyroidism பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்க போகுது. பட் toxic agent in food, ஓகேவா, which interferes with the thyroxine synthesis which leads to goiter. Thyroxine synthesis ஓட leads பண்ணிட்டு எதை டெவலப் பண்ணுது? goiter, simple goiter leads பண்ணுது அப்படின்றது. ஓகேவா, simple goiter leads பண்ணுறது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். A 24 hours diurnal rhythm of our body such as sleep wake cycle is regulated by this hormone. எந்த ஹார்மோனோட? The 24 hours diurnal rhythm of our body such as sleep wake cycle is regulated by எந்த ஹார்மோன்? 24 hours sleep wake cycle எந்த ஹார்மோனால? sleep wake cycle. யஸ்டா பாவ், சூப்பரா. தமிழரசி, தன்சில், மைதிலி, ஷாம், பாவ், சரிதா, வேலன்சியா, ஆசத், தர்ஷினி, பூஜா, ரம்யா, தனிஷ்கா, ஜெபாசின், சித்ரா, ஹரித்ரா, அப்படியே போயிடுச்சு. வேலன்சியா கான் பண்ணி என்னது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, மெலட்டோனின் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, மெலட்டோனின் will be the right answer. என்னவா இருக்க போகுது? ஆப்ஷன் டி, மெலட்டோனின் தான் ரைட் ஆன்சரா இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். எஸ், give the example below. ABC என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன gland வந்துட்டு ஆஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் ஆஃப் தி பாடி மெயின்டெனன்ஸ் அது கொடுத்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன செக்ரீஷன்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு செக்ரீஷன். ABC என்னவா இருக்கும்? என்ன gland வந்து ஆஸ்ட்ரோஜன் பேஸ் பண்ணி செக்ரீட் பண்ணுது? ஈஸ்ட்ரோஜன் பேஸ் பண்ணியா? சாரி, ஓவரி. ஆல்பா செல்ஸ்னால என்ன வரப்போகுது? குளுக்கோகான். ஆன்டிரெபிட்டிவ் ஓவர் செக்ரீஷன் ஆஃப் ஜைஜாண்டிசம், growth hormone. ஸோ அதை பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. எஸ் டாக்கண்ணா, சூப்பரா, ஈஸியான கேள்வி தான். ஓகேவா, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ், ஃபைன். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். சூப்பரா கண்ணா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. match the source the glands with its respective hormone as well as the functions. Match the source glands with its respective hormones as well as function. Respective hormone as well as functions. Respective hormones as well as function. எது கரெக்ட்? எஸ் டா சித்ரானு. எல்லாம் இருக்கும்போது posterior pituitary vasopressin என்ன பண்ணுது? stimulates the reabsorption of water in the distal tubules in nephron. ஓகே, DCT ல வந்துட்டு reabsorptions of water வந்து பண்ணிட்டு இருக்கு. so it's going to be option A. ஓகேவா, நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் வந்துட்டு எல்லா கான்செப்டோட அந்த 5 மிச்சம் இருக்க ஹியூமன் பிசியாலஜி சாப்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹியூமன் பிசியாலஜி சாப்டரோட எல்லாரோட காம்பினேஷனாக தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, 1-2 தான் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். பாக்கி எல்லா சாப்டர்ஸுமே அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும். ஓகேவா, ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துட்டோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த क्वेश्चन. கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் யூட்ரஸ். என்னது? கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் மசில் டியூரிங் த சைல்டு பெர்த். வாட் இஸ் கரெக்ட் டு சே அபவுட் த ஹார்மோன் ஆக்ஷன்ஸ் இன் ஹியூமன்ஸ்? கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ். யூட்ரஸ் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகி பார்ச்சுரேஷன் டைம் அப்போ வெளியே வருது குழந்தை. ஸோ அப்போ நம்ம எதை சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? என்ன ஹார்மோன் இது ஆகிட்டு இருக்கு? என்னது? ரெனின், ஆஞ்சியோடென்சின், ஆல்டோஸ்டெரோன் போனதில்ல. இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தான் தமிழரசி, சூப்பர்மா. No, it's option C. In females, follicular stimulating first binds with the specific repertoires of ovarian cell membrane. Option C is the right answer. Option C will be the right answer. Okay va? புரிஞ்சுதா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பரா கலக்கிறீங்க. ஓகே, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. எஸ், ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கட்ட क्वेश्चनக்கு மூவ் ஆனலாம். அடுத்த கட்ட क्वेश्चन, which one of the following pairs of hormone are the examples of those that can easily pass through the cell membrane of targeted cells and bind to the receptor inside the nucleus, most inside the nucleus? எந்த டைப் ஆஃப் செல் மெம்பரேன் அப்படி பண்ணிட்டு இருக்கோம்?
which of the following pairs of hormone example are those can easily pass through the cell membrane ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துருப்போம் இல்லையா இது செல் மெம்பரேன் ஈஸியில பாஸ் த்ரூ பண்ணிட்டு எங்க போய் பைண்ட் ஆகுமா நியூக்ளியஸ்குள்ள பைண்ட் ஆகும் கடைசியில படிப்போமே அந்த கான்செப்ட்ல நான் கூட அந்த ஏர்போர்ட் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோட சொன்னேன் சோ அது என்னவா இருக்க போகுது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி கார்டிசால் அண்ட் டெஸ்டோஸ்ட் ஆப்ஷன் டி இஸ் ரைட் கார்டிசால் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன் okay option D yes steroid based பண்ணி வரக்கூடிய ஹார்மோன் சூப்பரா தர்ஷினி டன்சியா சஞ்சனா அபிநயா சமர்த்தா ஹரிதா சித்ரா நோயல் லைப்ரரி ரம்யா சமர்த்தா தமிழரசி சூப்பர் கலக்கிறீங்க பேர் மாணிக்க பாவேஷ் தான் அந்த பேரு ஐயோ ஐயோ yes next question பார்த்தலாம் yes the balance super option D is right next question பார்த்தலாம் the lady cells as found in the human body are the secretory source of the lady cells found in the human body are the secretory source of the lady cells that's found in the human body are the secretory source of lady cells that's found in the human body என்ன கொடுத்துட்டா நான் தான் சொன்னேன்ல நம்ம ஏற்கனவே படிச்சது தான் ஓகே இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்ச கான்செப்ட் தான் நம்ம ஒரு சாப்டர்ல ஹார்மோனல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மாதிரி கேட்டிருப்போம் சோ என்னது லேடி செல்ஸ்னால என்ன வர போகுது ஆண்ட்ரோஜன் ஆப்ஷன் டி ஆண்ட்ரோஜன் இஸ் ரைட் ஆன்சர் இத நீங்க பாக்கும்போது இது உங்களால ஹியூமன் ரீப்ரொடக்ஷனால ஹியூமன் பிசியாலஜியால கண்டுபிடிக்க முடியும் சோ அந்த மாதிரி தான் இருக்கு சோ ஆப்ஷன் டி இதெல்லாம் கம்பைன் பண்ணி வைக்கிறது ஓகேவா எஸ் ஜகன் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் ஃபைன் ரா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் வாட் இஸ் த கரெக்ட் டு சே அபௌட் த ஹார்மோன் ஆக்ஷன்ஸ் in humans humans உடைய ஹார்மோன் ஆக்ஷன்ஸ் பத்தி எது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க ஹார்மோன் ஆக்ஷன்ஸ் பொறுத்து எது கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் which is the correct statement on hormone actions in human எது எஸ் இப்போதான் நம்ம பார்த்தோம் when females first bind with their ovarian with this receptor option C is right and super fine okay va yes option C which one of the following pairs of chemical substance is correctly categorized which one of the following pairs of chemical substance correctly categorize பண்ணிருக்காங்க which one of the share வந்துட்டு correctly categorize பண்ணிருக்காங்க correctly categorize genius பா சரி எது அந்த correctly categorize பண்ணிருக்காங்க ஓகே thank you சித்ரா நோயல் என்னது நோ நல்லா பாருங்க it's going to be option B is the right answer option B troponin and myosin complex proteins and striated muscles படிச்சோம் இல்லையா troponin and myosin அப்படின்றது போனது தான் படிச்சோம் locomotion and movement தான் படிச்சிருப்போம் so option B will be the right answer okay so going to be option B will be the right answer troponin and myosin is a complex proteins in striated muscles complex protein in striated muscles option B option B dakana B for ball அப்படி படிச்சிருப்போம்ல so option B is the right answer next question பார்த்தலாம் select the answer which correctly matches the endocrine gland with hormone and secretory functions எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கணுமா A வந்து endocrine gland B வந்து ஹார்மோன் C வந்து functions இல்ல deficiency இல்ல symptoms இருக்கணும் அப்படின்றது எடுங்கடா நல்ல மார்க் எடுங்கடா நீ நல்ல மார்க் எடுத்தாலே போதும் full மார்க் நல்ல மார்க் எடுங்க எல்லாரும் MBBS சீட்டுக்கு போங்க அதுவே மிகப்பெரியது எஸ் என்னவா இருக்க போகுது எது கரெக்டா இருக்க போகுது கரெக்டா பாருங்க சார் உங்களால தான் சார் நான் சாப்பிடுறேன் நல்ல விஷயம் நான் ஹோட்டல்ல வச்சு நடத்திட்டு இருக்கேன் எஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C is the right answer okay thyroid gland thyroxine and lack of iodine diet results in the goiter so option A B C D அந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா A வந்து என்னது endocrine gland வந்து thyroid gland B வந்து ஹார்மோன் thyroxine என்ன ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி lack of iodine diet results in என்ன ரிசல்ட் பண்ணிட்டு இருக்கு goiter ரிசல்ட் பண்ணிட்டு இருக்கு so option C is the right answer super பிரீத்தி Vanish, Bhavs, Asat, Maithili, Sanjana, Valencia, Maha, Dashini, Jaba, Ramya, Harita, Pooja, Abhinaya, Kalagiding. It's going to be option C. Okay, super. Option C will be the right answer. Fantastic and fantabulous. Next question. A pregnant female delivers a baby who suffers from a stunted growth, mental retardation, low intelligence, IQ வந்து இல்ல, abnormal skin. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன தொடர்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் எதனால இப்படி இந்த குழந்தை பிறக்குது எதனால இது பேசிக்
ஸ்டண்ட் growth மட்டும் பார்க்க கூடாது, மென்டல் ரிட்டார்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னு. மென்டல் ரிட்டார்டேஷன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கடா. மென்டல் ரிட்டார்டேஷன், லோ ஐக்யூ. ஸோ நல்லா பாருங்கடா. இதெல்லாம் எதனால பேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which we called as a hypothyroidism வந்து காஸ் ஆகுது. எப்போ காஸ் ஆகுது? ஹைப்போதைராய்டிசம் என்ன காஸ் ஆகுது? பிரெக்னன்சி எப்போ ஹைப்போதைராய்டிசம் எதனால காஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின் டெஃபிஷியன்சி, டயட்ல வந்துட்டு அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏடா கண்ணுங்களா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் வந்து அந்த அம்மாக்கு இருக்கிறதுனால அது பேஸ் பண்ணி வந்துருக்கு. ஓகே, டாட்டா உப்பு போட்டுருங்க, நல்ல விஷயம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which of the following statement is correct in relations of the endocrine system? endocrine system பொறுத்த வரைக்கும் which of the following system is correct? which of the following system is correct in relation of endocrine system? அவர் தான் எப்பயோ போயிட்டாரு மேடம், நெட்டு காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. is correct in relation to the endocrine system. endocrine system பொறுத்த வரைக்கும் is going to be option C is the right answer. Okay, option C. Non-nutrient chemicals produced by the body in a trace amount that can act as a intracellular messenger are known as a hormone. அதான் ஹார்மோனோட பேசிக்கான டாபிக். So it's going to be option C is the right answer. Fine, super. Okay, option C is the right answer. Okay, yeah, fine. தூங்கி விழுறேன் செட்டப் கீழே போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? நம்ம முடிச்சிடலாம். கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். 2 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு 45 மினிட்ஸில் முடிச்சிடும். Fight or flight reaction cause activation of. Flight or fight reaction cause the activation of. Flight or fight reaction cause the activation of. Flight or fight reaction cause the activations of எதோட ஆக்டிவேஷன் இது பண்ணிட்டு இருக்கு? எஃபிரின், அட்ரினல் மெடுலா, லீடிங் டு த இன்க்ரீஸ் செக்ரீஷன் ஆஃப் எஃபிரின் அண்ட் நான் எஃபிரின். அட்ரினல் மெடுலால இருந்தா வருது, நல்லா பாத்துக்கோங்க. அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னா இப்படி தான் கொடுப்போம். அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படி சொல்லி கொடுத்திருந்தா இல்லையா? சோ அப்படி வந்துச்சு நான் தப்பு போட்டுறணும். சோ அட்ரினல் மெடுலால இருந்து இன்க்ரீஸ் செக்ரீஷன் எஃபிரின் அண்ட் நான் எஃபிரின். சோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ ஆப்ஷன் சி சூப்பரா கண்ணா, ஃபைன். ஆப்ஷன் சி will be the right answer. கலக்கிறீங்கடா. வலேன்சியா, மகா, சஞ்சனா, ஹரிதா, தர்ஷினி, பாவ்ஸ், மைதிலி, லைப்ரரி, கமல், தர்ஷினி, பூஜா, தமிழரசி, சித்ரா, நோயல், அபிநயா, ஹரிதா, ஆசத், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. கருக்கு 2 காஃபி குடிச்சிட்டு வந்து செஷனை பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம். ஐடென்டிஃபை த ஹார்மோன் வித் கரெக்ட் மேட்சிங் ஆஃப் த சோர்சஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஐடென்டிஃபை த ஹார்மோன் வித் கரெக்ட் மேட்சிங் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். 14th கொஸ்டின் என்ன டவுட்? இந்த கொஸ்டின்ஸ் முடிச்சு பார்ப்போம். Which hormone which correct matching and its source of its function? Identify the hormone which correct matching. என்ன இருக்க போகுது ஆன்சர்? ஸ்லீப் வேவ் சைக்கிளை பொறுத்து நம்ம ஹார்மோன் படிக்கும்போது படிச்சிருந்தோம். மெலட்டோனின் தான் என்ன பண்ணிருக்கு? இந்த ஸ்லீப் வேவ் சைக்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Melatonin pineal glands regulates the normal rhythm of the sleep wake cycle. Melatonin pineal glands regulates the normal rhythm of the sleep wake cycle. So option B is going to be the right answer. Okay, fine rakkanungala. Option B. Yes, option B is the right answer. Fine. அதுவே சண்டையா மாறிடுச்சா? அதுக்கு என்னடா சண்டையா மாறுறதுக்கு இருக்கு? சரி, 14th கொஸ்டின் கேட்டாங்களா? என்ன 14th கொஸ்டின் பார்த்துருவோம். டே ஏ எண்டோக்ரைன் கிளாண்டு ஹார்மோனு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபிஷியன்சி தான் கேட்டிருக்காங்க. அதை பொறுத்து பார்க்கும்போது நமக்கு சி கரெக்டாக தானே இருந்துட்டு இருக்கு. தைராய்டு கிளாண்ட் சிந்தசைஸ் தைராக்சின் பண்ணிட்டு இருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் தைராக்சின் வித் the help of iodines and the lack of iodine results in the goiter. ஓகேவா? lack of iodine இருந்துச்சுன்னா அதான் deficiency symptoms தானே கேட்டிருக்காங்க. lack of iodine இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது goiter இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் தான்டா கண்ணா. ஆப்ஷன் சி கரெக்ட் தான்டா. யார் அதை கேட்டது? யாரோ கேட்டாங்களே. ஆப்ஷன் சி தான்டா கண்ணா வரும். 14th தான் ஆப்ஷன் சி தான் வரும். கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னா. ஓகேங்களா? யார் கேட்டாங்கன்னு தெரியல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின்,
Which one of the following hormones though synthesized elsewhere and stored and released by the master gland? வேற எங்கேயோ synthesize ஆகப்பட்டுட்டு stored and released பண்ணப்படுது. master gland-ஆல stored and released பண்ணப்படுது. வேற எங்கேயோ synthesize பண்ணிட்டு stored and released by the master gland. இது நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம். வேற எங்கேயோ synthesize ஆகப்பட்டு stored and released by the master gland. வேற எங்கேயோ synthesize ஆகப்பட்டு stored and released, stored and released, stored and released, stored and released is going to be yes option D, antidiuretic hormone. Option D is the right answer. Okay, it's going to be option D, antidiuretic hormone will be the right answer. Fantastic, 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 fantabulous. Okay, antidiuretic hormone and oxytocin வரும் secreted by the hypothalamus and stored in the posterior pituitary. அப்படினு பார்த்துட்டு போல secreted in the hypothalamus. hypothalamusல secrete ஆகி hypothalamusல secrete ஆகி stored in a posterior pituitary. posterior pituitary ல வந்து என்ன ஆயிட போகுது stored ஆகுது. இது not only antidiuretic hormone ADH மட்டும் இல்லாம ஆக்சிடோசினும் கூட ஆக்சிடோசினும் ஓகேவா ADH மட்டும் இல்ல ADH ஓட சேர்த்து ஆக்சிடோசினும் அதான் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்து வச்சோம் ஓகேவா பின்னாடி ஆக்சிடோசின் கொடுத்து கூட கேட்கலாம் ஓகேவா ஆக்சிடோசின் கொடுத்து கூட கேட்கலாம் ஓகேங்களா கண்ணா கிளியரா எஸ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா அதான் ஹைப்போதலாமஸ் தான் பேஸ் பண்ணி செக்ரேட் ஆகுது ஓகேங்களா எஸ் எல்லாரும் தூங்க வந்து போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே 2 மணிக்கு இருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் தூக்கம் இருக்கு இல்லையா காலங்காலத்துல இருந்து படிச்சுட்டு இருப்பீங்க பேஸ் கான்செப்ட் கட்டு தானே which one of the following hormone is not involved in sugar metabolism not involved in sugar metabolism நல்லா புரிஞ்சுங்க not involved in sugar metabolism எந்த one of the following hormones வந்து sugar metabolismக்கு இன்வால்வ் ஆகல not involved in sugar metabolism sugar metabolismக்கு இன்வால்வ் ஆகாதது sugar metabolismக்கு இன்வால்வ் ஆகாதது yes sugar metabolism involve ஆகிறது aldosterone option A is the right answer ஏனா நம்ம இன்சுலின் பண்ணுவோம் glycagon பண்ணுவோம் cortisol இது எல்லாமே sugar base பண்ணி glycogen base பண்ணி வந்துட்டு இருக்கும் but aldosterone வரது ஈஸி ஆட் பண்ணிடலாம் so option A is the right answer சூப்பரா கண்ணல ஃபைன் option A will be the right answer சூப்பரா தர்ஷினி ஜனேஷ் கமல் ரம்யா வலன்சியா ராஷு லைப்ரரி நந்தினி ஷாம் மனிஷ் ஹரிதா Ramya, Abhinaya, Nandini, Dales, Kalagini, Haritha, Namlarasi, Kalagini. It's going to be option A is the right answer. 20 questions முடிச்சு blast போடுங்க பாப்போம். Come on. Comment boxல blast போடுங்க. Comment boxல blast போடுங்க. Comment boxல blast போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணாம இருந்தா செஷன் லைக் பண்ணி வெச்சுங்க. Subscribe பண்ணாம யாரா பாத்தீங்கன்னா subscribe பண்ணி வெச்சுங்க. நம்ம Telegram சேனல்ல சேராம வந்தீங்கன்னா கீழ descriptionல Telegram சேனல் லிங்க் இருக்குடா. சேர்ந்துக்கோங்க எல்லா அப்டேட்ஸும் அங்க நமக்கு வரும். ஓகே குயிக் blast போடுங்க. Come on டா. நெருப்பு மழை பொழிகிறது. நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படினு. பார்க்கையிலே எப்படி சூப்பரா இருக்கு அதே தானே முடியும் போது முடியும் கண்டிப்பாக சொல்றேன் அது முடியும் போது முடியும் blast ஓகே நம்ம 2 மணிக்கு முடிச்சலாம் கான்செப்டா வந்து நம்ம 2 மணிக்கு கரெக்ட்டா முடிச்சிரோம் சாரி ஜெயின் சரிம்மா அது எல்லாரும் பேரும் டக்கு படிச்ச ஃப்ளோல அப்படியே படிச்சுட்டு போயிடுறேன் ஜெயின் ஓகேம்மா இனிமே ட்ரை பண்றேன் அண்ட் புதுசா இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக சொல்றேன் ஐ அம் நாட் குட் வித் நேம்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா எஸ் a chemical signal that has both endocrine and neural roles is endocrine ரோலும் இருக்கு neural roles-உம் இருக்கு endocrine ரோலும் இருக்கு neural ரோலும் இருக்கு chemical signal that has both endocrine and neural roles is முடிய போகுதுடா இன்னொரு அரை மணி நேரம் ஓகே சார் பழகிருச்சு ஓகே சரிடா உன்னை ஏன்டா நான் அவாய்ட் பண்ண போறேன் நீதான் பாஷா பாய் ஆயிச்சேடா எஸ் என்ன இருக்க போது எண்டோக்ரைன்லயும் இருக்கு நியூரல் ரோல்ஸும் இருக்கக்கூடியது என்னவா இருக்க போதுன்னா எஃபிரின் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி எஃபிரின் ஓகே ஆப்ஷன் சி அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் விட்டு அவங்க வீட்லயும் இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் கணுங்களா ஆப்ஷன் சி ஃபேண்டாஸ்டிக் கமல் தர்ஷினி பூஜா ஓஸ்டி பாஸ் தம்லரசி ரம்யா ஆசத் பிரஷீத் அபிநயா ஹரிதா கலகிட்டிங் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா
The posterior pituitary gland is not a true endocrine gland because எதனால நம்ம posterior pituitary gland வந்துட்டு not endocrine gland அப்படி சொல்லிருக்கோம்? எதனால நம்ம posterior pituitary gland not endocrine gland அப்படி நம்ம சொல்லிருக்கோம்? Why we called as a posterior gland as a not endocrine gland? எதனால என்னடா சொல்றீங்க? விஜய் அவார்ட்ஸா? நமக்கு லைஃப்ல ரிவார்ட் இருக்குமான்னு தெரியல, விஜய் அவார்ட் இருக்குமான்னு தெரியுமா? ஓகே, இது என்ன இருக்கு போது? It is only stores as and release hormone. Only stores and release hormone. Option A is the right answer. Okay, option A is right answer. Okay, yes, option A. Option A is only stores and release hormone. It's only stores and release hormone. Option A டா கணங்களா? Option A. Super appreciate. Dashini Rakshu is A. Okay, so option A is the right answer. ஓகேங்களா? Next question பார்க்கலாம். Name of the peptide hormone which acts mainly on a hepatocyst, adipocytes and enhances the cellular glucose uptake and utilization. Name the peptide hormone which acts as mainly as hepatocyst, adipocytes and enhances cellular glucose and utilization. Cellular glucose uptake and utilization. Cellular glucose uptake and utilization. என்ன வரக்க போகுது? Insulin. Super. It's going to be option D is the right answer. Option D, insulin will be the right answer. Super ராகங்களா? Option D, insulin will be the right answer. Super. Fine. Fantastic and fantabulous ராகங்களா? Option C, insulin. ஓகேவா? சூப்பர். ரம்யா, கமல், ரம்யா, ஷாம், ஜஸ்லின், தர்ஷினி, பிரீஷி, அரிதா, யுகேஸ்வரன், ரம்யா, ஆசத், பாவ்ஸ், தமிழரசி, தர்ஷினி, அரிதா, கலக்கிட்டீங்க. It's going to be option D is the right answer. ஓகேவா? இருக்கே ரைஸ் யூனம்லாம் இருக்கே. நீங்க இதுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களாடா? நம்ம என்னது போர்டு எக்ஸாம்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்களாடா? ஓகே, grave disease is caused due to 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 ஹைப்போசெக்ரீஷனா இல்ல ஹைப்பர் செக்ரீஷனா? எதோட ஹைப்போசெக்ரீஷன் இல்ல எதோட ஹைப்பர் செக்ரீஷன்? எதோட ஹைப்போசெக்ரீஷன் எதோட ஹைப்பர் செக்ரீஷன்? கிரேவ் டிசீஸ் காஸ் டியூ டு தைராய்டு கிளாண்ட் ஹைப்பர் செக்ரீஷன் ஆகிறதுனால. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ என்னது? தைராய்டு கிளாண்ட் வந்து ஹைப்பர் செக்ரீஷன் ஆகிறதுனால. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு ஹைப்பர் செக்ரீஷன் ஆகிறதுனால. சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ. ஃபைன். Fantastic and fantabulous. Okay, yes, fine. Option A, hypersecretion of thyroid gland. Hypersecretion of thyroid gland ஆலதான். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, which hormone stimulates the production of pancreatic juice and bicarbonate? Which hormone stimulates the production of pancreatic juice and bicarbonate? Pancreatic juice and bicarbonate. pancreatic juice and bicarbonate. எந்த ஹார்மோன் வந்து bicarbonate பேஸ் பண்ணி அடிச்சிருப்பீங்க. ஓகே, எந்த ஹார்மோன் வந்து pancreatic juice and bicarbonate பேஸ் பண்ணிட்டு இருக்கு? Yes, it's going to be option B, good. It's going to be option B. தூக்கம் வருது அதுக்குள்ளயா? முடிச்சலாம். Cholecyclotonic and secretin. Okay, it's going to be option B is right answer. Cholecyclotonic and secretin rakana. Option B. Yes, option B is right answer. Okay, option B is right answer rakana. No voice. Voice வரல? நடுல பஃபர் ஆகுதோ? நடுல கோளாறு ஆகுதோ? Yes. வாய்ஸ் வரலனா வரலையா? இப்போ வருதா? ஓகே, நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எஸ், வருது ஃபைன் வருது. வேங்கை வெளியே வருது. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஹிபின். இன்ஹிபினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நடுவில் வரலையா? சப்போஸ் ஏதாவது என்னது மைக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் இன்ஹிபின். இன்ஹிபினை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் இன்ஹிபின். வாய்ஸ் போச்சு வாய்ஸ் போச்சு.
வயசு போனால் பரவாயில்ல, வயசு போயிட போகுது. வயசு போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன டாக்டர் சீட்டில் ஏறிடுங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி என்ன ஆன்சர் ராகனா? இன்ஹிபின். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஹிபின் தான் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஹிபின். ஏன்டா ஏபி ஏன்டா பி யாருமே போட மாட்டீங்களா? இன்ஹிபின் எங்கடா ப்ரொடியூஸ் ஆகப்படுது? கிரானுலோசா செல்ஸ் இன் ஓவரி அண்ட் இன்ஹிபிட் என்னது இன்ஹிபிட் பண்ணுது? ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்ஹிபிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தானே வரணும். ப்ரொடியூஸ்ட் பை த நர்வ் செல்ஸ். அப்படி இல்லையே யாரால ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது? கிரானுலோசா செல்ஸால தான் ப்ரொடியூஸ் ஆகப்படுது ஓவரி அண்ட் இன்ஹிபிட் த செக்ரீஷன் ஆஃப் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ ஆப்ஷன் பி தானே வரணும். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கணங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி will be the right answer. நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. யா, ஃபைன், நோ ப்ராப்ளம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन. The change in gonadotropin releasing hormone pulse frequency in a females is controlled by the circulating level of change in a gonadotropin releasing hormones pulse frequency in females is controlled by the circulating levels of எது? circulating levels of estrogen and progesterone. So it's going to be option A. Yes, estrogen and progesterone. So option A is the right answer. Okay, fine ragana. It's going to be option A is the right answer. Option A will be the right answer ragana. Estrogen and progesterone. Option A is the right answer. Option A will be the right answer. Note பண்ணிக்கோங்க. Estrogen and progesterone. Which of the following pairs of hormones are not antagonist to each other? வில்லன் கிடையாது. இவனுக்கு நான் வில்லன் கிடையாது, எனக்கு நீ வில்லன் கிடையாது, உனக்கு நான் வில்லன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே நான் வில்லன் கிடையாதுன்னு எதை சொல்லுவோம்? which of the following pairs of hormones are not antagonist to each other? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். not antagonist தான் ரொம்ப முக்கியம். உனக்கு நான் வில்லன் கிடையாது, எனக்கும் நீ வில்லன் கிடையாது அப்படின்றது. ஆப்ஷன் டி, ரிலாக்சின் அண்ட் இன்ஹிபின் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுன்னு நம்ம பார்த்தோம். இன்ஹிபின் பேசி பற்றி நம்ம கிரானுலோசா செல்ஸ் ஆஃப் த ஓவரில் தான் செக்ரெட் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? செர்டோலி granulosa cells in ovary of female and Sertoli cells in the male. Granulosa cells in female, Sertoli cells in the male. Okay va? நல்லா பார்த்து வச்சுங்க. Granulosa cells in female and Sertoli cells in the male. Okay va? ரிலாக்சன்ஸ் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். பிளாசென்டாவால தான் இதாயிட்டு இருக்குன்னு. ஸோ இது ரெண்டுக்கும் என்னது முரண்பாடு கிடையாது, ரெண்டுமே எதிரி கிடையாது அப்படின்றது. செட்டோரி செல்ஸ் சொல்றீங்க இல்லையா? இன்ஹிபின் மெயிலில் செட்டோரி செல்ஸில் ஆகலவும் ஃபீமேலில் ஓவரியில் என்னது கிரானுலோசா செல்ஸாலையும் வந்துட்டு இருக்குது. மறந்துடாதீங்க, ஓவரி பேஸ் பண்ணி தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதனால தான் உங்கள் அந்த புக்கில் எல்லாம் நம்ம ஐ திங்க் ஸ்டேட் போர்டு புக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல கன்ஃபார்மாக. ஓகேவா? நோட் பண்ணி வச்சோங்க. Cholecystocyte axon, cystokinin axon, cholecystokinin axon எப்படி ஆக்ட் ஆகுது? பாட்டு பாடவா இல்லடா, பாட்டு பாடவா இல்ல பாட்டு கேட்கவா? அப்படிதானே வரும். பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பறந்து செல்லவா, இல்லை ஏதோ சொல்லவா அப்படின்னு சொல்லுது. ஆக்சான், சிஸ்டோகைனின் ஆக்சான் எங்க ஆக்ட் ஆகுது? இட்ஸ் acts on pancreas and gallbladder. Option A pancreas and gallbladder. Option A pancreas and gallbladder அப்படின்றது traction தானே, pancreas and gallbladder தானே இதா இருக்கும். ஆக்டிவேட்டர் என்சைம்ஸ் தான் எங்க இருக்க போகுது? ஆக்டிவேட்டர் என்சைம்ஸ் தான் நமக்கு எங்க இருக்க போகுது? இன்டெஸ்டைன்ல இருக்க போகுது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர்.
பார்த்து பேசதானா பாட்டு பேசுவான்னு நான் பார்த்தேன் ஓகேவா சரி நோ ப்ராப்ளம் ஸோ ஆப்ஷன் ஏ அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம் அடுத்த கட்ட கேள்வி தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தைமோசின் எதுக்கான ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கு தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எப்பா கால் வலிக்குறா தைமோசின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னடா பண்றது உன் கூட தானே பேசிட்டு இருக்கேன் Thymosin is responsible for the increased production of T lymphocytes. Thymosin is responsible for the increased production of T lymphocytes. Okay, T lymphocytes. Okay. இன்னொரு 10 questions பார்த்தலடா 40 questions வரைக்கும் பாப்போம் நம்ம 40 questions வரைக்கும் பாப்போம் ஓகேவா last 10 more questions ஓகேவா last 10 more questions okay fire போடுங்க பாப்போம் yeah we are going to last 10 more questions okay VAT இல்ல இருக்குலையா சரி last 10 more questions டா ஒரு fire போடுங்க yeah last 10 more questions ஓகேவா இன்னும் 10 क्वेश्चन பார்த்தலாம் 10 क्वेश्चन கடைசி 10 10க்கு 10 ரூம்ல இருந்து 10 क्वेश्चन பார்க்க போறோம் ஓகே ஃபயர் blast yes லாஸ்ட் 10 क्वेश्चन எல்லாம் ஃபயர் ஆருங்க கடைசி 10 செஷன் லைக் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லாஸ்ட் 10 அண்ணா விட்டுருங்கண்ணா இருடா லாஸ்ட் 10 டாகண்ணா லாஸ்ட் 10 क्वेश्चन இந்த ஒரு வாரம் தான படிப்பீங்க this is the last monday முடிஞ்சா this is the last tuesday நீங்க படிக்கிறது இல்லையா okay the temporary endocrine gland in a human body is the temporary endocrine gland human body ல கூடிய temporary endocrine gland என்னவா இருக்கு which is the temporary endocrine gland in a human body is students is always like the teacher ஆமா temporary endocrine gland in a human body is corpus luteum. So option B, corpus luteum is the right answer. Okay, temporary human gland in the body is corpus luteum. Option B will be the right answer. Yes, Dakana. Super. Option B. Yes, option B. Fine. Option B. Super. Dashini, Harita, legal team, Sandhya, Nandini, Sham, Valencia, Asit, Pooja, Roshi, library, Abhinaya, 𝑬𝒔𝒑𝒔, Bhavs, collecting. It's going to be option B is the right answer. Okay. Fire off, sir. Next question பார்த்தலாம் hypersecretion of growth hormone நல்லா பாத்துங்க hypersecretion of growth hormone in adult does not cause further increase in height because எதனால further increase in height காஸ் பண்றது இல்ல hypersecretion of growth hormone in adult does not cause further height because hypersecretion of growth hormone in adult does not cause further increase in height because நல்லா பாருங்க அண்ணா 1 2 நல்லா பாருங்கடா is it b வராதுடா யா ஒரு வயசு ஆயிடுனா அப்படி பார்த்தீனா நமக்கு என்ன ஆயிர போகுது எபிஃபைசில் பிளேட் வந்துட்டு க்ளோஸ் ஆயிர போகுது அதாவது இந்த டீனேஜ்னு சொல்லுவோம்ல அந்த ஆல்டோசன் ஏஜஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எபிஃபைசியல் பிளேட் வந்து க்ளோஸ் ஆனதுனால தான் ஒரு அளவுக்கு மேல நம்மளால வளர முடியாது அப்படின்னு படிச்சிருக்கோம் ஓகேவா ஒரு அப்படின்னு வளர்ச்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்க முடியும் அதுக்கு மேல நம்ம வளர முடியாதுன்றது பாக்குறது என்னதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிஃபைசியல் பிளேட் வந்து என்ன போகுது க்ளோஸ் ஆயிர போகுது ஒரு அளவுக்கு மேல போகுது க்ளோஸ் ஆயிர போகுது ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏடா கணக்கு ஆப்ஷன் ஏ சூப்பரா வனீஷ் லீகல் ஹரிதா வேலன்சியா சந்தியா ஜனி தர்ஷினி Ramya, Bhavs, library, collecting. Rosie, supermarket. It's going to be option A is the right answer. Okay, Ramya, supermarket. Option A is the right answer. Next question. Gonadotrophin releasing hormone, a hypothalamic hormone needed in a reproduction and axon. Gonadotrophin releasing hormone, hypothalamic hormone needed in a reproduction and axon. எப்படி ஆக்ட் ஆகுது reproduction எப்படி ஆக்ட் ஆகுது ஐயோ இப்போ வளர மாட்டோமா இல்ல வளர மாட்டீங்க எப்படி ஆக்ட் ஆகுது இட்ஸ் கோயிங் டு ஆப்ஷன் நீட் லெவல்ல இல்லையா நல்ல விஷயம் தானே yes it's going to be option A is right antipituitary gland and stimulates the secretion of luteinizing hormone and follicular stimulating hormone அப்படின்றது so option A antipituitary gland and stimulates the secretion of luteinizing hormone and option follicular stimulating hormone அப்படின்றது ஓகேவா it's going to be option A is the right answer option A will be the right answer okay next question பார்த்தலாம் அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுதுனா which of the following is an amino acid derived hormone எது வந்துட்டு amino acid derived hormone அப்படின்றது
சாரே 5 அடி தான் இருக்கேன், 5 அடி தான் இருக்கீங்களா? பரவாயில்ல நடக்கண்ணா, நம்ம ஹீல்ஸ் போட்டு நடக்கலாம், இப்படி ஹீல்ஸ் போட்டு நடக்கலாம். ஓகேவா? சரி, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் an amino acid. அமினோ ஆசிட்லேருந்து டிரைவ் ஆகக்கூடிய ஹார்மோன், இதுக்கும் என்னது ஏ தான் எஃபிரின் தான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 10 கொஸ்டின் ஏவா இருக்குமா? நல்லா இருக்கும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ எஃபினெஃப்ரின். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. சூப்பர் 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 சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின், how does the steroid hormone influences the cellular activities? எப்படி ஸ்டெராய்டு ஹார்மோன் செல்லுலார் ஆக்டிவிட்டீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எப்படி ஸ்டெராய்டு ஹார்மோன் செல்லுலார் ஆக்டிவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? சூர்யா மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உயரோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ உயர்றோன்னு தான் முக்கியம். என்னது? எவ்வளோ உயரோன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ உயர்றோன்னு தான் முக்கியம். ஓகேவா? எஸ், என்னவா இருக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. இதுக்கும் ஆப்ஷன் ஏ. பைண்டிங் டு டிஎன்ஏ அண்ட் ஃபார்மிங் எ gene hormone complex. Binding to DNA and forming a gene hormone complex. Option A is right answer. இப்போ நான் படிப்ஸ் இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, பைண்டிங் டு டிஎன்ஏ அண்ட் ஃபார்மிங் எ ஜீன் ஹார்மோன் காம்ப்ளெக்ஸ். இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் மேட்ச் பண்ணுங்க. இஸ் அ மேட்ச். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் பண்ணுங்க. 5 இருக்கு, நோட்ஸ் பண்ணுங்க. 5 இருக்கு, வந்துடாதீங்க. இன்சுலின் எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது? இன்சுலின் இஸ் யூஸ்ட் ஃபார் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் தான். ஓகே, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வராது. இன்சுலின் யூஸ்ட் ஃபார் பேசிக் ஃபார் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். தைரோசின் காய்டர், கார்டிகாய்ட்ஸ் ஹார்மோன் அடினோசின் டிசீஸ், growth ஹார்மோன் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். ஸோ இது பொறுத்து இல்லை, growth ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஆக்ரோமெகலி, மிடில் ஏஜில் கூட ஆக்ரோமெகலி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் பி. ஏன்னா இங்கே மாறி இருக்கு. ஆப்ஷன் பி இங்கே மாறி இருக்கு. ஓகேவா? என்னது? இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், தைரோசின் காய்டர், கார்டிகாய்ட்ஸ் வந்து அடிசன் டிசீஸ். கார்டிகாய்ட்ஸ் வந்து அடிசன் டிசீஸ். அப்புறம் growth ஹார்மோன் வந்து ஆக்ரோமெகாலி. ஒரு சின்ன இதில் எவ்வளோ பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ரம்யா, பாவ்ஸ், ஆசத், ஷாம், ரோசி, வேலன்சியா, பூஜா, லீகல், லைப்ரரி கலெக்டிங். ஓகேவா? ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. இல்ல, ஆப்ஷன் ஏ இல்ல, ஆப்ஷன் இது இல்ல, ஆப்ஷன் பி தான் கணக்குல. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், லாஸ்ட் 4 more கொஸ்டின். கடைசி 4 கேள்வி. Presence of which of the following conditions in your urine indicates diabetes mellitus? எது இருந்துச்சுன்னா நீங்க diabetes mellitus patient உங்க யூரின்ல, உங்க outgrowth of urineல வந்து என்ன இருந்துச்சுன்னா நீங்க diabetes mellitus patientா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. என்ன இருந்துச்சு அப்படின்னா நீங்க diabetes mellitus patientா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. diabetes mellitus தான் கேட்டிருக்கான். diabetes mellitus என்ன இருந்துச்சுன்னா diabetes mellitus கன்சிடர் பண்ணப்படுவீங்கன்னா ketonuria and glycosuria. So option C is right answer. option C, ketonuria and glycosuria இருந்துச்சுன்னா நீங்க என்னவா கன்சிடர் பண்ணப்படுவீங்க? diabetes mellitus patientா. என்ன பேஷண்டா? diabetes mellitus patientா கன்சிடர் பண்ணப்படுவீங்க. So option C is right answer. சூப்பர். நந்தினி, பாஸ், ரம்யா, ஹரிதா, பூஜா, வேலன்சியா, லைப்ரரி, லீகல் டீம் கலெக்டிங், பாஸ், ஆசத் கலெக்டிங். So option C is right answer. Yes, Nandini. Option C is right answer. Okay, last 3 more questions. Match again. Match the following. Match the following. 3 more. Match பண்ணலாமா? pituitary gland, diabetes insipidus பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. thyroid gland, adrenal gland, addition disease, pancreas, mellitus. So இத பொறுத்து பாக்கும்போது which is the right answer? Option C is the right answer. Option C will be the right answer. Super rakana. Okay, option C is going to be the right answer. Super. Option C is going to be the right answer. And last 2 more questions நம்ம ஆன் ஆக போறோம். ஓகே, கடைசி 2 கேள்விகளுக்கு நாம் அடி எடுத்து வைக்க போகிறோம். எஸ், ஆப்ஷன் சி. இதுக்கு என்ன இருக்குது? ஆப்ஷன் சி. ஓகே, கண்ணு பாதி க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் பாதி இருக்குல்ல, அந்த பாதியை வச்சு இன்னும் 2 क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் 2 क्वेश्चंस. Select the correct statement. Select பண்ண சொல்றான். Which is the correct statement? Select the correct statement regarding from the 4 statement. 4 statement இருந்து correct statement தான் select பண்ண சொல்றான். Which is the correct statement from this? Which is the correct statement? Select the correct statement. Correct statement. Two more.
யெஸ்டா லைப்ரரி is going to be option A. Glucocorticoid stimulates gluconeogenesis. Option A is the right answer. Glucocorticoid stimulates gluconeogenesis. Option A will be the right answer. Super library கலக்கிறீங்க ஓகேவா? Fine, fine, fine. ஹரிதா, ரம்யா, legal team, ரோசி, நந்தினி, பாஸ், ஆசத், ஹரிதா, நந்தினி, வேலன்சியா, ரம்யா, பூஜா கலக்கிறீங்க. It's going to be option A is the right answer. Okay, option A. Glucocorticoid stimulates gluconeogenesis. Glucocorticoid என்ன stimulate பண்ணுது? Gluconeogenesis stimulate பண்ணுது. And இன்னைக்கு செஷன் அதாவது நம்ம மண்டே ஆரம்பிச்சு டியூஸ்டே முடிக்கக்கூடிய இந்த செஷனுக்கான லாஸ்ட் கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா the last questions of today is erythropoietin hormone which stimulates RBC formation is produced by எரித்ரோபோய்டின் அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணிட்டு இருக்கு ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இது பண்ணிட்டு இருக்கு அத எரித்ரோபோய்டின் வந்துட்டு யாரு ஸ்டிமுலேட் பண்றா யாரு ப்ரொடியூஸ் பண்றா எஸ் யாரு ப்ரொடியூஸ் பண்றா அப்படி பார்த்தனா ஜேஜிஜி அப்படி படிச்சிருப்போம்ல ஜஸ்டாக்ளோமரஸ் செல்ஸ் ஆஃப் கிட்னி Juxtaglomerular cells of kidney. Option A is the right answer. Option A. Juxtaglomerular cells of kidney தான் stimulate பண்ணிட்டு இருக்கான். Fine, fine. Option A டா கண்ணுங்களா சூப்பரா. அதே தான்டா ஃபைன்டா. ஒரு blast போடுங்க பாப்போம். Come on. செஷன் ஒரு blast போடுங்க பாப்போம். Quick blast. Yeah. Fire. செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்துட்டு செஷன் லைக் பண்ணி வெச்சுங்கடா. செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்துட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தா செஷன் லைக் பண்ணி வெச்சுங்க. சூப்பர் 6 10க்கு 10 நல்ல விஷயம். எஸ் ஃபயர் blast போடுங்க. அப்படியே செஷன் லைக் பண்ணி வெச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரா பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படி பார்த்தா சப்ஸ்கிரைபும் பண்ணி வெச்சுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாத இருந்தீங்கன்னா டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஸோ அந்த ஒரு அப்டேட்காக நான் சொல்றேன். ஸோ யாராவது டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஓகே டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். ஒன்றும் இல்லை ஓகே இங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். மோர் அப்படின்ற ஆப்ஷன் அப்படின்னு போனீங்கன்னா கீழே அப்படியே நீங்கள் உள்ளே போயிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா கீழே அப்படியே போயிட்டா 30 days புக்கு பர்ச்சேஸ் லிங்க் இருக்குது. ரிசோர்ஸஸ் பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்குது. அதுக்கு கீழே அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி வச்சு ஓகேவா செஷன் முடிச்சிடலாம் இல்லையா? வேறு எதுவும் இல்லை. எஸ் தேங்க்யூ. ஓகே ஃபைன் ஓகேடா கடைசி வரைக்கும் இருந்தீங்க ஓகேவா? நம்ம கடைசி மண்டே செஷன் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம டியூஸ்டே செஷன் முடிச்சிடும் ஓகேவா? எஸ் இனிமே அடுத்த மண்டே நீங்கள் படிக்க மாட்டீங்க, அடுத்த டியூஸ்டே நீங்கள் படிக்க மாட்டீங்க ஓகேவா கண்ணா? ஸோ பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ரா ஓகேவா? கடைசி வரைக்கும் தூக்கத்தில் இருந்து ஆன்சர் அது ரொம்ப ஆக்டிவாக கடைசி வரைக்கும் ஆக்டிவாக ஆன்சர் சொல்லிட்டு இருந்தால் எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேவா? அப்போ மறுபடியும் சந்திப்போம் ஓகேவா? கடைசி வரைக்கும் எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நம்ம நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டு நம்ம சந்திப்போம் ஓகே? பாய் ஆல் பாய்டா கண்ணா பாய் ஃபைன் பாய்.